Your time is up, time is up, time is up. So line 'em up, line 'em up. ஜாக் ரீச்சர் அமெரிக்க ராணுவத்துல ஒரு முன்னாள் மிலிட்டரி போலீஸ் மேஜர், ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேட்டர். எதையுமே துல்லியமா இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடியவன். புத்திசாலி மட்டும் கிடையாது, பயங்கர பலசாலி. அடிச்சா அடி விழாது, இடி விழுவும். ராணுவ வேலையை விட்டுட்டு இப்ப எந்த நிரந்தரமான வேலையும் இல்லாம கவர்மெண்ட் கொடுக்குற பென்ஷன் காசுல ஒரு நாடோடி மாதிரி நாடு முழுக்க அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கான். அவன் எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும், ஒரு குற்றம் நடக்கும். அது இவன் தலையில தான் வந்து வீடியோ. அப்பேற்பட்ட ராசிக்காரன். அப்படிதான் இப்போ ரீச்சர் ஜார்ஜியால இருக்கிற மார்கிரேவ் ஒரு சின்ன கிராமத்துக்கு வரான். ஒரு பஸ்ல இருந்து இறங்கி 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து மார்கிரேவுக்குள்ள இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு காப்பியும் ஒரு பையும் ஆர்டர் பண்றான். ஆனா முதல் வாய் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே போலீஸ் தவிர துப்பாக்கி முனையில அரெஸ்ட் பண்றாங்க. ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல சீஃப் போலீஸ் ஆஃபீஸர் கேரிசன் ரீச்சர் கிட்ட ஒத்துழைப்பு கொடுத்து அவனை நல்லபடியா விசாரிப்பேன், ரொம்ப தகராறு பண்ணனா அடிச்சு விசாரிப்பேன்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். அவன் கை சைஸுக்கு ஒரு கை விலங்கு இல்லாதால ஜிப் டைஸ் போட்டு கையை கட்டுறாங்க. ரீச்சர் கிட்ட பாக்கெட்ல $200 பணமும் ஒரு மெடலும் பாஸ்போர்ட் மட்டும்தான் இருக்கு. போலீஸ் அவனை விசாரிக்கிறாங்க. ஆனா அவன் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை, அமைதியாவே இருக்கான். அப்புறம் அந்த ஸ்டேஷனோட சீஃப் டிடெக்டிவ் ஆபீசர் ஆஸ்கார் வராரு. ரீச்சரை ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவனை எதுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கோன்றத விளக்குறாரு. இன்னைக்கு காலையில கிராமத்துக்கு வெளியில நீ நடந்து வந்த பாதையில ஒரு கொலை நடந்திருக்கு. ஒன்ன மாதிரியே உயரமான ஒருத்தன் கொலை நடந்த இடத்துல பார்த்ததா சொல்றாங்க. அவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது உன்னோட உருவம் பர்ஃபெக்டா ஒத்து போகுது. வயல்வெளி பாலத்துக்கு பக்கத்துல ஒருத்தனை 3 முறை சுட்டுட்டு செத்ததுக்கு அப்புறம் அவனை அடிச்சு மிதிச்சு ஒரு அட்டைப்பொட்டியை மேல போட்டு மூடி வச்சிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு உருவத்தை சிதைச்சிருக்கானுங்க. அங்க அனலைஸ் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே ரீச்சர் கிட்ட சொல்றாரு. அவர் சொன்ன விஷயத்துக்கு ரீச்சர் அமைதியாவே இருக்கிறான், எதுவுமே பதில் சொல்லல. ஆஸ்கார் அவனுக்கு சட்டப்படி உனக்கு கவர்மெண்ட் லாயர் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்றாரு. அப்பதான் ரீச்சர், எனக்கு லாயர்லாம் தேவை கிடையாது, நான் யாரையும் கொல்லல, முக்கியமா இந்த ஊர்ல குறைஞ்சது இந்த 1-2 நாள்ல நான் யாரையும் கொல்லல அப்படின்னு வாயை திறந்தான். நீங்க சொல்ற மாதிரி நான் பஸ்ல இருந்து இறங்கி அந்த வழியா தான் நடந்து வந்தேன், அதனாலதான் என்னை யாராவது பார்த்திருப்பாங்க. அந்த ரோட்ல நான் நடந்து வந்தேன்றதுக்காக என்ன நீங்க கொலையாளியா நீங்க நினைக்க முடியாது. இந்த நகரத்துக்கு நான் வந்து பிளைண்ட் பிளேக் அப்படின்னு ஒரு பாடகரை மட்டும்தான் பார்க்க வந்தேன். அவர் இறந்துதான் நான் கேள்விப்பட்டேன், அவருக்கு மரியாதை செலுத்துதான் இந்த ஊருக்கே நான் வந்தேன் அப்படின்னு சொன்னான். அதே போலீஸ் ஸ்டேஷன்ல வெளியில ரோஸ்கோன்னு ஒரு லேடி போலீஸ் இருக்காங்க. அவங்க ரீச்சரோட கைரேகைகள் எல்லாத்தையும் செக் பண்ணி அவனுக்கு ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம் எந்த சோஷியல் மீடியாவிலையும் அவனுக்கு எந்த அக்கௌண்ட்டும் கிடையாது. ஏன் டிரைவிங் லைசன்ஸ், இன்சூரன்ஸ் கூட அவன்கிட்ட இல்லை. ரீச்சர்னு ஒரு ஆள் இருக்கான்னா ஒரே ப்ரூஃப் இப்போ அவன் ரூமுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறது மட்டும்தான். ரீச்சர் ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேட்டர்ன்றதால ஆஸ்கர் சொன்ன சம்பவத்தை வச்சு அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கணிக்கிறான். நீங்க கொடுத்த தகவல் படி இந்த கொலையில 3 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. முதல்ல ஒருத்தர் சுட்டிருக்கான், அவன் ரொம்ப துல்லியமா சுட்டிருக்கான். புல்லட்டோட ஷெல்ஸ் கூட அங்கே விட்டு வைக்கலாம். அவன் ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கலாம், இல்லைன்னா அவன் இதுக்கு முன்னாடி நிறைய கொலையை பண்ணியிருக்கலாம். அப்புறம் 2வதா ஒருத்தன் அந்த செத்த உடலை கொடூரமா தாக்கியிருக்கான். கடைசியா 3வதா ஒருத்தன் அந்த உடலை அட்டையை போட்டு மூடி இருக்கான். 3 கேரக்டர் இந்த விஷயத்துல தெரியுது. சுட்டவனுக்கு அவனை அடிக்கணும்ன்ற எண்ணம் வராது, மிதிச்சவனுக்கு அவனை மூடணும்னு எண்ணம் இருக்காது. அதனாலதான் இந்த சம்பவத்துல 3 பேர் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்றேன். ரீச்சரோட புத்திசாலித்தனத்தை பார்த்து ஆஸ்கார் கொஞ்ச நேரத்துல பிரமிச்சு போயிட்டான். இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்கல. நீ கொலை நடந்த நேரத்துல பஸ்ல தான் இருந்துன்னு நிரூபிச்சா நீ குற்றவாளி இல்லைன்னு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆஸ்கார் லாக்அப்ல அடைச்சான். இறந்தவன் ஷூல இருந்து ஒரு போன் நம்பர் எடுத்திருக்காங்க. அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆஸ்காரும் ரோஸ்கோவும் கிளம்புறாங்க. அந்த நம்பர் பால்ன்ற ஒரு ஆளோடது. அவன் ஒரு பேங்கர். ஆஸ்கார் பால் கிட்ட இறந்தவரை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்க முதல்ல தெரியாதுன்னு தான் சொல்றான். திடீர்னு வெளில ஒரு கருப்பு காரை பார்த்துட்டு பயந்து போய் ஆமா நான் தான் கொன்னேன்னு சொல்றான். ஆஸ்காருக்கு திடீர்னு டவுட் வந்ததால, நீங்க அவனை டபுள் பேரல் கன்னை வச்சு சுட்டிருக்கீங்க, அப்புறம் நீங்க அவனை எரிச்சிருக்கிறீங்க கரெக்டான்னு கேட்கிறான். அதுக்கு பால், ஆமா நான் தான் சுட்டேன், நான் தான் எரிச்சேன், நான் என் குற்றத்தை ஒத்துக்கிறேன், நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்றான். அங்க நடக்காத விஷயத்த ஆஸ்கார் சொன்னதுக்கு அப்புறம் பால் ஒத்துக்கிட்டதை பார்க்கும் போதே இவன் பொய் சொல்றான்றது தெரிய வருது. இருந்தாலும் இவன் கன்ஃபர்ஸ் பண்ணதுக்காக இவனை அரெஸ்ட் பண்றாங்க. பாலை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து ரீச்சர் செல்லே அடைக்கிறாங்க. ரீச்சர், உங்களுக்கு தான் குற்றவாளி கிடைச்சிட்டானே, அவன் தான் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டால, என்னை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்றான். ஆஸ்கார் அந்த ஜிப் டைப்பை கட் பண்ண கத்திரிக்கோல் தேடி இருக்கும் போதே ரீச்சர் கையாலேயே அறுத்துட்டு வெளியே வந்துடுறான். ரீச்சர் வெளியே வந்ததும் ஆஸ்கார், பால் மார்கிரேவ் நகரத்துல தான் இருக்கான், அவனுக்கு எந்த கிரிமினல் ரெக்கார்டும் இல்ல, அவன் ஏன் கொலை செஞ்சுதான் ஒத்துக்கிறான்னு புரியல, பால் பொய் தான் சொல்றான்னு ஆஸ்கார் நம்புறான். அங்க நின்று இருக்கும்போது ஒரு போலீஸ் ஆபீசர் அவனையே உத்து பார்த்துட்டு இருந்தான்.
அவன்கிட்ட நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு ரீச்சர் சொல்றான். அந்த உத்து உத்து பார்த்தவன் பேரு ஸ்டீவன்சன். ஸ்டீவன்சன் வந்து பாலோட கசின். ஆஸ்கார் ஸ்டீவன்சனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அப்போதான் ஸ்டீவன்சன் ஒன்று சொன்னா, நேற்று ராத்திரி ஃபுல்லா நான் அவங்க வீட்டில் தான் இருந்தேன். ராத்திரி ஃபுல்லா பார்ட்டி பண்ணிட்டு காலையில நான் அவங்க வீட்டில் தான் இருந்தேன். ஸோ அந்த டைம்ல கொலை நடந்த இடத்துல அவனால இருந்திருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்றான். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, பால் எதுக்கு கொலை செஞ்சுதா சொல்றான்னு எனக்கு தெரியல. ஆஸ்கார் ரீச்சரையும் பாலையும் ஜெயில போட சொல்றாங்க. அதுக்கு ரீச்சர் நான் ஒண்ணுமே பண்ணல, வந்தா கன்ஃபெஷன் பண்ணிட்டானே, நான் எதுக்கு உள்ள போகணும் அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல உனக்கு சாட்சி இருக்கு, அவனுக்கு கன்ஃபெஷன் பண்ணது பொய் மாதிரி தெரியுது, என்னால உன்னை விட முடியாது, அதனால உன்னை ஜெயில போடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க லோக்கல் ஜெயிலுக்கு அவனை மாத்துறாங்க. ஆஸ்கார் ரீச்சர் கிட்ட அவன் 2 நாள் ஜெயில இருந்தானா ஆட்டோமேட்டிக்கா அவனே உண்மையை சொல்லிடுவான். ரீச்சர் நீ அவன் கூட போ, அவன் ஏதாவது சொன்னானா நீ எனக்கு சொல்லுன்னு சொல்லி அனுப்புறான். முதல்ல ரீச்சர் மறுத்தாலும் வேற வழியே இல்லாம பாலு கூட போனான். ரீச்சரும் பாலும் அந்த ஜெயிலுக்குள்ள போகும்போதே 5ன்ற ஒரு ஆபீசர் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் கேட்ட சொல்றான். உள்ளாடை வரைக்கும் கேட்ட சொல்றான். அப்பதான் ரீச்சர் சொன்னா, எங்களுக்கு எந்த கிரிமினல் ரெக்கார்டும் கிடையாது, நாங்க ஒரு விசாரணை கைதிகள் தான், சட்டப்படி நீங்க அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். நீங்க மேற்கொண்டு அதை நீங்க செய்யணும்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு நான் கேஸ் போட வேண்டியது இருக்கும்னு ரீச்சர் மிரட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஆள் எல்லா ட்ரெஸ்ஸையும் கொடுத்துட்டு அவனை அங்கேயே அனுப்புனான். காலையிலேயே கதவு எல்லாம் திறக்கும் போதே சில கைதி எல்லாம் ரீச்சரோட பிளாக்குள்ள வராங்க. உள்ள வந்தவனுங்க பால் கிட்ட ஷூவையும் கண்ணாடியும் கேட்கறாங்க. ஷூவை பக்கத்துல இருக்கவங்க கொடுத்துட்டு கண்ணாடியை கீழே போட்டு உடைக்கிறானுங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை கைட்ட சொல்றாங்க. அப்பதான் ரீச்சர் என்ட்ரி கொடுத்தான். டேய் நான் 3 என்றதுக்குள்ள இங்க இருந்து போயிருங்க, இல்லைன்னா ஒருத்தனுக்கும் கை கால் இருக்காதுன்னு சொல்லி மிரட்டா 1 2ன்னு சொல்லும் போதே அவனுங்கள்ட்ட இருந்து ஒரு கூலிங் கிளாஸை வாங்கிட்டு அவங்கள ஓட விட்டான். பால் ரீச்சர் கிட்ட ரொம்ப நன்றி சொல்லிட்டு அவனுக்கு என்ன நடந்ததுன்ற எல்லா விஷயத்தையும் ரீச்சர் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். நான் கிரிமினல்லாம் இல்லைங்க, நான் ஒரு கரன்சி மேனேஜர் தான், இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில என்னை மாட்டி விட்டாங்க, நான் இந்த விஷயத்த ஒத்துக்கலனா என் பொண்டாட்டி முன்னாடியே என்னை தூக்கில போடுவாங்க, என் பால்ஸை கட் பண்ணி என்னை திங்க வைப்பாங்கன்ற லெவலுக்கு என்னை மிரட்டினாங்க அப்படின்னு ரீச்சர் கிட்ட எல்லாத்தையுமே சொல்றான். ரீச்சரை கை காட்டி சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரீச்சருக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு திருப்பி எவனோ நம்மள்ட்ட சண்டைக்கு வர போறான்னு. அதனால முன்கூட்டியே ரீச்சர் ஒரு பாத்ரூமுக்கு போற மாதிரி அங்கேயே நடந்து போக ஆரம்பிச்சான். இவனுங்களாம் ஆடு சிக்கிருச்சுன்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவன் விரிச்ச வலையில இவனுங்க போய் சிக்கிட்டானுங்க. உள்ள வந்து சிக்கினவங்கள 4 பேரையும் மரணடி அடிக்கிறான் ரீச்சர். அடிச்சு போலீஸ்காரங்களாம் வந்து பிரிச்சு அவங்கள சரியான ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் தான் ஒரு விஷயம் புரியுது, ஸ்பைவி தான் இவங்கள ஆயுள் தண்டனை கைதிகள் அந்த பிளாக்ல வேணுக்குன்னு இவங்க 2 பேரையும் அடைச்சிருக்கான். அதே நேரத்துல ரோஸ்கோ லேடி போலீஸும் அந்த ஆஸ்கார் கிட்ட ரீச்சரோட ப்ரொஃபைலை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்கா. அவன் நிறைய நாட்டுக்காக நிறைய சேவைகள் செஞ்சிருக்கான், அவன் நிறைய வீரதீர செயல்கள்லாம் செஞ்சிருக்கான், நிறைய மெடல்லாம் வாங்கியிருக்கான்னு அவனை பத்தி பெரும் ஆஸ்கார்கிட்ட சொல்றான். அதுக்கு ஆஸ்கார் கொஞ்சம் எரிச்சலாகி தயவு செய்து கொஞ்சம் வெளியே போய் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்னு சொல்றான். ஆக்சுவலா ரோஸ்கோக்கு ரீச்சர் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போகுது. அதனாலதான் ஆஸ்கார் கிட்ட அவனை விடுதலை செய்யுங்க, அவனை எதுக்கு ஜெயில போட்டிருக்கீங்கன்னு அடிக்கடி போய் கேட்கறான். பால் ரீச்சர் கிட்ட நான் ஜாமீன்ல இருந்து வெளியே போனா கூட என்னை கொண்டுடுவாங்க, ஜெயில இருக்கிறதா சேஃப்னு நினைச்சேன், ஆனா ஜெயில அதோட மோசமா இருக்குன்னு சொல்றான். ரீச்சருக்கு ஏன் எல்லாரும் என்ன குறி வைக்கிறாங்க, எதுக்கு நம்ம ஆயுள் தண்டனை கைதிகள் பக்கத்துல அடைச்சாங்க, என்னையே கொலை பண்ண பாக்குறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறான். ரீச்சருக்கும் பாலுக்கும் ஜாமீன் கிடைச்சிருச்சு. 2 பேரையும் ஜெயில இருந்து விடுவிக்கிறாங்க. பாலோட மனைவி அவனுக்கு ஜாமீன் வாங்கிடுறா. கொலை நடந்த டைம்ல ரீச்சர் பஸ்ல தான் இருந்தான்னு ப்ரூவ் பண்ணி அவனுக்கு ஜாமீன் வாங்கிடுறான். ரீச்சர் தனக்கு புது ட்ரெஸ் வேணும்னு ரோஸ்கோ வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிறான். அப்பதான் ரீச்சருக்கு அவங்க அண்ணன் மட்டும்தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கான், ஆனா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, அவங்க அம்மா அப்பா இறந்ததாக எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் ரோஸ்கோ ரீச்சரை இன்னைக்கு நைட் டின்னருக்கு இன்வைட் பண்ணா அவனும் வரதாக ஒத்துக்கிறான். அப்பதான் ரீச்சர் ரோஸ்கோ கிட்ட சொன்னா, எனக்கு எங்க போனாலும் பிரச்சனை தேடி வருது, எப்படியாவது இன்னைக்கு நைட்டோட இந்த ஏரியா விட்டு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்றான். ரோஸ்கோ ஒரு பார்பர் ஷாப்ல இறக்கி விட்டு அங்கிருந்து கிளம்புறான். அங்க இருக்க எல்லா மக்களும் இவன் கொலை செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தன்றதுக்காக எல்லாருமே இவனை பார்த்து பயப்படுறாங்க. பார்பர் ஷாப்ல அப்படியே பேசிட்டு இருக்கும் போது அங்க ஒரு சிலை ஒண்ணு இருக்கு. அந்த சிலை யார் மெயின்டைன் பண்றா, இங்க எல்லாம் எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க, இங்க யார் எல்லாமே இன்சார்ஜ்னு அந்த பார்பர்கிட்ட கேட்கும் போது ஒரு விஷயம் தெரியுது. இங்க கிளீனர்னு ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்காராம். ரியல் எஸ்டேட், மிஷினரி, கெமிக்கல்ஸ்னு அவன் பண்ணாத வேலையே இல்லையா. இந்த கிராமத்துக்கு அந்த ஆள் தான் நிறைய நன்கொடை தரதா சொல்றான். கொஞ்ச நேரத்துல கிளீனர் பையன் அவனோட கசின் டாசனோட ஒரு கருப்பு கார்ல வந்து நின்னான். ரீச்சரை ரொம்ப நேரமா முறைச்சு பார்த்துட்டு இருந்ததால ரீச்சர் அவனே நேர்ல போயிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். நீ யாருன்றதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மத்த இடத்துல வாலாட்டுற மாதிரிலாம் இங்க வாலாட்டிடாத, நறுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். சாயங்காலமா ரீச்சர் ரோஸ்கோவை டின்னருக்கு கூப்பிடறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போறான்.
ஆனா அவன் நேரம் அன்னைக்கு ஒரு கொலை நடந்திருக்கு. முன்னாடி நடந்த கொலை மாதிரியே இன்னொரு பாடி அதே இடத்துல கிடைச்சிருக்குன்னு அதை விசாரிக்க எல்லாரும் வேக வேகமா போறாங்க. அப்பதான் ஆஸ்கார் பால் ஜெயில ஏதாவது சொன்னான்னு கேக்குறான். அதுக்கு ரீச்சர் அவன் எதுவுமே சொல்ல வாயை திறக்கலன்னு சொல்றான். ஆஸ்கார் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரீச்சரை கூப்பிடுறான். அதுக்கு ரீச்சர் வர மறுக்கிறான். நான் போலீஸ்காரன் இல்ல, நான் கேஸ்லயும் இல்ல, நான் எதுக்கு உன் கூட வரணும்னு கேட்கும் போது சிசிடிவில பார்த்த உருவம் நீதான்றது இன்னும் எனக்கு நம்பிக்கை இல்ல, இன்னும் உன்ன மாதிரி ஒரு உருவம் அங்க இருந்தான்றதுக்கு சாட்சி ஒருத்தர் சொல்லியிருக்கான். சோ நீ எங்கேயும் போக முடியாது, என் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் கூட அழைச்சிட்டு போறான். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இன்னும் அந்த ஆளோட ஐடென்டிட்டி யாருக்குமே கண்டுபிடிக்கல. அப்பதான் ரீச்சர் ஒரு விஷயத்த ஐடென்டிஃபை பண்ணா. ரீச்சர் அந்த சிஸ்டத்துல ஒரு கையோட போட்டோ இருந்தது. அந்த கையோட போட்டோவை உத்து பார்க்கும் போது அந்த கையில ஒரு தழும்பு ஒண்ணு இருந்தது. அந்த தழும்பு சின்ன வயசுல ஒரு அயன் பாக்ஸால ஏற்பட்ட காயம்னு சொல்றான். இவனுக்கு வயசு 45, அவனோட அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அவன் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருந்திருக்கா. இவன் பேரு ஜோன்னு சொல்றான். ஜோ ரீச்சரோட அண்ணன். அங்க இருந்தவன் எல்லாருக்குமே ஷாக்கு, செம்ம கடுப்பா அந்த டிபார்ட்மெண்ட் விட்டு வெளியே வேகமா வந்தான். ஆஸ்கார் இவன் போற வேகத்தை பார்த்தா இந்த கிராமத்தையே கொளுத்திடுவா அப்படின்னு சொல்லி ரோஸ்கோவை கூட அனுப்புறான். ஆஸ்கார் விடாம அது எப்படி அண்ணனும் தம்பியும் ஒரே நேரத்துல 2 பேருக்கு தெரியாம இந்த கிராமத்துல வந்து நிப்பீங்க அப்படின்னு கேக்குறான். ரீச்சர் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் பிளைண்ட் பிளேக்னு ஒரு பாடகரை மட்டும் தான் பார்க்க வந்தேன்னு திருப்பி சொல்றான். இப்போ கத்தி கோவத்தோட சொல்றான். ஆஸ்கார் ரீச்சரை திருப்பியும் ஜெயில போட்டுருவேன்னு மிரட்ட ரீச்சர் கோவத்துல அவனை தள்ளி விடுறான். அப்ப ரோஸ்கோ தலையிட்டு ரீச்சரை கார்ல உட்கார சொல்றான். பின்னாடி ரீச்சர் சைலண்டா உட்கார்ந்துட்டு வந்துட்டு இருக்கும் போதே ரோஸ்கோ என்ன யோசிக்கிறேன்னு கேக்குறா. என் அண்ணன் கொன்னவனை கண்டுபிடிச்சு அவனை எப்படி கொன்னாங்களோ அப்படியே அவனையும் கொல்லுவேன்னு சொல்றான். ஆஸ்கார் ரீச்சரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறான். ரீச்சர் அங்கிருந்து சிட்டிக்குள்ள போறதா சொல்லி அங்கிருந்து கோவமா கிளம்புறான். ஆஸ்கார் ரோஸ்கோவை பார்த்து ரீச்சரை நிறுத்து, இல்லனா அவன் இந்த கிராமத்தை நாசமாக்கிடுவான்னு எச்சரிக்கிறான். ரோஸ்கோ ரீச்சரை கார்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ரோஸ்கோ ரீச்சரை ஃபாலோ பண்றதை அவன் தெரிஞ்சுக்கிட்டு காருக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். என்னோட விசாரணையில நீ தலையிடாதேன்னு ரீச்சர் கத்துறான். ரோஸ்கோ நீங்க யாரை தேடுறீங்களோ அவங்களதான் நாங்களும் தேடுறோம், வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யலாம்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி கார்ல ஏத்துறான். அப்புறம் அவங்க 2 பேரும் பாலோட வீட்டுக்கு போறாங்க. பாலோட மனைவி அவங்களோட காதல் கதை, காலேஜ் கதை, எங்க இருந்தாங்க போனாங்க வந்தாங்க எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அவங்களோட 2 டாட்டர்ஸையும் ரீச்சருக்கும் ரோஸ்கோக்கும் அறிமுகப்படுத்துறா. ஒருத்தி கண்ணாடி போட்டுட்டு இருக்கவ லூயி, இவ பேரு அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ரீச்சருக்கு ஒரு சின்னதா ஒரு க்ளூ கிடைக்குது. பேசிட்டு இருக்கும் போதே ரீச்சர் டக்குன்னு எந்திரிச்சு பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு பாலோட ரூமுக்கு போய் எதையோ பாக்குறான். பாலோட ஷூல ஒரு காட்டு விதை ஒண்ணு கிடைக்குது. பாலோட மனைவிக்கு நன்றி சொல்லிட்டு 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. வெளியில வந்து ரோஸ்கோ கிட்ட 2 முக்கியமான விஷயங்களை சொன்னான். ஜெயில என்ன தாக்குனவங்க என்ன குறி வைக்கல, அவங்க பாலை தான் தாக்க வந்திருக்காங்க. அவங்க கண்ணாடி போட்டுக்கிட்டு இருந்தவங்க தான் தாக்க வந்திருக்காங்க. சோ அப்ப கண்ணாடி போட்டிருந்தது நானு, அதனாலதான் அவங்க என்ன தாக்குனாங்க. 2வது ஒரு பேங்கோட ஷூல வயல் செடியோட விதை எப்படி வந்துச்சுன்னு கேக்குறான். அந்த விதையை எடுத்து ரோஸ்கோ கிட்ட காட்டுறான். ரீச்சரோட அண்ணன் ஜோ கொல்லப்பட்ட இடத்துக்கு ரீச்சரும் ரோஸ்கோவும் போறாங்க. அங்க ரீச்சர் அவனோட அண்ணன் எப்படி தாக்கப்பட்டிருப்பான் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணி பாக்குறான். கொலைகாரன் எங்க நின்று இருப்பான், அவன் எப்படி அவனை தாக்கனா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அங்க இருந்தே சில கால் தடங்களை வச்சு அவன் கணிக்க ஆரம்பிச்சான். ரோஸ்கோ ரீச்சரோட அண்ணனை பத்தி கேட்கிறா. அவர் என்ன வேலை பாக்குறாரு, என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தன்ற மாதிரி பல கேள்வி கேட்கிறா. அப்ப என் அண்ணன் ஒரு உள்நாட்டு பாதுகாப்பு துறையில வேலை செஞ்சுட்டு இருந்தான். போதைப் பொருள் தடுப்பு, எல்லை கடத்தல் நிறைய பிரச்சனை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தான். ஜோ எதுல சம்பந்தப்பட்டிருந்திருப்பான் அப்படின்றது எனக்கே தெரியாதுன்னு ரீச்சர் சொல்றான். ப்ளூ பிளேக்கை பத்தி என்கிட்ட சொன்னது, அவரோட கடைசி பாட்டு மார்கிரேவ்ல தான் பாடினதா ஜோ என்கிட்ட சொன்னான். எப்பயாவது உனக்கு டைம் கிடைச்சா அந்த கிராமத்துக்கு நீ விசிட் பண்ணணும்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டே இருப்பான். அதனால தான் ரீச்சர் டைம் கிடைக்கும் போது இந்த ஊருக்கு வந்தான். ஜோ சும்மா எதையுமே சொல்ல மாட்டான். அவன் சொன்னதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இப்ப இந்த கிராமத்துக்கு நான் வந்த காரணம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஜோ கொலைக்கு பழிக்கு பழி வாங்கணும்ன்றதுதான் என்னோட இப்போதைய டார்கெட் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ரீச்சர் ரோஸ்கோவை வீட்டுக்கு போக சொல்லிட்டு இவன் மட்டும் தனியா எங்கேயோ நடந்து போனான். அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு போனா, ஆனா ரோஸ்கோ வீட்டுக்கு போகாம ரீச்சரையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா. ஹோட்டல் வாசல்லையே ஒரு கும்பல் ரீச்சரை சீண்டி பாக்குறானுங்க. அப்ப ரீச்சர் இங்க இருக்க 3 பேர் கையை நான் உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கவங்க நான் 4 பேர் வந்திருக்கோம்னு சொல்றா. இல்ல உங்களை ஒருத்த ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனல, அதனால ஒருத்த கையை மட்டும் உடைக்க மாட்டேன்னு சொல்லி ரோஸ்கோ இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு ராத்திரி ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு 4 பேர் ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அடுத்த நாள் காலையில ரீச்சர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவனோட அண்ணனோட கேஸ் எந்த அளவுக்கு முன்னேற்றத்துல இருக்குன்னு பாக்குறதுக்கு போறான். ஆனா அங்கே போன அப்புறம் தான் அவனுக்கு விஷயம் தெரியுது, சீஃப் போலீஸ் ஆபீசர் மோரிசனை யாரோ போட்டு தள்ளிட்டானுங்கன்னு. சரி நானும் உன் கூட வரேன்னு சொல்லி ரோஸ்கோ கார்ல ஏறினா, எங்க நீ வர, நீ எல்லாம் வராதன்னு சொன்ன அப்புறம் நீ எப்படியும் நான் எங்க போனாலும் ஃபாலோ பண்ண போற, அப்ப நான் உன் கூடவே வரேன்னு சொல்லிட்டு ரீச்சர் ரோஸ்கோ
ரோஸ்கோ கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டான். ரோஸ்கோ ரீச்சரும் ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஆஸ்கார் வெளியில தான் நின்றுட்டு இருந்தாரு. இந்த மாதிரி கொலையை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லைன்னு ரொம்ப அதிர்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு ரீச்சர் என்ன அவனை செவுத்துல ஆணி அடிச்சு தொங்க விட்டுருக்காங்களான்னு கேட்கிறான். அவரை செவுத்துல தொங்க விட்டு அவரோட மனைவியை அதை பார்க்க வச்சிருக்காங்க, ரொம்ப கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆஸ்கார் உனக்கு எப்படி தெரியும், நீ பார்க்காம எப்படி சொல்றேன்னு கேட்டான். அதுக்கு அவன் பதில் சொல்லாம கேரிசன் உடம்ப பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்ப அங்க இருந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆளு, சார் பால்ஸை கூட கட் பண்ணிருக்காங்க சார், கட் பண்ணி அதை ஏன் சார் எடுத்துட்டு போறானுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் வாயை செக் பண்ணுங்கன்னு ரீச்சர் சொன்னான். அங்க இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் ஷாக்கு, அந்த பால்ஸ் அவன் வாயில தான் இருந்தது. ஆஸ்கார் ரீச்சரை வெளியில அழைச்சிட்டு போய் உண்மையை சொல்லு, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க பால் ஜெயில இருக்கும் போது இதே மாதிரி தான் இவனை மிரட்டினதாக என்கிட்ட சொன்னா, அதை வச்சுதான் சொன்னேன்னு சொல்றான். இப்ப சீஃப் போலீஸ் ஆபீசர் கேரிசன் இறந்து போயிட்டதால அங்க இருக்கிற மேயர் டீல்னு ஒருத்தன், அவன் தான் இப்ப சீஃப் போலீஸ் ஆபீசரா நியமிக்கப்படுறான். இந்த பதவி ஆக்சுவலா ஆஸ்காருக்கு தான் வரணும். ஆனா இந்த மேயர் அந்த தொழிலதிபர் கிளீனர்னு ஒருத்தனோட கையால அவரோட இன்ஃபுளுன்ஸால மட்டும்தான் இவன் இப்ப சீஃப் போலீஸ் ஆபீசரா வரான். ஆஸ்காரை அந்த மேயர் டீல ஒரு மீட்டிங்கு கூப்பிடுறா. அதனால அவர் அங்க போறாரு. அப்போ ரீச்சர் ஒரு போலீஸ்காரனே இப்படி கொலை செஞ்சிருக்காங்கன்னா பாலோட நிலைமை என்ன ஆகும்னு நினைக்கிறான். இமிடியேட்டா ரோஸ்கோவும் ரீச்சரும் பாலோட வீட்டுக்கு போறாங்க. ரோஸ்கோவும் ரீச்சரும் பாலோட வீட்டுக்கு போய் அவங்க மனைவியை சந்திக்கிறாங்க. பாலோட மனைவி கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட அவர் நைட் வராம இருந்ததே இல்லை, அவருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலன்னு பயப்பட ஆரம்பிச்சா. பாலோட மனைவியை சமாதானப்படுத்திட்டு ரீச்சர் பாலோட கேரேஜில் போய் ஒரு சேஃப்டிக்கு ஒரு சின்ன கத்தியை எடுத்து இடுப்புல சொருவிக்கிட்டு பாலோட காரை எடுத்து ரீச்சர் அங்கேருந்து கிளம்பினான். மீட்டிங்ல மேயர் டீலும் தன்னோட புது பதவியை பத்தி சந்தோஷமா அறிவிச்சுக்கிட்டு இருக்கான். கூட்டத்துல ஒருத்தன், இந்த நகரத்துல 20 வருஷமா எந்த கொலையும் நடக்கல, இப்போ இந்த ரீச்சர் வந்ததும் 4 கொலைகள் நடந்திருக்கு, அவன் ஏன் இந்த ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கான்னு கத்த ஆரம்பிச்சான். அங்கிருந்து நிறைய பேர் கூட்டம் சேர்ந்துக்கிட்டு ரீச்சரை கைது செய்யணும்னு கூச்சலிடுறானுங்க. அப்பதான் இந்த தொழிலதிபர் கிளீனர் தலையிட்டு ரீச்சரோட அடையாளத்தை பத்தி சொல்றான். ரீச்சர் சாதாரண ஆள் கிடையாது. இங்க இந்த கிராமத்துல முதல்ல கொலை செய்யப்பட்ட அவனோட அண்ணன் தான். ரீச்சரும் தன்னோட அண்ணன் கொலைக்கு தான் நியாயம் தேடி இங்க நிக்கிறாருன்னு சொல்றான். மீட்டிங் முடிஞ்சதும் ஆஸ்காரை அந்த மேயர் கூப்பிட்டு தனியா விசாரணை எப்படி நடத்தணும்னு கத்து கொடுக்க ஆரம்பிச்சான். இனிமேலுக்கு அவன் சொல்ற மாதிரி தான் இங்க நடக்கணும்னு உத்தரவிட ஆரம்பிச்சான். முதல்ல இந்த மாரிசன் வந்து நிறைய பேரை கைது செஞ்சிருக்கான், அதுல ஒருத்தன் எவனாவது பழி வாங்கியிருக்கலாம், அந்த கோணத்துல இங்க விசாரிக்கணும் அப்படின்னு கேஸையே திசை திருப்ப ஆரம்பிச்சான். சமீபத்துல ஜெயில இருந்து நிறைய பேர் வெளியே வந்திருக்கானுங்க. அவனுக்கு எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட் எடுத்து எல்லாரையும் ஒருத்தோதரியா அவங்க வீட்டுல போய் செக் பண்ணுன்னு ஆஸ்காருக்கு உத்தரவிட்டான். மேயர் இந்த கேஸோட திசையை கம்ப்ளீட்டா திருப்ப பாக்குறான், என் கவனத்தை வேற பக்கம் திசை திருப்பிட்டு வேற ஏதோ பண்ண பாக்குறான்னு சொல்றான். ரீச்சர் கிளீனர் மேலதான் எனக்கு ஏதோ பயங்கர சந்தேகம் இருக்கு, கண்டிப்பா ஏதோ சட்டவிரோதமா அவன் சம்பாதிக்கிற மாதிரியே அவன் டவுட் ஆகுறான். ரீச்சர் முதல்ல பாலோட குடும்பத்தை பாதுகாக்கணும்னு சொல்றான். அதுக்கு ஆஸ்கார் தன்னோட FBI ஃப்ரெண்டு பிக்கார்டுன்னு ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ரீச்சர் பார்பர் ஷாப் பக்கத்துல இருக்கிற ஒரு கடைக்கு போன் வாங்க போறான். அப்ப இந்த பார்பர் 2 ஸ்பானிஷ்காரங்க வந்தானுங்க, உன்னை பத்தி தான் கேட்டானுங்க, அவனுங்களை பார்த்தா பேச வந்த மாதிரி தெரியல, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு எச்சரிச்சாரு. ரீச்சர் பாலோட வீட்டுக்கு போய் அவரோட மனைவியை பார்த்து, நீங்க இங்க இருந்து இமிடியேட்டா கிளம்பி ஆகணும், வேகமா கிளம்புங்க, உங்களுக்கு துணையா பிக்கார்டுன்னு ஒரு ஆள் வராரு, நீங்க அவர்கிட்ட பாதுகாப்பா கிளம்புங்கன்னு ரீச்சர் சொல்றான். ரீச்சர் வீட்டுல இருந்து வெளியே வரும்போது ஒரு கார்ல ஒருத்தன் அந்த வீட்டையே நோட்டை விட்டு இருக்கிறத பாக்குறான். ரீச்சர் அவனை கிட்ட நடந்து போக அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். ரீச்சர் நம்மளுக்கு டைமே இல்ல, நம்மள நோட்டோட ஆரம்பிச்சிட்டாங்க, இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே யாரோ ஒருத்தன் உள்ள வந்தான். அப்புறம் தான் தெரியுது அவர் ஆஸ்காரோட ஃப்ரெண்டு பிக்கார்டுன்னு. அவரோட ஐடி கார்டுலாம் செக் பண்ணிட்டு உள்ள விட்டா ரீச்சர். பாலோட மனைவி குழந்தைங்க எல்லாரையுமே ஒரு வண்டியில ஏத்தி பிக்கார்ட துணையோட ஏதோ ஒரு சேஃப் பிளேஸ்க்கு அழைச்சிட்டு போறாங்க. ரீச்சர் அந்த ஜெயிலர் ஸ்பைவி கிட்ட இருந்தா இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சான். அதனால ஆஸ்கார் பேசுற மாதிரி அந்த ஜெயிலர் ஸ்பைவி கிட்ட பேசினான். ரீச்சர்ன்றவன் உன் மேல கேஸ் கொடுக்க போறானா, அதனால நான் உன்கிட்ட இமிடியேட்டா பாக்கணும்னு எங்க இருக்கேன்னு கேக்குறான். அவனும் அவன் இருக்கிற இடத்த சொல்லி அவனை வர சொல்றான். ஆனா ஸ்பைக்கு ஆஸ்கார் கோடு ரொம்ப நல்லா தெரியும் போல. ரீச்சர் அங்க போகும்போதே அவன் ரெடியா 2 ஆளுங்களோட நின்றுட்டு இருந்தான். அந்த 2 ஸ்பானிஷ்காரங்க கன் முனையில நிக்க வச்சு ரீச்சரை அந்த கார் டிக்கில படுக்க சொன்னாங்க. ரீச்சர் அவங்கள ஈஸியா அடிச்சு முடிச்சலாம்னு நினைச்சா, ஆனா ஸ்பானிஷ் பசங்க ரொம்ப திறமையா சண்டை போட்டானுங்க. போலீஸ் வரதை பார்த்தோன்னே 3 பேரும் சண்டையை நிறுத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறானுங்க. ரீச்சர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். அங்கே ஆஸ்கார்ட்டையும் ரோஸ்கோட்டையும் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றான். அவனுங்க ஸ்பானிஷ்காரங்க தான், ஆனா பர்ஃபெக்ட்லி ட்ரெயின்டு, அவனுக்கு சாதாரண அடியாளுங்க கிடையாது அப்படின்னு சொன்னான். ஏன்னா நான் யாரா இருந்தாலும் அவனுங்களை 10 செகண்ட்ல அடிச்சு முடிச்சிருவேன். அவனுங்க என்கிட்ட கிட்டத்தட்ட 3 நிமிஷமா சண்டை போட்டானுங்க, என்னால யாரையுமே சாய்க்க முடியல. சோ அவங்க பர்ஃபெக்ட்லி ட்ரெயின்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்தான். இவனுங்கிட்ட சண்டை போட்டதால என்னால அந்த ஸ்பைவியை கரெக்டா விசாரிக்க முடியலன்னு வருத்தப்பட்டான். அதுக்கு ஆஸ்கார், இந்த விஷயத்துல நீ தலையிடாத, நான் பாத்துக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி ரீச்சரை அனுப்ப.
அனுப்புனான். பட் ரீச்சருக்கு அதுல விருப்பம் இல்லை. நான் வீட்டுக்கு போல, நான் ஒரு பாருக்கு போய் 2 பீர் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பாருக்கு கிளம்புனா, நீ பாருக்கும் போக கூடாது, பேசாம கார்ல ஏறுன்னு சொன்னான். ஆனா ரோஸ்கோ அவனை ஒரு பாருக்கு கூட்டிட்டு போய் 2 பேரும் குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் ரோஸ்கோட வீட்டுக்கு போக முடிவு பண்றாங்க. ஆனா இங்க மழை பயங்கரமா பெய்ஞ்சு ரோடெல்லாம் பிளாக் ஆயிடுது. பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறாங்க. அவங்க படுத்துக்கிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கும் போது ரோஸ்கோ தன்னோட பழைய பாஸ் கிரேன்னு ஒருத்தரை பத்தி சொல்றா. இப்போ ஆஸ்கார் இருக்க இடத்துக்கு முன்னாடி இருந்தவர் அவரு தான். ரோஸ்கோக்கு அவர் தான் மிகப்பெரிய மென்டாரா இருந்தாருன்னு சொல்றா. அவர் எப்பவுமே என்ன தைரியமா இருக்க சொல்லுவாரு, என்கிட்ட ஒரு பாக்ஸ்ல ஒரு துப்பாக்கி ஒன்று போட்டு கொடுத்தாரு, இப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலை ரோஸ்கோ வீட்டுக்கு ரீச்சரா 2 பேரும் வராங்க. அப்ப கதவு திறந்து இருக்கிறத பார்த்து அவங்க 2 பேரும் ஷாக் ஆகிறாங்க. ரோஸ்கோ டக்குன்னு அவன் கார்ல இருந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்குள்ள போறா. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது யாரோ வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிருக்காங்கன்னு. உள்ள யாருமே இல்லாதால உன்னை மறுபடியும் சந்திக்கிறேன்ற மாதிரி ஒரு மிரட்டல் மெசேஜ அங்கே எழுதி வச்சுட்டு போயிருக்கானுங்க. நிலைமை சூடாயிடுச்சுன்னு ரீச்சருக்கு புரிஞ்சிருச்சு. அதனால ரோஸ்கோ கிட்ட எனக்கு கண்டிப்பா இப்போ ஒரு துப்பாக்கி வேணும்னு கேக்குறான். அப்ப ரோஸ்கோ அவளுக்கு கிரே கொடுத்த துப்பாக்கியை எடுத்து ரீச்சருக்கு கொடுத்தான். ரீச்சரும் ரோஸ்கோவும் ஆஸ்காரை பார்க்க போறாங்க. அப்ப ஆஸ்கர் ரொம்ப கோவத்துல, நேத்து அவனை ரூம்ல போய் விட்டுட்டு வான்னு சொன்னா நீ எங்கேயோ போயிருக்க அப்படின்னு சொல்றதுக்கு, நேத்து நான் வீட்டுக்கு மட்டும் போயிருந்தேன்னா என்ன போட்டு தள்ளியிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ராத்திரி என்னென்ன விஷயம் நடந்ததோ எல்லாத்தையுமே சொன்னான். அதுக்கப்புறம் 3 பேரும் ஃபாரன்சிக் லேபுக்கு போனாங்க. இந்த ஃபாரன்சிக் லேப் எக்ஸ்பர்ட்டோட பேரு ஜாஸ்பர். அந்த 2வதா கிடைச்ச பாடியோட பேரு பீட் ஜாப்லிங். அவன் ஒரு ட்ரக் டிரைவர். அவனுக்கு 43 வயசாவது. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அட்லாண்டால ஒரு வீடு இருக்குன்னு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருந்தான். 2018 ஒரு தப்பான டிரைவிங் கேஸை தவிர்த்து அவன் மேல எந்த கிரிமினல் ரெக்கார்டும் இல்லைன்னு எல்லா விஷயத்தையும் சொன்னான். அந்த கேஸ் வந்து ஒரு பெரிய வக்கீல் அவனை வெளியே எடுத்திருக்காரு. சாதாரண ஒரு ட்ரக் டிரைவர் அவ்வளவு பெரிய லாயரை அஃபோர்ட் பண்ண முடியுமான்றது தான் இப்ப இருக்கிற கேள்வியே. அந்த லாயர் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த நேரத்துல தான் ரோஸ்கோக்கு ஒரு கால் வந்துச்சு. மோலி பெத் அப்படின்றவங்க கால் பண்ணாங்க. அவங்க ஒரு சீக்ரெட் சர்வீஸ் ஆபீசர். அவங்க ரீச்சரோட அண்ணனான ஜோக்கு ஃப்ரெண்டு. ஜோ மார்கரியோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான்ற விஷயம் இவங்களுக்கு தெரியும். அதனாலதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. அப்ப ஜோவை பத்தி கேட்கும் போது தான் ரீச்சர் கிட்ட அந்த போனை கொடுத்து எல்லா விஷயத்தையும் சொல்ல சொன்னாங்க. ரீச்சரும் ஜோ இறந்த விஷயத்த அவங்கள்ட்ட சொன்னான். அவங்ககிட்ட ஜோ எதுக்கு இங்க வந்தா, இங்க என்ன செஞ்சுட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டான். அவன் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியாது. ஜோ கவுண்டர்ஃபிட் மணி, அதாவது கள்ள பணம் மோசடியை பத்தி டீல் பண்ணிட்டு இருந்தாருன்ற விஷயத்த சொல்றான். ரீச்சர் ஜோவோட ஃபைல்ஸ் ஏதாவது இருந்தா எனக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்க, இன்னும் 2 நாள்ல உன்னை வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணான். அப்பதான் ஆஸ்கார், இந்த போலி நோட்டுக்காவே இத்தனை கொலை அப்படின்னு கேட்கறதுக்கு ரீச்சர் $20 இங்க கொலை பண்ணுவானுங்க, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்றான். இந்த ஸ்பைவி பக்கத்து ஸ்டேட்ல தான் இருக்கான். அவன் வீடு நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் அவனை போய் சந்திக்கிறேன், நீ அந்த ட்ரக் டிரைவரை பத்தி விசாரின்னு சொல்லிட்டு ஆஸ்கார் அங்கே கிளம்புனான். ஸ்டீவன்சன், அதாவது பாலோட கசின், ரோஸ்கோவை நெருங்கி பாலும் அவங்க குடும்பத்தை பத்தி விஷயத்தை கேட்கறாங்க. ஆனா ரோஸ்கோ எந்த விஷயத்தையுமே அவன்கிட்ட சொல்ல, ஏன்னா அவளுக்கு யாரை நம்புறதுன்றதே தெரியல. இங்கே ஆஸ்கார் ஸ்பைவோட வீட்டுக்கு போயிடுறான். ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க சந்தேகப்பட்டு போலீஸுக்கு கால் பண்ணிடுறாங்க. ஆஸ்கார் உள்ள போய் ஸ்பைவோட போனை செக் பண்றான். அப்ப கிளீனரோட ஆபீஸ்க்கு நிறைய வாட்டி அவன் கால் பண்ணியிருக்கிறது தெரிய வருது. இவன் செக் பண்ணிட்டு இருக்கும் போதே திடீர்னு 2 போலீஸ் ஆபீசர் பின்னாடி வந்து ஆஸ்காரை தலையிலேயே அடிச்சு திருடன்னு கைது செஞ்சிடறாங்க. ரீச்சர் அந்த ட்ரக் டிரைவரை பத்தி விசாரிக்கிறதுக்கு அந்த லாயர் ஆபீஸ்க்கே போயிடுறான். அப்ப அந்த கேஸோட டீடைல்ஸ் பத்தி கேட்கறான். ஆனா அவங்க யாரும் சாதாரணமா தரமாட்டாங்கன்றது அவனுக்கு தெரிஞ்சு போகுது. அதனால ரீச்சரோட ஸ்டைல்ல அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிறான். ஆஸ்காரை ரோஸ்கோ தான் ஜாமீன்ல எடுக்கிறா. சீஃப் டிடெக்டிவும் தெரியாம கைது செஞ்சுட்டு தான் மன்னிப்பு கேட்டாங்க. ஆனா ரோஸ்கோக்கும் தெரியும், ஆஸ்காருக்கும் தெரியும் இவங்க வேணுக்குன்னு தான் கைது பண்ணிருக்காங்கன்னு. 2 பேருமே அந்த போலீஸ்காரங்களை முறைச்சிட்டே வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் எல்லாரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சந்திக்கிறாங்க. கிளீனர் இண்டஸ்ட்ரியில தான் அந்த கேஸை வாதாடிக்காங்க. அவங்க தான் பே எல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த ட்ரக்கோட ஓனரே கிளீனர் தான் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை சொல்றான். ஸ்பை வீட்டுக்கு போகும்போது அவன் வீட்டுல இல்ல, அவன் எங்க தப்பிச்சு போயிட்டான். அந்த போன்ல டயல்டு கான்டாக்ட்ஸ்ல ஸ்பைவி நிறைய வாட்டி கிளீனருக்கு கால் பண்ணிருக்கான். சோ ஸ்பைவிக்கும் கிளீனருக்கும் ஏதோ கனெக்ட் இருக்குன்றத ஆஸ்கார் சொல்றான். சோ இந்த கேஸ் கிளீனர் இண்டஸ்ட்ரீஸ் பக்கம் தான் போகுதுன்றது 2 பேருக்குமே தெரிய வருது. இந்த ட்ரக்கை அவங்க போலி நோட்டு எல்லாம் கடத்துறதுக்காக யூஸ் பண்றாங்களா என்னமோன்னு 2 பேருமே டவுட் ஆகுறாங்க. ரீச்சரும் ஆஸ்காரும் கிளீனரோட ஃபேக்டரிக்கே கிளம்புனாங்க. நிறைய கிலோ கணக்குல மாட்டு தீவனத்தை ஏத்துறதையும் இறக்குறதையும் நோட் பண்றான். ஆனா இந்த கிராமத்துக்கு இவ்வளவு மாட்டு தீவனம் தேவையில்லைன்னு அவன் நினைக்கிறான். ஆஸ்கார் கிளீனரை மீட் பண்ணி, அந்த ஸ்பைவியை பத்தி உங்களுக்கு தெரியுமா, உங்க ஆபீஸ்க்கு பல வாட்டி கால் பண்ணியிருக்கான். பீட் ஜாப்லிங்ன்ற ஒரு ட்ரக் டிரைவர், அவன் உங்களுக்கு தான் ட்ரக் ஓட்டி இருக்கிறான். அவனுக்கு நிறைய செலவு நீங்க பண்ணிருக்கீங்க. இந்த கிளீனர் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அவங்க 2 பேருக்கும் என்ன சம்பந்தம்ன்ற விஷயத்த
விஷயத்த கிளீனர்கிட்ட கேட்கறான். கிளீனர் ரொம்ப ஜாலியா என்னோட ப்ராடக்ட்ஸ் நாடு ஃபுல்லா போகுது, என் லாயர்ஸ் தான் எப்பவும் இந்த விஷயத்துல ஹேண்டில் பண்றாங்க. ஒரு ட்ரக் டிரைவர் பேசுனா என்னோட லாயர்ஸ் பார்த்துப்பாங்க, நான் இந்த விஷயத்துல ஏன் தலையிட போறேன், உன் கேள்வியே முட்டாள்தனமா இருக்கு, என் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, எல்லாரையுமே நான் ஞாபகம் வச்சுக்க முடியுமா, எல்லாருக்கும் நானா கால் பண்ணி பேச போறேன், எல்லார்ட்டையும் நான் தான் பேசணும்னு யாராவது சொன்னாங்களா? ஒரு ட்ரக் டிரைவர் மாட்டிக்கிட்டானா என்னோட ப்ராடக்ட்ஸ் அந்த கரெக்டான டைம்ல கஸ்டமர் ரீச் ஆகாது, அதனால என் லாயர்ஸ் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனை வெளியே எடுத்திருப்பாங்க, இதெல்லாம் என் பிசினஸ்ல சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஏன் நீ சொல்ற ஸ்பைவின்னு யாரோ ஒருத்தன் அவனோட ஃப்ரெண்டு கூட இங்க ஒர்க் பண்ணலாம், அவனுக்கு கூட அவன் கால் பண்ணி பேசியிருந்திருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு கிடைச்ச 2 பாயிண்டையும் சுக்குநூறா உடைச்சிருந்தான். நீங்க உங்க வேலையை பாக்குறீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனா இந்த நகரத்துக்கு நான் நிறைய பணம் செலவு பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி கொலை பத்தி கேள்வி கேட்டு என் டைமை வேஸ்ட் பண்ணி ஆதாரம் இல்லாத இந்த மாதிரி என் நேரத்தை வீணடிச்சேன்னா இங்க இருக்க மக்கள்லாம் உன்னை சும்மா விட மாட்டாங்கன்னு மிரட்ட ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரத்துல கிளீனர் கொஞ்சம் டென்ஷன் ஆகி ஆஸ்காரோட இனத்தை பத்தி பேசி அவனை ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சான். என்ன ஃபாலோ பண்ணதை நீ நிறுத்திக்கோ, வேற ஏதாவது வேலை இருந்தா நீ போய் பாரு, தேவையில்லாம என் கம்பெனிக்குள்ள வந்து என்னையே நீ அக்யூஸ் பண்ற அப்படின்னு சொல்ற மாதிரி அவனை மிரட்ட ஆரம்பிச்சா. டேய், நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நீ சொல்லாத, நீ என் அப்பா கிடையாது, என் இன்வெஸ்டிகேஷனை எப்படி பண்ணணும், எதை செய்யணும், யாரை கேள்வி கேட்கணும்ன்றது எனக்கு தெரியும், இதுக்குள்ள நுழைஞ்சு ஏதாவது சுத்தி விடலான்னு பார்த்தனா உன்னை கழுத்திலே காலை வச்சு மிதிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு பேசினான். இது வரைக்கும் ஆஸ்கார் அப்படி கோவப்பட்டதே கிடையாது, ஃபர்ஸ்ட் தடவையா கோவப்படுறான். இவன் கோவப்படுறத பார்த்து அவன் 2 பெல் அடிச்சு 2 செக்யூரிட்டியை வர வச்சு இவங்க 2 பேரையும் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள சொல்லிடுறான். நம்மள்ட்ட இருந்த 3 க்ளூவும் இப்போ ஒண்ணுமே இல்லாம ஆயிருச்சு. ஒண்ணு, இந்த ஸ்பைவி ஜெயிலர் இருந்தா அவன் எங்க போனான்னு தெரியல, பால்னு ஒருத்த இருந்தா அவன் இருக்கானா இறந்துட்டானான்றது கூட தெரியல, இந்த ட்ரக் டிரைவர் அதுவும் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு விரக்தியில எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பால் வேலை பார்த்த அந்த பேங்கோட மேனேஜரை ஆஸ்கார் பார்க்க போறான். ஆனா அங்க போன அப்புறம் ஒரு விஷயம் தெரியுது, பால் 1 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்து வேலையை விட்டு நின்று இருக்கான். பால் இந்த பேங்க்ல ஒர்க் பண்ணலன்னா அப்ப யாருக்காக இவன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான்ற விஷயம் கேள்வியா நிக்குது. ரீச்சர் ஸ்பைவே சந்திக்க அதே பப்புக்கு போனான். அப்ப உயரமா குண்டா ஒருத்த வந்து, எப்பா இங்கெல்லாம் நிக்காத, வேற ஏதாவது பாருக்கு போ அப்படின்னு அவனை மிரட்டினா. ரீச்சர் அவனை அடிச்சு கவுண்டர் பண்ணி அப்புறம் ஸ்பைவி எங்க இருக்கான்றத கேட்டான். அப்ப ஸ்பைவி 2 ஸ்பானிஷ்காரங்க வந்தாருங்க, அவங்க கூட தான் கிளம்பி போனதா அவன் சொல்றான். ரீச்சர் தன்னோட கார்ல ஏறும் போது ஒரு கருப்பு காரு தன்னை பின்தொடர்றத பாக்குறான். அப்புறம் கார்ல இருந்து இறங்கி பார்க்குள்ள போய் கிச்சன்ல 2 கிளவுஸ் எடுத்துட்டு பாக்கெட்ல வச்சுட்டு வெளியே வரான். அதே ஸ்பானிஷ்காரனுங்க கருப்பு கார்ல அவனை ஃபாலோ பண்றானுங்க. ஆனா இவன் எதுவும் கண்டுக்காம காரை எடுத்துட்டு ஒரு ஆள் இல்லாத இடத்துக்கு ஓட்டிக்கிட்டு போறான். அந்த இடத்துக்கு போயிட்டு டக்குன்னு கார்ல இருந்து வெளியே குதிச்சிடுறான். அந்த ஸ்பானிஷ்காரங்க இவன் குதிச்சதை கவனிக்காம கார் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் நிக்கிறானுங்க. துப்பாக்கி எடுத்துட்டு ரீச்சரை அந்த வீட்டுக்குள்ள தேட போறானுங்க. ஆனா ரீச்சர் பின்னாடி இருந்து சுட்டு கொண்டுறான். அவனுக்கு நல்லா தெரியும் இவன்கிட்ட சண்டை போட்டா ஒரு 10 நிமிஷம் ஆகணும், அதனால 2 செகண்ட்ல முடிச்சிட்டான். அப்புறம் அவங்க பாக்கெட்டை செக் பண்றான். அவங்க பாக்கெட்ல நிறைய காசு இருந்தது, அதை எடுத்து இவன் பாக்கெட்ல வச்சுக்கிட்டான். அவங்க 2 பேரையும் தூக்கிட்டு கார் டிக்கியை திறக்கும் போதுதான் அவனுக்கு உள்ள ஒரு விஷயம் தெரிஞ்சது. அண்ணன் ஸ்பைவி தலையில குண்டடிப்பட்டு கிடக்குறாரு. அவனை தான் ஊர் முழுக்க தேடிக்கிட்டு இருந்தா இந்த டிக்கில படுத்து கிடக்குறான். அவனோட சேர்ந்துட்டு இந்த ஸ்பானிஷ்காரங்களையும் அந்த டிக்கிக்குள்ள போட்டான். 2வது ஆளை உள்ள போடும் போது அவனுக்கு கால் தட்டுப்பட்டுச்சு. எந்த விதமா யோசிக்காம அந்த காலை 2ஆ உடைச்சு உள்ள அமுக்கி கார் டிக்கியை மூடினான். அப்புறம் ஆஸ்கார் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. ஒரு உள்ளூர்வாசி ஒரு எரிஞ்ச காரை கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. எரிஞ்ச கார்ல இருக்க சேசிஸ் நம்பர்லாம் எடுத்து அது யாரோட காருன்றதை அனலைஸ் பண்ண சொன்னாங்க. இது ஜோவோட காரா கூட இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அப்புறம் ஸ்பைவி இறந்துட்டான்ற விஷயத்தையும் 2 பேரையும் இவன் சுட்டு கொண்டான்ற விஷயத்தையும் ஆஸ்கார் கிட்ட சொல்றான். அப்ப ஆஸ்கார், நீ பாட்டு கொலை செஞ்சுட்டே போயிட்டே இருக்கேடா, இது எல்லாமே என் தலையில தான்டா வீடியோ, பார்த்து செய் அப்படின்னு ரீச்சர் கிட்ட சொல்றான். ரீச்சரும் ரோஸ்கோவும் அந்த ஸ்பானிஷ்காரங்களையும் அந்த ஸ்பைவியும் அவனுங்க காருக்குள்ளே போட்டு ஏர்போர்ட்ல நிறுத்திட்டு வந்துடலான்னு முடிவு பண்றாங்க. இந்த கார் வெளியில கிடைச்சுன்னா அது ஒரு ஸ்டேட் ப்ராப்ளம், அதுவே ஏர்போர்ட்ல கிடைச்சுன்னா அது சென்ட்ரல் ப்ராப்ளமா ஆயிடும்னு நினைக்கிறாங்க. அதனால ஏர்போர்ட்டுக்குள்ள போற அந்த என்ட்ரியில அந்த சிசிடிவி கேமராவை நோண்டி விட்டுறான் ரீச்சர். அதுல ஏதோ ப்ராப்ளம் நினைச்சிட்டு உள்ள இருக்க செக்யூரிட்டி அதை செக் பண்ண போகும்போது ரோஸ்கோவை செக் போஸ்ட்டை தாண்டி அனுப்பி விட்டுறான். உள்ள போய் காரை பார்க் பண்ணிட்டு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே அழைச்சிட்டு ரொம்ப சேஃபா அதை மூடிட்டு வெளியில வரும்போது ஒரு ஜாகுவார் கார்ல இருந்து ஒரு நேம் போர்டை திருடிட்டு ரொம்ப கூலா வெளியே வந்துடுறா ரோஸ்கோ. அப்புறம் ஒரு பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு போறாங்க. அப்ப அவங்க வெளியில அந்த கார் நிக்கும் போது ஏர்போர்ட்ல திருடின
பண்ண நேம் போர்ட அவங்க கார்ல மாட்டி விட்டுட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள போறாங்க. சோ அவங்க இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு ரீச்சர் நினைக்கிறான். ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட எங்களுக்கு 3வது மாடிக்கு மேல எங்களுக்கு ஒரு ரூம் வேணும் அப்படின்னு கேக்குறான். அப்ப இவன் நிறைய பணத்தை எடுத்து அதை ரிசப்ஷனிஸ்ட் கொடுக்கும் போது அப்ப ரோஸ்கா கேக்குறா, உனக்கு எதிரா இவ்வளவு பணம்னு, என்ன கொடுறதுக்கு நிறைய பணம் வாங்கியிருப்பாங்க, அந்த பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். ரீச்சர் உள்ள போனதுக்கு அப்புறம் பெட்டை எல்லாத்தையும் மாத்தி மாத்தி போட்டான். கிளாஸ் பக்கத்துல நிக்காத, மேபி ஸ்னைப்பர் ஷாட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்றான். அப்பதான் மோலிபத் அவனுக்கு கால் பண்ணி ஜோவோட ஃபைல்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு, நாளைக்கு உன்னை ஏர்போர்ட்ல மீட் பண்றதா சொன்னான். அப்ப ரீச்சர் ஏர்போர்ட்ல மீட் பண்றதெல்லாம் ரொம்ப ரிஸ்க், நீ ஏர்போர்ட்ல இறங்கி மெட்ரோ ட்ரெயின் வழியா வா, ஒரு ஸ்டேஷன்ல உன்னை மீட் பண்றதா சொல்றான். ரீச்சரும் ரோஸ்கோவும் அந்த ட்ரக் டிரைவர் ஜாப்லிங் வீட்டுக்கு போறாங்க. அங்கே போகும்போது அவங்க அப்பா அம்மா தான் இருக்காங்க. அந்த ட்ரக் டிரைவர் ஜாப்லிங் அங்கே தங்குறது இல்லைன்னு அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க. அவங்க பையன் இறந்த விஷயத்த அவங்களுக்கு சொல்லாமையே வெளியே வந்துடுறான். ரோஸ்கோ வெளியே வந்து ஏன்டா உண்மையை சொல்லுன்னு கேட்கறதுக்கு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அது இல்லாம எனக்கு டைம் கிடையாது, அதனால இப்ப நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி வந்துடுறான். அந்த மேயர் ஆஸ்காரை கூப்பிட்டு இன்னொரு வாட்டி கிளீனர் ஆபீஸ்ல போய் அவனை இன்வெஸ்டிகேட் பண்றேன் நோட்டுறேன்னு ஏதாவது பண்ணனா அவன் வேலையே போயிடுன்னு மிரட்டி அனுப்புறான். அதே நேரத்துல FBI ஏஜென்ட் அந்த பிகார்டு ஆஸ்காருக்கு கால் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, நான் அது உனக்கு தரணும்னு சொல்றான். அதுக்கு ஆஸ்கார் அவன் ஃப்ரெண்ட்ஸை அனுப்பி வைக்கிறதா சொல்றான். ரோஸ்கோவும் ரீச்சரும் அந்த ட்ரக் டிரைவர் ஜாப்லிங்கோட ஒய்ஃபை சந்திக்கிறாங்க. அந்த ட்ரக் டிரைவர் ஒய்ஃபுக்கு எந்த வித கவலையும் இருக்கிற மாதிரி தெரியல. அவ எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, அவன் செத்தது நல்லதுதான், அவன் நிறைய சட்டவிரோதமா நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தான், அவனை நிறுத்த சொல்லலான்னு பார்த்தேன், அவனே போட்டு தள்ளிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, இது எல்லாத்தையும் வித்துட்டு எங்க அம்மாவோட போய் செட்டில் ஆக போறேன் மாதிரி பேசிட்டு இருக்கா. இங்க இருக்க ஏர் கண்டிஷனர் டிரான்ஸ்போர்ட் பண்றது அவனோட வேலை, அந்த வேலைக்கு இவ்வளவு காசுலாம் வராதுன்னு அவ வைஃபே சொல்றா. அங்க அப்படியே பாக்குறாங்க. அவங்களுக்கு பெருசா எந்த க்ளூவும் கிடைக்காததால அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பிக்கார்டே இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. பிக்கார்டு அந்த எரிஞ்ச காரை பத்திய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறான். அந்த கார் வாடகைக்கு தான் எடுக்கப்பட்டிருக்கு, ரான் எல்லிங்ஸ்ன்ற பேர்ல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. மார்க்ரோ கிராமத்துல ஒரு ஹோட்டல்ல இதே பேர்ல ஒரு ரூம் புக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்றான். அது கண்டிப்பா என் அண்ணனோட பேர் தான், இது நாங்க சின்ன வயசுல இந்த பேர்லாம் நாங்க பேசியிருக்கோம், கண்டிப்பா இது அவனோட பேர் தான், இந்த ஹோட்டலுக்கு போனா ஏதாவது விஷயம் கிடைக்கணும் ரீச்சர் நம்புறான். அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. அந்த ரிசப்ஷனிஸ்ட கேட்கும் போது ரான் எல்சிங் ஏதாவது மறந்துட்டு போயிட்டாரா அப்படின்னு கேட்கறான். அப்ப ஆமா ஒரு சூட்கேஸ் இருந்துச்சு, அது இப்ப 20 நிமிஷத்துல ஒருத்தன் இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்றான். அப்ப ரீச்சரும் ரோஸ்கோவுக்கும் ஒன்னும் பேச முடியாம வெளியே வந்துட்டாங்க. அப்ப ரீச்சருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இப்ப ஒரு கனமான சூட்கேஸை ஹோட்டல்ல இருந்து தப்பிச்சு போக நினைக்கிறவங்க அந்த சூழ்நிலை வந்தா என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிற அப்படின்னு சொன்னான். அவனுக்கு தேவையான விஷயத்தை எடுத்துக்கிட்டு சூட்கேஸை தூக்கி தானே போடுவாங்க அப்படின்னு நினைச்சு அந்த பக்கத்துல இருந்த குப்பை தட்டி ஓபன் பண்ணி பாக்குறா. கோட்டு சூட்டோட அந்த சூட்கேஸும் கடந்தது. எங்க அண்ணனை பத்தி தெரியும், அவ்வளவு சாதாரணமாலாம் வச்சிட மாட்டான், கண்டிப்பா என் அண்ணன் புத்திசாலியா இல்லையான்னு இப்பயே தெரிஞ்சிரும்னு அந்த கோட்டை அப்படியே ஆராய்ச்சி பண்ணிட்டு பார்க்கும் போது அவன் நினைச்ச மாதிரியே அந்த கோட்டுக்குள்ள ஒரு பேப்பர் ஒன்று கிடைக்குது. அதை எடுத்து படிச்சுட்டே இருக்கும் போது தான் யாரோ அவங்க 2 பேரையும் சுட ஆரம்பிச்சாங்க. ரீச்சரும் ரோஸ்கோவும் பிரிஞ்சு ஓடுறாங்க. அவனுக்கு பின்னாடியே சுட்டுக்கிட்டே பின்னாடி ஓடி வராங்க. அதுல ரீச்சர் ஒருத்தனை கொன்னுடுறான். ஒருத்தன் ரீச்சரை சுட போகும்போது ரோஸ்கோ வந்து அவனை சுட்டு கொன்னுடுறான். ஆஸ்கார்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது நீ என்ன எவ்வளவு பாடிஸ்ரா இது மாதிரி தூக்கி போடுவீங்க அப்படின்னு கடுப்பாகிறான். அப்ப ரோஸ்கோ பிக்கார்ட் சொன்ன விஷயம் மத்தவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறான். பிக்கார்டு உனக்கு கால் பண்ணும் போது பக்கத்துல யார் இருந்தா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்ப ஸ்டீவன்சன் தான் பக்கத்துல இருந்தான், மேபி அவன் ஒட்டு கேட்டு வெளியே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஆஸ்கார் சொல்றான். இந்த ஸ்டேஷன்ல யாரையுமே நம்ப முடியாது, யாரு வேணாலும் நம்மளுக்கு ஆப்போசிட்டா மாறலான்னு ஆஸ்கார் சொல்றான். ரோஸ்கோ ஆஸ்கார் எல்லாருமே ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. அந்த பேப்பர்ல இருக்க டீடைல்ஸை பத்தி விசாரிக்கிறாங்க. அதுல அந்த ட்ரக் டிரைவரை பத்தி எழுதப்பட்டிருக்கு. அந்த கேரேஜை இவங்க ஏற்கனவே செக் பண்ணிட்டாங்க, அங்க வெறும் காலி பாக்ஸ் தான் கிடைச்சதே தவிர்த்து வேற எதுவுமே கிடைக்கல. அந்த பேப்பர்ல கிரே கிளீனர் ஃபைல்னு எழுதிருக்கு. அதுக்கப்புறம் அந்த நோட்ல இருக்க போன் நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் கால் பண்றாங்க. அது வேற வேற ஸ்டேட் வேற வேற நகரத்துக்கு போகுது. அதுல இருக்க 3 பேரும் வேற வேற கான்ஃபரன்ஸ் விஷயமா வெளியூர் போயிட்டதால யாருமே உள்ளூர்ல இல்லைன்றது தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வரத்துக்கு 3 நாள் ஆகுன்ற விஷயமும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ரீச்சருக்கு ஒரு ஐடியா வருது. அந்த ஆபீஸுக்கு நேரா போறதுக்கு பதிலு மெப்பீஸ்ன்ற நகரத்துல ரீச்சரோட ஃப்ரெண்டு நீலின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ ரீச்சர் கூட பல தடவை பல வேலை பார்த்திருக்கா. அதனால ரீச்சர் அவளுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கறான். இந்த நம்பர்
நம்பரை கொடுத்து நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணு அப்படின்னு மட்டும்தான் சொன்னா அவ எல்லாத்தையும் பாத்துக்கிறதா அவளும் சொல்றா. இவங்க 3 பேருமே மோலிபெத்தை பாக்குறதுக்கு ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போறாங்க. அந்த பிளாட்ஃபார்முக்கு அந்த வண்டி வந்த அப்புறம் மோலிபெத் வெளியே வந்தாங்க. அவங்க எஸ்கலேட்டர்ல ஏற போறேன் அப்படின்னு கை காட்டிட்டு வராங்க. அவங்க 3 பேருமே அந்த எஸ்கலேட்டர்ல நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது மோலிபெத் வரவே இல்லை. அப்புறம் அவங்களுக்கு டவுட் ஆகி டக்குன்னு ஆப்போசிட் எஸ்கலேட்டர்ல ரீச்சர் இறங்கி போய் பார்க்கறான். அங்க மோலிபெத் இல்ல. வேக வேகமா ஓடி போய் பார்க்கறான். அவங்க கையில வச்சிருந்த ஒரு பிளாக் பேக் ட்ராக்ல கிடக்கு. அந்த ட்ராக்ல இறங்கி அந்த பேக்கை ஓபன் பண்ணி பார்க்கறான். பேக்ல ஒண்ணும் இல்ல. அந்த ட்ராக் ஓரமா ஓடி போய் பார்க்கறான். மோலிபெத்தை யாரோ கத்தியால குத்தி வச்சிருக்காங்க. சாகுற நிலைமையில ரீச்சரை பார்த்து ஜோன்னு சொல்லிட்டு அவ அங்கேயே இறந்துடுறான். மோலி இறந்ததும் 911 கால் பண்ணிட்டு அங்கே வெயிட் பண்ணாம அவளோட உடலை அங்கேயே விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அங்க இருக்க போலீஸ் கண்டிப்பா அவங்கள விசாரணை செஞ்சு கைது பண்ணலாம், இல்லைன்னா தலையில புல்லட் இறக்கி சாகடிக்கலாம். அட்லாண்டா போலீஸும் கிளைனருக்கு ஒர்க் பண்றாங்கன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியுது. நம்ம அவங்கள்ட்ட மாற்றத்துக்கு பதில் மோலிசாவுக்கு பழிக்கு பழி வாங்கலான்னு 3 பேரும் நினைக்கிறாங்க. ஜோவோட லிஸ்ட்டை மறுபடியும் செக் பண்றாங்க. அந்த ட்ரக் டிரைவர் ஜாப்லிங் கேரேஜ்ல எதுவுமே கிடைக்கல. ரீச்சரோட ஃப்ரெண்டு நீலி மேபிஸ் விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப நம்மள்ட்ட இருக்க அடுத்த ஒரே விஷயம் கிரேவோட ஃபைல்ஸ் மட்டும்தான். ரீச்சர் ரோஸ்கோ கிட்ட கிரே ஒண்ணுகிட்ட துப்பாக்கி கொடுத்தாருன்னு சொன்ன வேற ஏதாவது டாக்குமெண்ட் இல்லைன்னா சாவி ஏதாவது கொடுத்தாரா அவங்ககிட்ட அப்படின்னு ரீச்சர் கேட்கிறான். ரோஸ்கோ அவளுகிட்ட இந்த ஒரு பாக்ஸை தவிர்த்து வேற எதுவுமே கிரே கொடுக்கலன்னு சொல்றா. அப்பதான் ரீச்சர் சொல்றான், தற்கொலை பண்றாங்க, அவங்களோட காஸ்ட்லியான பொருட்களை யாருக்காவது கொடுப்பாங்க, அது ஓகே. ஆனா 1 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பொருளை உன்னிட்ட கொடுக்குறாங்கன்னா இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கு அப்படின்னு ரீச்சர் நினைக்கிறான். ரீச்சர் கிரே கொடுத்த அந்த பாக்ஸை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்றான். ரீச்சர் அந்த பொட்டியை நல்லா தட்டி பார்க்கறான். அதுல ஒரு ரகசியமா ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. அதுல ஒரு சாவி ஒண்ணு கிடைக்குது. அப்பதான் ரீச்சர் கேட்கறான், இந்த வீட்டுல வேற ஏதாவது ஃபைல் கேபினட்ஸ் வேற ஏதாவது லாக் பாக்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்கறான். எதுவுமே இல்லைன்னு சொல்றான். வழக்கமா வீட்டுல இருப்பாரு, இல்லைன்னா ஸ்டேஷனுக்கு போவாரு. வாரத்துக்கு ஒரு அடி அந்த பார்பர் ஷாப்புக்கு போவாரு. வேற எங்கேயுமே போக மாட்டார் கிரே அப்படின்ற விஷயத்த ரோஸ்கோ சொல்ல, அதுக்கு ரீச்சர் தலையிலே முடியில்லாதவன் வாரம் எதுக்கு ஒரு பார்பர் ஷாப்புக்கு போகணும்னு கேட்க இமிடியேட்டா எல்லாருமே சேர்ந்து அந்த பார்பர் ஷாப்புக்கு போறாங்க. அந்த பார்பர்கிட்ட போய் கேட்ட உடனே, ஆமா என்கிட்ட ஒரு பாஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு, என்னைக்காவது ரோஸ்கோ இதை பத்தி கேட்டானா கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டையா நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாரு. அந்த டாக்குமெண்ட்ஸ்ல கிளீனரோட அக்கௌண்டிங், டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ், எங்க பொருள் வாங்குறான், என்ன பண்றான் அப்படின்ற டீடைல்ஸ் நிறைய இருக்கு. ஆனா இந்த டேட்டாவை வச்சுட்டு அவனை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் அவன் கவுண்டர்ஃபிட், அதாவது கள்ள பணம் அடிக்கிறான்ற விஷயத்துக்கு நேரடியா எந்த டாக்குமெண்ட்டும் அதுல கிடைக்கல. அவனை அரெஸ்ட் பண்றதுக்கோ இல்லைன்னா அவன் மேல நம்ம கேஸ் போடுறதுக்கோ இன்னும் நிறைய ஆதாரம் தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் ரோஸ்கோ கேட்கிறா, அவன் ஏன் மார்க்ரேவை சூஸ் பண்ணா? இங்கதான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு சரியான இடம். பழைய ஸ்டேட் ரோட் சிஸ்டம் இங்கதான் கிராஸ் ஆகுது. இங்க இருந்து கள்ள பணத்தை அனுப்புறதுக்கு கிளீனரோட ட்ரக் எல்லாம் பெடரல் இன்டர்ஸ்டேட்டை தவிர்க்கலாம். இங்க பிஸியான ஹைவேஸ் எதுவுமே கிடையாது. சோ போலீஸ் கெடுபடி இருக்காது. அது இல்லாம கோஸ்ட் ரீஜனுக்கு பக்கத்துல இருக்கு. அவனுக்கு இந்த இடம் தான் பணத்தை கைமாத்துறதுக்கு சரியான இடம் நினைச்சிருக்கான். மேபி வெனின்சுலால இருந்து பணம் அமெரிக்காவுக்குள்ள வரலாம். ஜோ ஏதோ பெரிய விஷயமா கண்டுபிடிச்சிருக்கான். அதனாலதான் ஜோவை போட்டு தள்ளி இருக்கானுங்க இப்படின்ற மாதிரி அவங்க யூகங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் நீலி கால் பண்ணி ரீச்சரை ஒரு இடத்துக்கு வர சொல்றான். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயம் தெரிய வருது. அந்த லிஸ்ட்ல JWன்னு ஒரு ஆள் இருந்தவர், ஒரு EPA இன்ஸ்பெக்டர். அவரு செஸ்டர் நதியில கிளாரின் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி அங்க நிறைய கழிவுகளை ஆத்துல கொட்டி அந்த ஆறையே நாசம் பண்ணிருக்காங்க. அந்த ஆறு அசுத்தம் அடைஞ்சதுக்கு காரணம் அந்த கம்பெனி தான். இந்த கேஸ் தான் அந்த EPA இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த கம்பெனியை அதுக்கப்புறம் மூடி இருக்காங்க. அந்த கம்பெனியோட ஓனர் இப்ப இருக்கிற கிளீனர் இண்டஸ்ட்ரி, அவன் இந்த ஊரை மொத்தமா காலி பண்ணிட்டு தான் இப்ப ஜார்ஜியால மார்க்ரேவ் கிராமத்துக்கு வந்திருக்கான். அந்த இன்வெஸ்டிகேட்டர் வீட்டிலேயே சுட்டு கொல்லப்பட்டிருக்கான். ஆனா அவனை யாரோ வீட்டுக்குள்ள திருட வந்தவங்க கொன்னுட்டாங்கன்னு சொல்லி கேஸே முடிச்சிருக்காங்க. அந்த கேஸை 2 FBI ஆபீசர்ஸ் டீல் பண்ணாங்க. அந்த FBI ஆபீசர்ஸ் டீடைல்ஸ் இன்னும் என் கைக்கு வரல. அது வந்ததுக்கு அப்புறம் என்னால முழு டீடைல் தர முடியும்னு நீலி சொல்றா. ரோஸ்கோ ஏதோ சந்தேகப்பட்டு அவரோட மென்டார் கிரேவோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை மறுபடியும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் ஜாஸ்பர்ட்ட மறுபடியும் ரிப்போர்ட்டை கேட்கிறா. கிரே தூக்கு போட்டு தான் இறந்தாரு. ஆனா அவர் தலையில ஒரு காயம் இருந்துச்சு. அது என்னன்னு கேட்கும் போது அவர் தூக்கு போட்டுக்க ட்ரை பண்ணும் போது போதையில கால் தடிக்கு சேர்ல அடிபட்டு இருக்கலாம்னு சொன்னாங்க. எனக்கு அந்த காயத்தை
மறுபடியும் பார்க்கணும்னு சொல்றா. அந்த காயத்தை ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த காயம் டைமண்ட் வடிவத்துல இருக்கிறது. இந்த டைமண்ட் வடிவத்துல இருக்கிற ஆயுதம் யாருடையதுன்றது அவளுக்கு தெரியும். அந்த மேயர் கையில ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சிருக்கான். அதோட கைமுடியில ஒரு டைமண்ட் மாதிரி ஒண்ணு இருக்கு. நேரா ஸ்டேஷனுக்குள்ள வந்த ரோஸ்கோ மேயரை 4 அறைறா. ஆஸ்கார் அவளை சமாதானப்படுத்தி வெளியே கூப்பிட்டு போறான். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சனா உன் மேல கேஸ போட்டு ஜெயிலுக்கு அனுப்பி உன்னை என்ன வேணாலும் செய்ய முடியும் அவனால அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவளோட பாதுகாப்புக்காக பால் ஃபேமிலி இருக்கிற அதே சேஃப் ஹவுஸ்க்கு ரோஸ்கோவை அனுப்ப முடிவு பண்றான் ஆஸ்கார். அப்புறம் ஆஸ்கார் ஒரு முடிவுக்கு வரான். இந்த கிரேவோட ஃபைல்ஸ் எந்த தகவலும் தரல, பட் நம்ம கிளீனர் கம்பெனிக்குள்ள உள்ள போனோம்னா ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்கும். ஆஸ்கார் ரீச்சரும் போன வாட்டியே போன போது அங்க சிசிடிவி செட்டப் இல்ல அப்படின்றத பார்த்தாங்க. அதனால கிளீனர் ஃபேக்டரிக்குள்ள போனா ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு யோசிச்சான். அதனால யாருக்கும் தெரியாம கிளீனர் கேபிக்குள்ள போனான். ஃபைல் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா அங்க போனா அவனுக்கு மிகப்பெரிய ஷாக் ஒண்ணு காத்துக்கிட்டு இருந்தது. கிளீனரை வித்தியாசமான முறையில கழுத்தை அறுத்து போட்டு வச்சிருக்காங்க. டீச்சர் கிளீனரோட தொண்டையை அறுத்து விட்டவன் வெனின்சுலாக்காரங்கன்னு கண்டுபிடிக்கிறான். ஏன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கட் பண்ணிருக்காங்க. இந்த கட் பேரு பட்டர்ஃபிளை கட். அதனால வெனின்சுலாக்காரங்களுக்கும் கிளீனருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. கிளீனர் இண்டஸ்ட்ரீஸ் ஏதோ கமிட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, அவங்களால எதுவுமே நிறைவேற்ற முடியல, அதனாலதான் போட்டு தள்ளி இருக்காங்க. சோ கிளீனரோட இன்னொரு பாஸ் யாரோ இருக்காங்க அப்படின்றது டிஸ்கஸ் பண்றாங்க. பிக்கார்ட் ரோஸ்கோவை பால் ஃபேமிலி இருக்கிற அதே சேஃப் ஹவுஸ்ல விடுறான். அவங்க 2 பேரையும் பாதுகாப்பா இருக்க சொல்லிட்டு பிக்கார்ட் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி ரோஸ்கோவும் பாலோட ஃபேமிலி எல்லாம் டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரோஸ்கோ அப்படியே தற்செயலா வெளியே பார்க்கும்போது ஒரு சிகரெட் லைட்டரோட லைட்டை மட்டும் பாக்குறா. அப்ப யாரோ வெளியில அவங்கள நோட்டம் விடுறதா அவன் நினைக்கிறா. அவங்களுக்கு தெரியாம மொத்த ஃபேமிலியும் கூப்பிட்டுட்டு ரகசியமா பின் கதவு வழியா வெளியேறா. குழந்தைங்களையும் பாலோட ஒய்ஃபையும் தனியா ஒரு ரூட்டுக்கு போக சொல்லி இந்த இடத்துல வந்து என்னை மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேஃபா வெளியே அனுப்புறா. இவன் மட்டும் ரகசியமா எத்தனை பேர் இருக்காங்க, யார் வந்திருக்கிறதுன்னு பாக்குறதுக்கு அந்த காட்டுக்குள்ள தனியா போக ஆரம்பிச்சா. கிட்ட போய் பார்க்கும்போது 2 பேர் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவ ரகசியமா பார்க்கறதா நினைச்சுக்கிட்டு அங்க இருக்க சருக மிதிச்சோட சவுண்டு கேட்டுறது. அவங்க 2 பேருமே வெளியே வந்து யாரோ இருக்காங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நடந்த துப்பாக்கி சூட்ல ரோஸ்கோ ரொம்ப புத்திசாலித்தனமா 2 பேரையும் சுட்டு கொண்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறா. ரோஸ்கோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பேரும் அந்த மயில்கல் கிட்ட வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப பாலோட ஃபேமிலி அழைச்சிட்டு போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல பிக்காதுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ரோஸ்கோ பாலோட ஒய்ஃபு கிட்ட பால் பேங்க்ல வேலையை விட்டு 1 வருஷம் ஆச்சு, அவன் இப்ப பேங்க்லயே வேலை செய்யல, வேற எங்கேயோ வேலை செய்யறான் அப்படின்ற மாதிரி பாலோட ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. அப்பதான் பாலோட ஒய்ஃப் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சா. பாலுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி கிளீனர் ஒரு வேலை ஆஃபர் கொடுத்திருக்கான். இப்ப இருக்க வேலையோட 4 மடங்கு சம்பளம் ஜாஸ்தி தரேன், அவன் கூட ஜாயின் பண்ண சொன்னான். அந்த வேலைக்கு வெனின்சுலாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு வெனின்சுலாவுக்கு போனான் பால். பால் அங்க இருக்க அக்கௌண்டிங் வேலைன்னு நினைச்சுதான் அந்த இடத்துக்கு போனா. ஆனா கிளீனர் அவனுக்கு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு வேலை கொடுத்தான். கிளீனர் வெனின்சுலா கஸ்டமர்கிட்ட இருந்து நிறைய கேஷ் தான் வரும், எனக்கு இந்த கேஷ் டீலிங்க எப்படி பண்றது, எப்படி நம்ம இன்கம் டாக்ஸ்ல இருந்து எப்படி இந்த பணத்தை கணக்கு காட்டுறது, இதுதான் உன்னோட வேலைன்னு சொல்லியிருக்கான். இது பிளாக் மணியான்னு கேட்டிருக்கான். இல்ல, இது கம்ப்ளீட்டா பிசினஸ் தான், பட் நம்ம இந்த கேஷ் டீலிங்க அக்கௌண்டபிளா ஆக்கணும், எப்படி ஆக்குறது, இதுக்காக தான் பாலை வேலைக்கு எடுத்தான். இது ஒரு மணி லாண்டரிங் பிசினஸ் அப்படின்னு தெரிஞ்சுதான் பால் உள்ள இறங்கினா. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க மணி லாண்டரிங் பண்ணல, மணி பிரிண்ட் பண்றாங்கன்னு. பால் அந்த வேலையை விட்டு நிக்கிறேன்னு சொன்னதாகவும், ஆனா கிளீனர் அவன் கண்ணுக்கு முன்னாடியே அவன் சொல் பேச்ச கேட்கலனா அவன் என்ன பண்ணுவான்றத ஒருத்தனை கொண்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதும் பால் பயந்து போய் அந்த வேலையிலே இத்தனை நாள் இருந்தான். ரீச்சர் அந்த லிஸ்ட்ல இருக்க அந்த கொலம்பியா ப்ரொஃபஸரை பார்க்க போறான். ஜோ கவுண்டர்ஃபிட் மணி எல்லாமே ஜார்ஜியால இருந்து தான் சப்ளை ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சிட்டான். ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியல, பிளேட்டு இங்க்ஸ் இது எல்லாமே டூப்ளிகேட் பண்ண முடியும், ஆனா கரன்சியோட பேப்பரை எங்கேயுமே அவனால களவாட முடியாது. யூஎஸ் கரன்சி பேப்பர் தயாரிக்கிற மின்ட் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. சோ அந்த மின்ட்டுக்கு ஃபுல் பாதுகாப்பு பண்ணியிருந்தான் ஜோ. இருந்தாலும் அந்த கள்ளப்பணம் மார்க்கெட்ல வரதை அவனால தடுக்கவே முடியல. இந்த பேப்பர் மட்டும் எங்கேருந்து வருதுன்னு மட்டும் கண்டுபிடிச்சா இந்த கேஸை மொத்தமா சால்வ் பண்ணிடலான்னு ஜோ நினைச்சான். ஆனா ஜோ கடைசி வரைக்கும் அவனுக்கு எங்கேருந்து வருதுன்னே தெரியல. இந்த விஷயத்தை தான் அந்த கொலம்பியா ப்ரொஃபசர் ரீச்சர் சொன்னாங்க. ஒரு 4 பேரு வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கருப்பு கார்ல இருந்து இறங்கி ஸ்டீவன்சன் வீட்டுக்குள்ள போறாங்க. ரீச்சர் ஒரு மெக்கானிக் ஷெட்ல ஒரு மெக்கானிக் கீழே ஊத்தின ஆயில கிளீன் பண்றதுக்கு மாட்டு தீவனத்தை யூஸ் பண்றத பாக்குறான். அந்த சமயத்துல தான் ஆஸ்காருக்கு ஒரு கால் வருது. ஆஸ்காரும் அவசரமா அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது தான் தெரியுது ஸ்டீவன்சன் ஒய்ஃப யாரோ கொலை பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்டீவன்சனை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. பாலோட ஃபேமிலி எங்க இருக்குன்னு கேட்டுதான் அவனை துன்புறுத்தி சாவடிச்சிருப்பாங்கன்னு ஆஸ்கார் நம்புறான். அப்பதான் ரீச்சர் பேக்கர்னு ஒரு போலீஸ்காரனை பாக்குறான்.
அவனும் அந்த ஸ்டேஷன்ல தான் ஒர்க் பண்றான். அவன் தான் இப்ப இருக்கிற கடைசி போலீஸ். அவனை அழைச்சிட்டு போயிட்டு ரீச்சர் அவனுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவன்கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தான். அப்பதான் அவன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா, உன்னை பார்த்தா ரொம்ப நேர்மையான ஆளா இருக்க, உன்கிட்ட மட்டும் ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு இன்னைக்கு ராத்திரி பாலோட வீட்டுக்குள்ள போயிட்டு ஃபுல்லா அனலைஸ் பண்ணி அங்க நிறைய ப்ரூஃப் இருக்கு, அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ண போறேன், எனக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுறான். சரி, இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டயுமே சொல்லாத, இப்ப எல்லாருமே கொண்டுட்டாங்க, உன்னை மட்டும் விட்டு வச்சிருக்காங்கன்னா நீ மட்டும்தான் இந்த இடத்துல ரொம்ப நேர்மையா இருக்கேன்னு நினைக்கிறேன். கிளீனருக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணலையோ அவங்களதான் போட்டு தள்ளுறான் இந்த கிளீனர் ஆளுங்க அப்படின்ற மாதிரி பேசினான். அப்பதான் அந்த பேக்கர், நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், உனக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சா எனக்கு கண்டிப்பா சொல்லு, இன்னைக்கு ராத்திரியே மொத்தமா முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேக்கர் சொன்னான். ரீச்சர் ஒரு கடைக்கு போய் அவனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் நிறைய வாங்குறான். ஒரு ரேம்போ கத்தி அது ஒண்ணு வாங்குறான். நைட்டு பாலோட வீட்டுக்கு போறான். அங்க போய் டிவி ஆன் பண்ணி சவுண்ட ஜாஸ்தியா வைக்கிறான். பால் வீட்டுல எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு வேட்டைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான் ரீச்சர். அவன் நினைச்ச மாதிரியே ஒரு கார்ல அந்த கொலகார பசங்க வந்தானுங்க. வீட்டுக்கு வெளியே ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா இவனுக்கு எல்லாம் வீட்டுக்குள்ள போனானுங்க. கார்ல மட்டும் ஒருத்தன் உட்காந்துட்டு இருந்தான். அவனை போட்டு தள்ளிட்டு அங்கே கார்ல ஒரு டிம்மிட்டி படிச்சவன இன்னும் 2 பேர் வெளியே வந்தோடனே அவனுங்களை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு ரொம்ப சுலபமா 2 பேரை கத்தியால குத்திடுறான். டீச்சர் எல்லாரையும் கொண்டுடுறான். தாசன் மட்டும்தான் மிச்சம் இருந்தான். அப்ப ஸ்விம்மிங் பூல்ல பெரிய ஃபைட் நடக்குது. கடைசியில ரீச்சர் அவனை கொன்னு அந்த ஸ்விம்மிங் பூல்லே தூக்கி போட்டு வந்துடுறான். அப்புறம் அவன் வீட்டுக்கு போய் அவன் முகத்தெல்லாம் கழுவும் போது திடீர்னு அவன் அண்ணனோட கையெழுத்து போட்டு அந்த சீட்டை பாக்குறான். அந்த சீட்ல இருக்க கையெழுத்தே அலைஞ்சு போயிருந்தது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய க்ளூ ஒண்ணு கிடைச்சது. அதை சொல்றதுக்கு ரோஸ்கோக்கு கால் பண்ணான். ரீச்சர்ட் அண்ணன் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சா அந்த பேப்பர் மட்டும்தான் எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்காம இருந்தான். அமெரிக்கா கரன்சில ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் இருக்கு. எல்லா சின்ன பெரிய நோட்டுகளுக்கும் ஒரே சைஸ் பேப்பர் தான். ஒரு நோட்ல இருந்து இங்க மட்டும் அழைச்சிட்டோம்னா அது ஒரு காலி பேப்பரா கிடைக்கும். பால் சின்ன பிசினஸ் பண்றவங்க இந்த கேசினோக்கள் சின்ன கடைகள்ல இருந்துலாம் $1 நோட்டை ஊர் ஃபுல்லா வாங்கியிருக்காங்க. அந்த நோட்டுகளை பல ஊர்ல இருந்து மார்கெவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கிளீனர் செஸ்டர் நதியை ஒரு விதமான கெமிக்கலை கொட்டி தான் நாசம் பண்ணியிருக்கான். அங்க பிரச்சனை ஆனதும் மார்கேவுக்கு வந்திருக்கான். ஆனா இந்த வாட்டி அவன் வேற ஒரு மாதிரியான கெமிக்கலை ரெடி பண்ணான். அதுதான் அந்த மாட்டு தீவனம். அந்த தீவனத்துல ஒரு விதமான கெமிக்கல்ஸ் இருக்கு. அந்த கெமிக்கல்ஸை வச்சு நோட்ல இருக்க இங்க ரிமூவ் பண்ணான். அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் மறுபடியும் நிலத்திலே போட்டான். சோ யாராலும் இந்த வாட்டி அவனை கேள்வி கேட்க முடியாதுன்னு நினைச்சான். இன்னும் ஒரு படி போய் மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இல்லாத 90s இருந்த பழைய $100 நோட்டை மட்டும் தான் அடிப்பான். இந்த நோட்டுகளை அப்புறம் வெனின்சுலாக்கு அனுப்பிடுவான். அந்த ஃபேக் நோட்ஸ்ல ஒரு கட்டு கிடைச்சா கூட இந்த ஆபரேஷனை மொத்தமா முடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சாங்க ரீச்சரும் ஆஸ்காரும். மறுபடியும் ட்ரக் டிரைவர் வீட்டுல ஒரு சோதனையை போட்டுடலான்னு ஆஸ்கார் முடிவு பண்ணான். அதனால ட்ரக் டிரைவர் வீட்டுக்கு போனாங்க. ஆனா அவங்க வீட்டுக்கு போறதுக்குள்ளேயே அந்த வீடை யாரோ தீ வச்சு கொளுத்தி விட்டுறானுங்க. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா வீட்டுல யாருமே இல்ல, எந்த உயிர் சேதமும் இல்ல. ஆனா ரீச்சருக்கு தீ வச்சவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அதனாலதான் அவங்க தீ வச்சு கொளுத்தி இருக்காங்க. ஜோவோட லிஸ்ட்ல ஜாப்லிங்ஸ் அப்படின்னு ப்ளூரல்ல தான் இருந்தது. சோ நம்ம நினைக்கிற மாதிரி அவன் பொண்டாட்டியோட இருந்த வீடு கிடையாது, அவங்க அப்பா அம்மா இருந்த வீடா தான் இருக்கணும்னு ரீச்சர் சொல்றான். ஆஸ்காரும் ரீச்சரும் அந்த ட்ரக் டிரைவர் அப்பா அம்மா வாழ்ற வீட்டுக்கு போறாங்க. அந்த கேரேஜை மறுபடியும் செக் பண்றாங்க. இந்த வாட்டி ஒரு பாக்ஸ்ல கட்டா பணத்தை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ப்ரூஃப்காக இத்தனை நாள் வெயிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த ப்ரூஃப் 2 பேர் கையிலையும் கிடைச்சிருச்சு. இந்த ப்ரூஃபை நம்ம போலீஸ்கிட்ட கொடுக்காம FBI கொடுக்கணும்னு ரீச்சர் நினைக்கிறான். அதனால பிக்கார்டுக்கு இமிடியேட்டா கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்றான். ஆஸ்காரை பிக்கார்ட்ட சொல்லி அழைச்சிட்டு வர சொல்லிட்டு ரீச்சர் கார்ல எல்லா பணத்தையும் போட்டுட்டு மார்கெட் கிராமத்துக்குள்ள போனான். போயிட்டு இருக்கும் போதுதான் நீலி கால் பண்ணா. அப்பதான் அவ ஒரு விஷயத்த சொன்னான். செஸ்டர் நதி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆபீசரை சுட்டு கொன்னத 2 FBI ஆபீசர் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அதுல ஒரு ஆபீசர் இறந்துட்டா, இன்னொரு ஆபீசர் அட்லாண்டா ஃபீல்ட் ஆபீஸ்ல இருக்கான். அவன் பேருன்னு சொல்லும் போதே ரீச்சர் எனக்கு பேர் தெரியும், அவன் பேர் பிக்கார்ட் அப்படின்னு சொன்னான். என்னன்னு பார்த்தா பிக்கார்ட் அவனுக்கு எதிர துப்பாக்கியோட நின்றுட்டு இருந்தான். பிக்கார்ட், அந்த கிளீனர் பையன், அந்த மேயர், இவங்க 3 பேரும் ஆஸ்காரை துப்பாக்கி முனையில புடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப ரீச்சரும் அவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். கிளீனர் பையன் பழைய வில்ல மாதிரியே ரோஸ்கோ, பாலோட வைஃப், குழந்தைங்களை எல்லாரையும் கடத்தி வச்சுக்கிட்டு பால் எங்க இருக்கான்னு கேக்குறான். பாலை தான் நீங்க சாவடிச்சிட்டீங்களடான்னு சொல்றான். இல்ல, நாங்க பாலை சாவடிக்கல, அவன் எங்கள்ட்ட இருந்து தப்பிச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றான். எங்களுக்காக நீ தான் அவனை எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வரணும், அவன் எங்களோட லூஸ் எண்ட், அவனை விட்டு வைக்கிறது எங்களுக்கு தான் ரிஸ்க்னு சொல்றான். ரீச்சர் என்னால எப்படி அவனை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லும் போது, நீ தான் பெரிய மோப்பம் பிடிக்கிறதுல பெரிய ஆளாச்சுல, காலையில 6 மணிக்குள்ள பால் எங்க இருந்தாலும் இங்க அழைச்சிட்டு வரணும், அப்பதான் இவங்க எல்லாரையும் உயிரோட விடுவேன்னு மிரட்டுறான். உங்க அப்பாவை கொன்ன மாதிரியே வெனின்சுலாக்காரங்க ஒன்னையும் கொன்னுடுவாங்கன்னு பயந்து போய் தான் இப்ப பாலை தேடிக்கிட்டு இருக்க, அப்படிதானே அப்படின்னு ரீச்சர் கேக்குறான். டே முட்டாள், எங்க அப்பாவை கொன்னது பெனின்சுலாக்காரங்க இல்ல, கழுத்தறுத்து வெனின்சுலாக்காரங்க மாதிரி கொன்னது நான் தான் அப்படின்னு சொல்றான். எங்க அப்பனுக்கு மூளை இருந்தே தவிர தைரியம் கிடையாது.
அது என்கிட்ட நிறைய இருக்கு. அதனாலதான் ஆத்துல ரசாயனம் கலந்து கண்டுபிடிச்ச அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை கொலை பண்ணேன். காசு திருநேன் ட்ரக் டிரைவரை போட்டு புதல்னேன். அதை கண்டுபிடிச்சு வந்த உங்க அண்ணனை கொலை பண்ணேன். எங்க அப்பாவுக்கு ரொம்ப நியாயமா இருந்த அந்த இன்ஸ்பெக்டரை டாசனை வச்சு கொன்னேன். பால் இருக்க இடத்த சொல்ல மறுத்த ஸ்டீவன்சன் ஃபேமிலியும் அந்த பிரிட்ஜு கையில செத்து போனால உங்க அண்ணனோட ஃப்ரெண்டு அவளையும் நான் தான் கொன்னேன். எல்லாத்தையும் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாவே கொடுத்துட்டான். பாலை கண்டுபிடிக்க ரீச்சரும் அந்த பிக்கார்டும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கார்ல கிளம்புனாங்க. ஒரு ஹோட்டல் நிறுத்தி ஒரு காஃபி சாப்பிடலான்னு சொல்லி ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. பால் எங்க இருப்பான்னு ஒரு மேப்பை வச்சு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சான் ரீச்சர். அப்பதான் பால் கண்டிப்பா அவன் காலேஜ் படிச்ச அகஸ்தான் ஒரு இடத்துல தான் இருப்பான், கண்டிப்பா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நடக்கிற ஏதாவது ஒரு தூரத்துல ஹோட்டல்ல தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். அவனால அவன் பொண்டாட்டி புள்ளைய விட்டு ரொம்ப தூரம் எல்லாம் போயிட முடியாது, சோ இந்த இடத்துல தான் இருப்பான்னு கணிக்கிறான். பிக்கார்டோட காஃபியை தட்டி விட்டு அவனை டைவர்ட் பண்ணிட்டு அந்த ஃபோர்க் ஸ்பூன் எடுத்து கையில வச்சுக்கிறான். பிக்கார்ட் பார்க்காத போது அந்த ஃபோர்க் ஸ்பூனை கார் டயர்ல குத்திடுறான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமே கார் பஞ்சர் ஆகி ஒரு இடத்துல நின்றுடுது. டிக்கில இருந்து டயரை மாத்துறதுக்கு பிக்கார்ட் டயர் எடுக்கும் போது அதுல இருந்து துப்பாக்கியை எடுத்து ரீச்சர் பிக்கார்ட சுட்டுறான். அவனை அந்த இடத்துல தள்ளி விட்டுட்டு கார் எடுத்துட்டு ரீச்சர் வேகமா கிளம்பிடுறான். ரீச்சர் நினைச்ச மாதிரியே பால் ஒரு அகஸ்தியா ஒரு ஹோட்டல்ல தான் இருந்தான். பஸ் ஸ்டாண்ட் ஓரமா இருக்கிற ஹோட்டல்ல தான் அவனை கண்டுபிடிச்சான். அவனை பிக்கப் பண்ணிட்டு ஒரு கார் எடுத்துக்கிட்டு மார்கேவ் ஸ்டேஷனுக்குள்ள போனான். அங்க பேக்கர் ஆஸ்கார் போட்டு அடிச்சு லாக்அப்ல போட்டு குருவப்படுத்திக்கிட்டு இருந்தான். அப்ப ரீச்சர் ஸ்டேஷனுக்குள்ள காரை விட்டு அந்த பேக்கரை நசுக்கி கொன்னுடுறான். அங்க இருக்க துப்பாக்கி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே எடுத்துக்கிட்டு ஆஸ்காரை கூப்பிட்டுக்கிட்டு 2 பேரும் கிளம்புனாங்க. பாலுக்கு இந்த ஃபேக்டரி எங்க ஆப்ரேட் ஆகுது, இவங்க எங்க இருப்பாங்கன்னு நல்லாவே தெரியும். அதனால பால் தான் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போறான். பால் ரீச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். ஏன்னா ஜோ செத்ததுக்கு இவனும் ஒரு காரணம்னு சொல்றான். இது மாதிரி கவுண்டர் ஃபிட் பண்ணி நிறைய நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெயில் அனுப்பி அவனை வர சொன்னதே இவன் தான். அதனாலதான் இவனோட போன் நம்பர் ஜோ ஷூக்குள்ள இருந்ததுன்றத பால் சொல்றான். பால் அந்த ஃபேக்டரியோட வரைபடத்தை வரைஞ்சி ரீச்சர்கிட்ட காட்டினான். ரீச்சர் ஒரு பக்காவா ஒரு பிளான் ஒன்னு பண்ணான். ஒரு பெரிய வாட்டர் கேன்ல பெட்ரோலை புடிச்சுக்கிட்டான். அவனுடைய பிளானை எல்லாருக்கும் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணான். பாலுக்கு ஒரே ஒரு வேலை தான், உள்ள போனதும் குழந்தைங்களை வெளியேற்றி கொண்டு வந்துடணும். முதல் ஸ்டெப்பா நீலி ஸ்னைப்பரை எடுத்துக்கிட்டு வெளியில இருக்க அந்த 3 பேரையும் சுட்டு கொன்னான். ரீச்சர் உள்ள நுழைஞ்சு கத்தியால 4 பேர் தொண்டையை அறுத்து கொன்னான். எடுத்துட்டு வந்த பெட்ரோலை ஒரு பக்கத்துல இருக்கிற ஷட்டர் கீழே ஊத்தி அங்கே பத்த வச்சு விட்டான். எல்லாரையும் ஒரு பக்கம் டைவர்ட் பண்ணி இவங்க எல்லாரும் இன்னொரு பக்கமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரீச்சர் ரோஸ்கோவும் பால் ஒய்ஃபும் இருக்கிற இடத்துக்கு போய் அவங்க கைத்தை கட் பண்ணி அவங்கள ஃப்ரீ ஆக்கி விட்டான். பிக்கார்டு உயிரோட வந்துட்டான். ஆஸ்காரும் அவனுக்கும் சண்டை பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. அப்ப ஆஸ்கார் பிக்கார்ட ஒரு மிஷின்ல போட்டு நசுக்கி கொண்டுறான். இதுக்கிடையில ரோஸ்கோவுக்கும் அந்த மேயர் டீலுக்கும் நேருக்கு நேர் மோத ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரோஸ்கோ மேயர் தலையில 2 குண்டை இறக்கி அவரோட பகையை முடிச்சுக்கிறார். இந்த சண்டைக்கு கடைசியா வந்தார்தான் இந்த கிளீனர் பையன். வழக்கமான வில்ல மாதிரியே கத்திக்கிட்டே இருந்தான். ரீச்சர் கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்காம அவனை நெருப்பை வச்சு கொளுத்தி விட்டு அவன் அண்ணன் சாவுக்கு பழி தீர்த்துக்கிட்டான். சண்டையெல்லாம் முடிஞ்சு போச்சு, இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரோஸ்கோ அவ பிறந்த இந்த நகரத்தை மறுபடியும் சீரு சிறப்புமா ஆக்கணுன்றதுக்காக காலியான மேயர் பதவிக்கு போட்டியிட சொல்றான் ரீச்சர். ரீச்சர் நகரத்தை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஆஸ்கார் ரீச்சரும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த மிஸ் பண்ண அந்த பைய சாப்பிட்டு முடிக்கிறான். அப்புறம் ஜோ இறந்த இடத்துக்கு போய் சின்ன வயசுல அவன் கொடுத்த அந்த மெடலை அவன் இறந்த இடத்துல புதைக்கிறான். இது கடந்த காலத்தை விட்டுட்டு முன்னேறி போகணுன்றதுக்காக ஒரு அடையாளம் தான். ரீச்சர் மறுபடியும் அவன நாடோடைய வாழ்க்கையை தொடர ஆரம்பிக்கிறான். இதோட இந்த சீசன் 1 முடியுது. ரீச்சர் மொத்தம் இன்னும் 2 சீசன் இருக்கு. ரெண்டுமே வேற வேற கதை தான். இந்த ரீச்சர்ன்ற கேரக்டரை வச்சு மட்டுமே செகண்ட் அண்ட் தேர்ட் சீசன் நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங். இட்ஸ் ஜிகே. பாய். இவன் தான் பிரான்ஸ். இவன் ரீச்சரோட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஸ்குவாட்ல இருந்தவன். அவனை லாங்ஸ்டன் ஒருத்தன் கடுமையா சித்திரவதை செஞ்சு 2 காலையும் உடைச்சி அவனை ஒரு ஸ்ட்ரக்சர்ல கட்டி ஹெலிகாப்டருக்குள்ள ஏத்தி அவன்கிட்ட உனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு தரேன், அந்த டிவைஸ் எங்க இருக்குன்னு கேட்கறான். நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, ஆனா இப்படி என்ன செஞ்சதுக்கு ஒரு நாள் நீ வருத்தப்படுவ, அந்த பிக் கை உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்றான். லாங்ஸ்டன் அவனை ஹெலிகாப்டர்ல இருந்து தூக்கி வெளியே போட சொல்றான். ஹெலிகாப்டர் கதவு மூடும் போது யாடா அந்த பிக் கை அப்படின்னு கேட்கறான். Big guy? Who the hell was he talking about? அர்கனாஸ்னு ஒரு ஊர்ல ரீச்சர் ஏடிஎம் நின்று பணம் எடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி ஒரு லேடி பணம் எடுத்துட்டு இருக்காங்க. அவ ரொம்ப பதட்டமாவும் கையில ரத்த காயத்தோடும் இருக்கிறத ரீச்சர் பாக்குறான். அவனுக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு ஏதோ பிரச்சனைன்னு. ரீச்சர் அந்த லேடி கிட்ட, நீங்க திரும்பாம எனக்கு பதில் சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, அந்த லெஃப்ட்ல நிக்கிற கார்ல உங்களை யாராவது மிரட்டுறாங்களான்னு கேக்குறான். ஆமா, என்னோட பையனை கடத்தி வச்சுட்டு என்கிட்ட பணம் கேக்குறாங்கன்னு ரீச்சர்கிட்ட சொன்னப்புறம் கொஞ்ச நேரம் கூட யோசிக்காம வேகமா அங்க போய் அவனோட சட்டையை கையில சுத்தி அந்த கிளாஸை உடைச்சு அந்த திருடனை நாக் அவுட்
பண்ணி அந்த பையனை காப்பாத்துறான். அவங்க அம்மாவை 911 கால் பண்ண சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்ததுக்கு அப்புறம் ரீச்சர் அவனோட அக்கௌண்ட்ல 2 டெபாசிட் வந்திருக்கத பாக்குறான். அது ஒரு கோட் மெசேஜ். முதல் டெபாசிட் $110 ரெண்டாவது $1030 இருக்கு. இது ரெண்டும் சேர்த்தா 110வது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்டும் அவனோட டிஸ்ட்ரஸ் கோட் கால் 1030 குறிக்குது. பக்கத்துல இருக்க ட்ரெஸ் கடைக்கு போயிட்டு அவன் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அந்த லேடி கிட்டே போனை வாங்கிட்டு இமிடியேட்டா நீலிக்கு கால் பண்றான். நீ எங்க இருந்தாலும் சீக்கிரமா நியூயார்க்கு வா, நம்மளோட யூனிட்ல இருந்த பிரான்ஸை கொன்னுட்டாங்கன்னு ஒரு மெசேஜை பாஸ் பண்ணான். சில வருஷத்துக்கு முன்னாடி ரீச்சர் யூஎஸ் ஆர்மில 110 ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்னு ஒன்று ஆரம்பிக்கிறான். இவனையும் சேர்த்து 8 பேரை வச்சு அந்த டீமை ஃபார்ம் பண்றான். அந்த டீம்ல இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்பெஷலிஸ்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க யாருக்கும் பெரிய அனுபவம் கிடையாது. ஆனா அந்த டீம்ல ஒருத்தனை தொட்டாலும் அத்தனை பேரும் வருவாங்க. அந்த டீம் 2 வருஷமா இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு பெரிய ட்ரக் பஸ்ட்டை கண்டுபிடிச்சாங்க. கடைசியா அந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு மிலிட்டரி கர்னல் சம்பந்தப்பட்டதால ரீச்சரோட பாஸ் மேற்கொண்டு இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ண சொல்றான். ஆர்டரும் பாஸ் பண்றான். ஆனா ரீச்சருக்கு அதுல உடன்பாடு இல்ல. ரீச்சர் இந்த கேஸை நான் டிராப் பண்ண போறது இல்ல. இப்ப இந்த கேஸை நான் மேற்கொண்டு இன்வெஸ்டிகேட் பண்ணா நம்ம மொத்த டீமையும் டீரேங்க் பண்ணலாம். இந்த டீமை டிசால்வ் பண்ணலாம். எல்லாரோட வேலையும் கூட போலாம். விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். இப்பவே இந்த டீம்ல இருந்து வெளியே போறதா நீங்க கண்டிப்பா வெளியே போயிடலாம். அவங்களுக்கு உண்டான மரியாதையை நான் எப்பயுமே கொடுப்பேன். இதுல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது அப்படின்னு கதவை திறக்கிறான். டீச்சர் இவ்வளவு சொல்லியும் அந்த டீம்ல இருக்கவங்க யாருமே வெளியவே போகல. அன்னைக்கே மொத்த டீமும் களத்துல இறங்கி அந்த ட்ரக் டீமை மொத்தமா முடிச்சிடறானுங்க. முக்கியமான மிலிட்டரி ஆபீசர் கையங்களமா மாட்டிக்கிறாங்க. அதனால கோவப்பட்ட ரீச்சரோட பாஸ் இந்த டீம் என்னோட ஆர்டர் ரெஸ்பெக்ட் பண்ணாததால டீமை மொத்தமா டிசால்வ் பண்ண சொல்லிடுறான். எல்லாரும் சேர்ந்து கடைசியா ஒரு பீர் அடிச்சுட்டு ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டு அங்க இருந்து பிரிஞ்சாங்க. கதை பிரசன்ட் டேக்கு வருது. ரீச்சர் ஒரு கேஃபேல நீங்களே சந்திக்கிறான். பிரான்ஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே காணாம போனதாகவும் நியூயார்க் போலீஸ் இந்த கேஸை அவன் விசாரிச்சுட்டு இருக்கதாகவும் அவனோட ஒய்ஃப் சொன்னதாக நீலி சொல்றான். அந்த கிரைம் ஸ்பாட் போட்டோவும் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டையும் ரீச்சரும் நீலியும் பாக்குறாங்க. அப்ப ரீச்சர் பிரானை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க. அவனோட கால்களை இரும்பு தடியால அடிச்சு உடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவனை ஹெலிகாப்டர்ல இருந்து தூக்கி போட்டிருக்காங்கன்னு ரீச்சர் கண்டுபிடிக்கிறான். ரீச்சர் இதெல்லாம் எப்படி சொல்றான்னா இந்த ஃபெரோஸ் ஆக்சைடு பவுடர் அடிப்பட்ட இடத்துல இருக்கிறதா ரிப்போர்ட் இருக்கு. இது ஒரு இரும்பு கம்பியோட ஒரு தாது பொருள். அதனாலதான் அவன் இரும்பு கம்பியால் அடிச்சதாக சொல்றான். அதுக்கப்புறம் அவன் வயிற்றுல எந்த விதமான உணவும் இல்லை, தண்ணி இல்லை. அதனால அவனை டார்ச்சர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு அவன் யூகிக்கிறான். அவனோட காயங்கள்லாம் பார்க்கும்போது குறைஞ்சது ஒரு 3000 அடியில இருந்தா தள்ளி விட்டு இருந்தா மட்டும்தான் இது மாதிரி காயங்களுக்கு சாத்தியம். அதனால தான் அவன் ஹெலிகாப்டர்ல இருந்து தள்ளி விட்டுருப்பாங்கன்னு சொல்றான். பிரான்ஸ் ஆகத்துக்கு முன்னாடி நீலிக்கு நிறைய மெசேஜ் அனுப்பி அவளோட ஹெல்ப்பை கேட்டிருக்கான். ஆனா இவளுக்கு வேலை ஜாஸ்தி இருந்ததால அவனோட அர்ஜென்சியை புரிஞ்சுக்காம நீலி திருப்பி அவனுக்கு காலே பண்ணல. அப்பதான் நீலி என்கிட்ட ஹெல்ப் கேட்ட மாதிரி மத்த பசங்கள்ட்டையும் அவன் ஹெல்ப் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக எல்லாருக்கும் கால் பண்ண, யாருக்காலும் என்னால கனெக்ட் பண்ணவே முடியலன்னு சொல்றா. நம்ம டீம்ல லோரின்னு ஒருத்தர் இருந்தாலே அவனுக்கு ஏன் கால் பண்ணலன்னு கேட்கும் போது லோரி 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ட்ரக் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதாக சொல்றா. ரீச்சர் கிட்ட எந்த கான்டாக்டும் இல்லாதால இந்த விஷயத்த அவனுக்கு சொல்ல முடியலன்னு நீலி சொல்றா. போலீஸ் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்குள்ள பிரான்ஸை கொன்னவனை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றா ரீச்சர். அதனால அங்கிருந்து பிரான்ஸ் ஒய்ஃபை பார்க்க கிளம்புனாங்க. அவங்க அந்த கேஃபே விட்டு வெளியே வரும்போது 2 பேர் அவங்கள ஃபாலோ பண்றாங்க. அது யாருன்னு நம்மளுக்கு அப்ப தெரியல. பிரான்ஸோட ஒய்ஃபை மீட் பண்ணி ஆறுதல் சொல்றாங்க. அவளுக்கும் பிரான்ஸ் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு சரியா தெரியல. அவளால எந்த டீடைல்ஸும் கொடுக்க முடியல. அவ 2 நாளைக்கு முன்னாடி வெளியே போயிட்டு வரும்போது இந்த வீடை மொத்தமா யாரோ கலைச்சு போட்டு போயிருக்காங்க. ஆனா எந்த பொருளும் திருட்டு போகலன்னு சொல்றா. கடைசியா பிரான்ஸோட ஆபீஸ் சாவிய ரீச்சர் கிட்ட கொடுக்குறா. ரீச்சரும் நீலியும் அந்த ஆபீஸ்க்கு போறாங்க. அந்த இடமும் கலைஞ்சு கிடக்குது. அந்த இடம் கலைஞ்சு கிடக்கிறத பார்த்தப்புறம் சின்ன சின்ன பொருள் எல்லாம் உடஞ்சு கிடக்குது. சோ அவங்க ஏதோ சின்ன பொருளா தான் தேடி வந்திருக்காங்க அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்போதான் நீலி போட்டோ ஃப்ரேம்ல அவங்க கடைசியா எடுத்த அந்த குரூப் போட்டோவை பாக்குறா. பிரான்ஸ் பண்ணி 2 சாவி கொடுக்குறா. அப்பதான் நீலி தற்செயலா ஆபீஸ் எதிரால ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் ஆபீஸ் இருக்கிறத பாக்குறா. அப்பதான் நீலி சொல்றா அவனோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸை வைக்கிறதுக்கு சேஃப் பிளேஸ் தேடி இருப்பான். இந்த ஆபீஸ் சேஃப் இல்லைன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால ஆப்போசிட் இருக்க கவர்மெண்ட் போஸ்ட் ஆபீஸ்ல ஏதாவது டாக்குமெண்ட் வச்சிருக்கலாம், அதோட சாவியா கூட இது இருக்கலாம்னு நீலி சொல்றா. நீலி போஸ்ட் ஆபீஸ்க்குள்ள போய் அந்த ரிசப்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்க போதே ரீச்சர் அந்த சாவியை எல்லா பாக்ஸ்லயும் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா பிரான்ஸுக்கு பெரிய பாக்ஸ் தான் தேவைப்பட்டிருக்கும். அதனால இருக்கிற எல்லா பெரிய பாக்ஸ்லயும் அவன் சாவியை போட்டு செக் பண்ண ஆரம்பிச்சான். ரீச்சர் ஒவ்வொரு வாட்டியும் சாவியை போட்டு செக் பண்ணும் போது அங்க ஒரு வயசான பாட்டி அவனை பார்த்து கத்துறா. அவன் சத்தம் போட ஆரம்பிக்கிறதுக்கும் சரியா அவன் பொட்டியை கண்டுபிடிக்கிறதும் கரெக்டா இருந்தது. உள்ள இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு வெளியே போனாங்க 2 பேரும். உள்ள போய் பார்த்தா நிறைய பில்ஸும் சில விளம்பரங்கள் ஒரு யூஎஸ்பி டிரைவும் கிடைக்குது. அந்த யூஎஸ்பி டிரைவ்ல என்ன இருக்குன்றது
பண்றதுக்காக அவங்க ரூமுக்கு கிளம்பி போனாங்க. அதே நேரத்துல ரீச்சர் அவங்கள ஒரு கருப்பு கார் ஃபாலோ பண்றத நோட் பண்றான். முகத்துல தழும்போட இருக்கிற ஒருத்தர் நீலியும் ரீச்சரும் அவங்க என்னென்ன பண்றாங்கன்றத யாருக்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ரீச்சர் நேரா ஒரு இடத்துக்கு போய் அங்க இருக்க ட்ரக்ஸ் விற்கிறவங்களை அடிச்சு அவங்க கிட்ட இருந்து பணத்தையும் ஒரு துப்பாக்கியும் திருடிட்டு ட்ரக்ஸை ட்ரைனேஜ்லயும் பணத்தை சர்ச்சிலையும் கன்னை அவன் பாக்கெட்லயும் வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ரீச்சரும் நீலியும் ஹோட்டலுக்குள்ள வராங்க. அப்ப அவங்க ரூம் கலைஞ்சு கிடக்கிறத பாக்குறாங்க. ரூம் அப்படியே தேடி பார்க்கும்போது உள்ள ஒருத்தன் மறந்துகிட்டு இருக்கான். அவனை துப்பாக்கி முனையில ரீச்சர் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது அவனோட டீம் மெம்பரான டொனால்ட். நீலியோட மெசேஜை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நியூயார்க் அவன் கிளம்பி வந்ததாக சொல்றான். பென்ட்ரைவ் உள்ள இருக்கிற அந்த லிஸ்ட்டை பிரிண்ட் எடுக்கிறா நீலி. மொத்தம் ஒரு 7 பேஜ் வருது. அதுல எந்த ஆர்டருமே இல்லாம நிறைய நம்பர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பேப்பர்ல ஆரியன் மவுண்ட், அசார் முகமது அப்படின்னு ஏஎம்ல ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் டைம் இப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்கு. அப்பதான் ரீச்சர் சொல்றான் இது எல்லா பேரும் ஒருத்தனை தான் குறிக்குது. அவன் தன்னோட பேரை மாத்திக்கலாம், ஆனா அவனோட கையெழுத்தை அவன் எந்த நேரத்திலையும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அதனாலதான் எல்லாமே அவன் ஏஎம் பேர்ல வச்சிருக்கிறான் அப்படின்னு ரீச்சர் சொல்றான். அதே நேரத்துல ஆட்ரியன் மவுண்ட்ங்கிற பேர்ல ஒருத்தன் ஏர்போர்ட் கஸ்டம்ஸை கிளியர் பண்ணிட்டு அவனோட பாஸ்போர்ட்டை ரெஸ்ட் ரூம்ல எடுத்துக்கிட்டு போய் எரிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவன் சிட்டிக்குள்ள போயிட்டு 2 போலி பாஸ்போர்ட் வாங்கி அந்த போலி பாஸ்போர்ட் கொடுத்தவங்கள 2 பேரையும் கொண்டுட்டு அங்கிருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் மொத்த டீமும் கிளம்பி குயின்ஸ்ல இருக்கிற அவங்க டீம் மெம்பரான ஒருத்தனோட வீட்டுக்கு போறாங்க. அவன் பேர் ஸ்வான். உள்ள போனதுமே கெட்ட நாத்தம் அடிச்சது. அப்படியே சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே அவனோட நாய் இறந்து கிடக்கிறது. ஸ்வான் எப்பவுமே நாயை எப்படி சாகுபட மாட்டான். அவனுக்கு நாய்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவனால வீட்டுக்கு வர முடியாத அளவுக்கு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. மேபி அவன் செத்து இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு ரீச்சர் சொல்றான். ஸ்பெஷல் யூனிட்ஸ் டீமை யாரோ குறி வச்சு எல்லாரையும் கொல்றாங்க. ஸ்பெஷல் யூனிட்ஸ் டீமோட பால் ஆட்டினா என்ன நடக்கும்ன்றது நம்ம அவங்களுக்கு சொல்லுவோன்னு ரீச்சர் சொல்றான். ஸ்வானோட வீட்டுல இருந்து வெளியே கோவமா வரா ரீச்சர். இப்போ அவங்கள ஃபாலோ பண்ற அந்த கருப்பு காரை பாக்குறான். இருக்க எல்லா கோவத்தையும் ஒன்னு சேர்த்து அந்த காரை எட்டி உதைக்கிறான். கார்ல இருக்க ஏர் பேக் டிரைவர் முகத்துல அடிச்சு அவன் மூக்கு உடஞ்சி அவனை வெளியே இழுத்து போட்டு நாக் அவுட் பண்ணிடுறான் ரீச்சர். அதுக்கப்புறம் தான் அந்த டிரைவர் டீடைல்ஸை செக் பண்ணும் போது தான் தெரியுது அவன் ஒரு நியூயார்க் போலீஸ் டிடெக்டிவ் ரூசோன்னு. பிரான்ஸோட கொலையை விசாரிக்கிற இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவன். அப்பதான் டொனால்ட் டே நீ கையும் கால் வச்சு கம்மு இருக்க மாட்டேடா, ஒரு போலீஸ் புக்கை உடைச்சிருக்க, இனிமேக்க நம்மள சுத்தி தேட ஆரம்பிச்சிருவாங்க, முதல்ல இங்கிருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து மொத்த டீமும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டான சான்சாஸ் ஒராசோ அவங்க 2 பேரையும் போன்ல கான்டாக்ட் பண்ணவே முடியல. அவங்க டைரக்டா அவங்க இருக்கிற இடமான அட்லாண்டிக் சிட்டிக்கு போகலான்னு முடிவு பண்றாங்க. நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த காரை எங்கேயா விட்டுட்டு ரெண்டல் கார்ல தான் போய் ஆகணும்னு ரீச்சர் சொல்றான். ஏன்னா நம்ம போலீஸ் ஆபீசர் அடிச்சதால நியூயார்க் ஃபுல்லா இந்த காரை பிளாக் பண்ணிருப்பாங்க, நம்மளால சிட்டியை விட்டு வெளியே போக முடியாதுன்னு சொல்றான். ஒரு ரெண்டல் கார் இருக்க போகும்போது தான் டிக்சன் ஒரு லேடியை பாக்குறாங்க. அவங்களும் ரீச்சரோட ஒன் ஆஃப் த டீம் மெம்பர். அவளும் நீலியோட மெசேஜை பார்த்துட்டு தான் பிரான்ஸுக்காக இங்க வந்திருக்கா. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேக் ஐடியில அட்லாண்டிக் சிட்டிக்கு சான்சாஸையும் ஒராசையும் பார்க்க போறாங்க. அந்த முகத்துல தழும்போட இருக்கிற ஆளு இவங்க எங்கெல்லாம் போறாங்கன்ற எல்லா நடவடிக்கைகளையும் லாங்ஸ்டன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் அவன் எனக்கு பேக்கப்புக்கு ஆள் வேணும், இவன் ராட்சச மாதிரி இருக்கான், காரை ஒரு அடிதான் அடிச்சான், ஏர் பேக் வெளியே வந்து போலீஸ்காரனை நாக் அவுட் செஞ்சுட்டான், எனக்கு பேக்கப் கண்டிப்பா வேணும், என்னால ஒருத்தனால சமாளிக்க முடியாதுன்னு சொல்றான். நீ எத்தனை பேர் வேணா கூட்டிட்டு போடா, அவங்க மொத்த டீமும் ஒரே இடத்துல இருக்காங்க, உனக்கு இதான் கரெக்டான சான்ஸ், அவங்கள மொத்தமா முடிச்சு விட்டு எவ்வளவு காசு வேணா என்கிட்ட இருந்து வாங்கிக்கோன்னு லாங்ஸ்டன் சொல்றான். அட்லாண்டிக் சிட்டில சான்ஜோஸ் ஒராசா இடத்துக்கு போறாங்க. அங்கேயும் மற்ற இடங்க மாதிரியே கலைஞ்சு போய் கிடக்கு. அப்பதான் நீலி சொல்றா, பார்த்ததுலயே ஸ்வானோட வீடு மட்டும்தான் கலைக்காம இருந்தது அப்படின்னு ஒரு இன்ட்டு சொல்றா. அப்பதான் அவங்களோட கடைசியா எடுத்த குரூப் போட்டோவை டொனால்ட் அங்கே பாக்குறான். ரீச்சர் டே என்னடா எல்லாரும் இந்த போட்டோவை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்ப என்கிட்ட மட்டும்தான் இந்த போட்டோ இல்லையான்னு கேக்குறான். அதுக்கு நீலி செவருன்னு ஒண்ணு இருந்தாதான்டா போட்டோன்னு ஒண்ணு மாட்டுவ அப்படின்னு கிண்டல் பண்றான். அவ ரீச்சரை டீசெண்டா பரதேசின்னு சொல்றா. அப்புறம் ஒரு போட்டோ ஃப்ரேம்ல சான்சாஸும் ஒரு பொண்ணு இருக்கிறத ரீச்சர் பாக்குறான். ஒரு போட்டோவை ஃப்ரேம் பண்ணி மாட்டிருக்கானா கண்டிப்பா இந்த பொண்ணு இவனுக்கு ரொம்ப முக்கியமான ஆளா இருக்கும், அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்றான். போட்டோ பேக்ரவுண்ட்ல அந்த பார் பேர் இருந்ததால அந்த பாருக்கு போறாங்க எல்லாரும். டிக்சனும் டொனால்டும் வெளியே இருக்க நீலியும் ரீச்சரும் பாருக்குள்ள போறாங்க. அவங்க 2 பேரும் உள்ள விசாரிக்கும் போதே அந்த பொண்ணு ஏதோ பயந்து வெளியே ஓடி போறா. நல்ல வேலை வெளியே டொனால்டும் டிக்சன் இருந்ததால அவளை மடக்கி பிடிச்சிடுறாங்க. நாங்க எல்லாம் சான்சோஸோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு அந்த
குரூப் போட்டோவை ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டு நீங்களாம் உங்களோட ஃப்ரெண்டு நான் என்னை கொல்ல வராங்களோன்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் பயந்து ஓடுனேன்னு சொல்றா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி முகத்துல தழும்போட ஒருத்தன் இந்த பாருக்குள்ள வந்து ஏதாவது ஸ்டோரேஜ் டிவைஸ் ஒன்னுட்ட கொடுத்தானான்னு கேட்டு விசாரிச்சுட்டு மிரட்டிட்டு போயிருக்கான். அவன் கேட்டுட்டு போனதுல இருந்து இது வரைக்கும் அவங்க 2 பேரையுமே காணோம். அவங்க 2 பேருக்குமே ஏதாவது நடந்திருக்குமான்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றான். அவன் கடைசியா போன்ல பேசிட்டு இருக்கும் போது 650 and 100K each அப்படின்னு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு அதை கேட்ட அப்புறம் தான் ரொம்ப பயந்து வேகமா அங்கிருந்து கிளம்பினான். இதுல நிறைய பணம் சம்மந்தப்பட்டிருக்கலாம்னு அவன் நினைக்கிறா. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு கேசினோ கேஸ் பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஏதாவது திருக்குல சம்மந்தப்பட்டிருப்பாங்களோன்னு அவ பயப்படுறா. இந்த விஷயத்த கேட்டப்புறம் அந்த கேசினோக்கு டீம் எல்லாம் கிளம்பி போனாங்க. அப்பதான் அங்க போனன்னு தெரியுது சான்சாஸும் ஒராசாவும் ஃப்ரீலான்ஸ் செக்யூரிட்டி ஆபீசரா அங்க வேலை செஞ்சிருக்காங்க. அப்பதான் ரீச்சர் அவங்க 2 பேரும் ஒரு வாரமாவே காணோம், அவங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்னு பிரான்ஸ் விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்பதான் அவரு உங்களுக்கு எப்படி அவன் ஃப்ரெண்டோ அதே போலதான் எனக்கும் அவன் ஃப்ரெண்டு, உங்களுக்கு எந்த உதவி வேணா செய்யறதுக்கு ரெடின்னு சொல்றான். உங்களை பத்தியும் உங்க 110 யூனிட்டை பத்தியும் நிறைய வாட்டி 2 பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்பதான் 650 at 100K each அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். அந்த ஏஎம் லிஸ்ட்டை அவர்கிட்ட காட்டி உங்களுக்கு இந்த பேர்ல ஏதாவது ஞாபகம் இருக்கா, ஏதாவது தெரியுமான்னு கேட்டான். ஏதாவது கேசினோல ஸ்கேமை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தாங்களா, இல்ல உங்க கேசினோவை தவிர்த்து மத்த ஏதாவது கேஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களா, இது மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டா டிக்சன். இங்க விசாரிச்ச பொறுத்த வரைக்கும் 650Kன்றது மிகப்பெரிய அமௌண்ட். எங்களுக்கு கணக்குல அது மாதிரி எந்த ஸ்கேமும் இல்லை. நான் பக்கத்துல இருக்க மற்ற கேசினோலையும் இதை பத்தி விசாரிக்கிறேன், இந்த நேம் லிஸ்ட்டை பத்தி நான் விசாரிக்கிறேன்னு அவன் சொல்றான். உங்களுக்கு காலைக்குள்ள இந்த விஷயத்த நான் சொல்றேன், அது வரைக்கும் என்னோட கெஸ்டா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் ஒரு சூட் ரூம் போட்டு கொடுத்தான். ரீச்சர் அண்ட் டிக்சனும் நைட் வாக்கிங் போலாம் அப்படின்னு 2 பேர் பேசிட்டே வாக்கிங் போறாங்க. அவனும் ஃபாலோ பண்றான். அவங்க 2 பேரும் பழைய ஞாபகங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அவங்க யாரோ ஃபாலோ பண்றத 2 பேருமே நோட் பண்றாங்க. அதனால பக்கத்துல யாருமே இல்லாத ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குள்ள ஓடி போயிடுறாங்க. 2 பேருமே ஃபாலோ பண்ணாங்க. ரீச்சர் ஒருத்தனை அடிச்சு மேல இருந்து தள்ளி விடுறான். அதுக்கப்புறம் மூஞ்சில தழும்போடு இருக்கிறவனை அந்த சிமெண்ட்ல முக்கிய சாவடிச்சிடறான் ரீச்சர். அவங்ககிட்ட எந்த ஐடியாவுமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பாடியை சிமெண்ட் கலவையில போட்டு புதைக்கிறாங்க. அதனால அவங்க வந்த காரை செக் பண்ணலான்னு ரீச்சர் அவங்க காரை செக் பண்றாங்க. அந்த கார்ல இவங்க 8 பேரோட ப்ரொஃபைலும் அதுல இருக்கு. காரோட சன்ஷேட்ல இருந்து ஒரு போன் விழுது. அந்த போன்ல இருந்து லாஸ்ட் டைல் நம்பரை கால் பண்றான் ரீச்சர். அத லாங்ஸ்டன் தான் போன் எடுக்கிறான். ஆனா லாங்ஸ்டன் தான் பேசுறான்றது ரீச்சருக்கு தெரியாது. யார் பேசுறானே தெரியாம லாங்ஸ்டன் வேலை முடிஞ்சுதான்னு கேட்டா நீ நினைச்ச மாதிரி முடியல, இது வேற மாதிரி முடிஞ்சது ரீச்சர் சொல்றான். நீ யார்கிட்ட மோதுறேன்னு உனக்கு தெரியல ரீச்சர் அப்படின்னு சொல்ல, நானும் அதே தான்டா சொல்றேன் உனக்கு அப்படின்னா ரீச்சர். கார்ல அவங்களுக்கு இன்னொரு க்ளூ ஒன்று கிடைச்சது. நியூ ஏஜ் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு கம்பெனியோட பார்க்கிங் பாஸ் அதில் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில டென்வர் பக்கத்துல அந்த ஏஎம்ன்ற ஒரு ஆளை சந்திக்கிறான். அவன் 650 வெப்பன்ஸ் ஒரு ட்ரக்ல கொண்டு போறாங்க. அதுல ஜிபிஎஸ் இருக்கு, இதுல நீங்க அதை ட்ராக் பண்ணலாம், நீங்க 2 இடத்துல அவங்கள மறைஞ்சு தாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுல இருக்க வெப்பன்ஸ்லாம் நீங்க வெளிநாட்டுல தானே பயன்படுத்துவீங்க, அது மட்டும் இல்லாம வர டிரைவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்றான். அதுக்கு ஏஎம் நான் யாரையும் கொல்றது இல்ல, அந்த அளவுக்கு நான் ஒர்த்து கிடையாது, என் வேலை முடிஞ்சா நான் கிளம்பிடுவேன் அப்படின்றான். அதே நேரத்துல அந்த கேஸ்னோ சீஃப் செக்யூரிட்டி ஆபீசர் இவங்க எல்லாரையும் சந்திக்க வராரு. ஆனா ஒரு பேட் நியூஸோட வராரு. சான்சாஸும் ஒராசாவும் பிரான்ஸ் உடம்பு கடந்த அதே இடத்துல அவங்க 2 பேரும் பாடியும் கண்டெடுத்திருக்காங்க நியூயார்க் போலீஸ்ன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம பிரான்ஸுக்கு எது மாதிரி காயங்கள் இருந்ததோ அதே போல காயங்கள் தான் அவனுக்கும் இருக்குன்னு சொல்றான். அந்த ஏஎம் லிஸ்ட்டை வச்சு நியூயார்க் ஃபுல்லா எல்லா ஹோட்டல்ஸையும் செக் பண்ணிட்டேன், அந்த ஏஎம்ன்ற பேர்ல யாருமே நியூயார்க்ல ரூம் புக் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றான். 3 பாடிஸ், அந்த நியூ ஏஜ் கம்பெனி, அந்த ஐடி கார்டு எல்லாமே நியூயார்க்கோட தான் தொடர்பு இருக்கிறதால இந்த கேஸ் அங்கேதான் முடியும்னு டிக்சன் சொல்றான். அவனோட இன்னும் 2 டீம்மேட்ஸ் இறந்ததால ரீச்சர் செம கோவத்துல இருக்கான். எனக்கு இன்னும் நிறைய ஆயுதம் வேணும்னு சொல்லிட்டு கோவமா வெளியே போறான். ரீச்சர் ஒரு துப்பாக்கி கடைக்கு போய் லஞ்சம் கொடுத்து இல்லீகல் கன்ஸ் வாங்கிக்கிறான். மொத்த டீமும் நியூயார்க்கு கிளம்புறாங்க. ஆனா கரெக்டா ஒரு போலீஸ் வண்டி அவங்கள நிறுத்த சொல்லி எல்லாரையும் வெளியே இறங்க சொல்றாங்க. அப்பதான் ரீச்சர் நீலி கிட்ட என்ன அரெஸ்ட் பண்ணாலும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, நீங்க டைரக்டா அந்த பார்க்கிங் பாஸ் எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்த விசாரிங்கன்னு சொல்றான். ரீச்சர் நினைச்ச மாதிரியே அந்த கார்ல இருந்து வெளியே வர்றது இவன் மூக்கோடச்ச அந்த ரூசோ போலீஸ் தான். அவனை நியூயார்க்ல அடிச்சான். இவன் அட்லாண்டிக் சீட்ல அரெஸ்ட் பண்றான். ரீச்சரை வண்டியில ஏற்றும் போதுதான் டொனால்ட் நான் தான் அவனோட லாயர், என்னோட கிளைண்டோட நான் வரணும்னு சொல்லி அந்த காருக்குள்ளே ஏறிக்கிறான். அந்த நியூ ஏஜ் ஆபீஸ்ல டிக்சனும் நீலியும் ஒரு ஆபரேஷன் டைரக்டரை மீட் பண்றாங்க. அந்த லேடி பேரு மார்லோ. இந்த நியூ ஏஜ் ஏரோநாட்டிக்கல் கம்பெனி ஒரு டிஃபென்ஸ் கான்ட்ராக்டிங் கம்பெனி. அதாவது அவங்க அமெரிக்க ராணுவத்துக்கு கவர்மெண்ட் உத்தரவின் பேர்ல
தேவையான டெக்னாலஜிகளை உருவாக்குவாங்க. டிக்சன் மார்லோவுக்கு கை கொடுக்குறா, அதே போல மார்லோவும் நீலிக்கு கை கொடுக்கும் போது நீலி கை கொடுக்க மறுத்துடுறா. ஏன்னா நீலிக்கு யாரையும் தொடவும் பிடிக்காது, கை கொடுக்கவும் பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு அப்சஷன் கேரக்டர். அவங்க தங்களோட நண்பர்கள் கொல்லப்பட்டதாகவும் இந்த பாஸ் அங்கே இருந்ததாகவும் சொல்றாங்க. அப்பதான் மார்லோ அந்த பாஸை உள்ள எடுத்துட்டு போய் இந்த பாஸ் ட்ரிவர்னு ஒரு ஆளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவன் இந்த இடத்துக்கு ஒரு இன்டர்வியூக்கு வந்தா நியூ ஏஜுக்கு ஃபெசிலிட்டிஸ் கான்ட்ராக்டிங் டெண்டர் விட்டாங்க. அதுக்கு இவங்க கம்பெனி சர்வீஸ் பண்ணி தரதாக அவங்களோட ப்ரொஃபைல் கொடுத்திருந்தாங்க. அவன் ரெசியூம்ல இருந்து ஒரு அட்ரஸை எடுத்துட்டு வந்து 2 பேர்ட்டையும் கொடுக்குறான். ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகாம வேற ஏதோ இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான் ரூசோ. அப்போதான் ரூசோ கோவத்துல, டேய் நான் கவனிக்காத நேரத்துல என்ன அடிச்சுட்டடா, இந்த கேஸ் முடிஞ்ச உடனே நான் உன்கிட்ட ஒத்தைக்கு ஒத்த நின்று உன் மூக்க உடைக்கிறேன், உன்னை நாக் அவுட் பண்ணுவேன்னு சவால் விடுறான். சரி அதெல்லாம் விடு, நீ எங்களை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகாம இந்த இடத்துக்கு எதுக்கு அழைச்சிட்டு வந்து ரீச்சர் கேட்கறான். நம்ம 2 பேருக்குமே ஒரே நோக்கம், இந்த மர்டர் கேஸை சால்வ் பண்றது. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட நான் ஒரு பேட் நியூஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போதே ரீச்சர், என்ன என்னோட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் செத்துட்டாங்க அதுதானே சொல்ல வர அப்படின்னு சொல்றான். ஏண்டா எனக்கே இப்போ 1 ஹவருக்கு முன்னாடி தான் தெரியும், உங்களுக்கு எப்படா இந்த விஷயம் தெரியும்னு கேட்கும் போதுதான் நாங்க எப்பயுமே உங்களோட 2 ஸ்டெப் ஹெட்டா இருப்போம் அப்படின்றான் டொனால்டு. நீ எங்களை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகாம வேற ஏதோ பிரைவேட் பிளேஸ்க்கு அழைச்சிட்டு வந்திருக்க. எங்ககிட்ட இருந்து உனக்கு தெரியாத இன்ஃபர்மேஷனை எங்கள்கிட்ட வாங்க பாக்குற. நீ நேர்மையான போலீஸ்னா ஏன்டா மறைஞ்சு மறைஞ்சு எங்களை கண்காணிக்கணும், நேரா வந்து கேட்க வேண்டியது தானேன்னு கேட்கறானுங்க. அப்பதான் ரூசோ சொன்னா, பிரான்ஸ் இங்க இருக்க எல்லாருக்கும் கால் பண்ணிருக்கான், உனக்கு மட்டும் அவன் கால் பண்ணல, எதுக்குன்னு கேட்கறான். இதான் உன் டவுட்டா, என்கிட்ட போனே கிடையாதுடா, அதான் எனக்கு போன் பண்ணலன்னு ரீச்சர் சொல்றான். உங்களோட டீம்ல இருக்கிற ஒருத்தன் சாவடிச்சிட்டு இருக்கிறான், நீங்க ஏதாவது எனக்கு விஷயம் சொல்லாம இருக்கிற வரைக்கும் இந்த கேஸ் முடியாது. அப்பதான் ரீச்சர், எங்களுக்கு தெரியற விஷயத்த நாங்க சொல்றோம், உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீ சொல்றேன்னா நாங்க சொல்றோம்னு சொல்றான். அப்பதான் ரீச்சர், உனக்கு 650 at 100K ஈச் அப்படின்னா ஏதாவது உனக்கு ஐடியா இருக்கான்னு கேட்கறான். 650Kனா ஏதாவது பிளாக்மெயிலா இருக்கலாம், ஏதாவது லஞ்சமா இருக்கலாம், உன் ஃப்ரெண்ட்ஸ் எதுலயோ தப்பான விஷயத்துல இன்வால்வ் ஆகியிருப்பாங்க அப்படின்னு ரூசோ சொல்லும் போது, என்னோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி நீ தப்பா பேசுறனா உன் மூக்க உடைச்சிட வேண்டான்னு மிரட்டுறான். நீ இன்னொரு வாட்டி என்ன தொட்டனா நான் உன்னை வெட்டு வேண்டான்னு இவனும் சொல்ல, முடிஞ்சா என் கையை கட்ட அவுத்து விட்றா பாப்போன்னு ரீச்சர் சொல்ற போது ரூசோ வேகமா போய் கை கட்ட அவுத்துட்டு சண்டைக்கு நிற்கிறான். அப்போ டொனால்டு குறுக்கால பூந்து அதை தடுத்து நிறுத்துறான். நீ நேர்மையான முறையில் தான் இந்த கேஸை விசாரிக்கிறன்றதை நாங்க எப்படி நம்புறது? நாங்க உன்னை நம்புறோம்னா நீ எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லு, அப்போ நான் உங்களை நம்புறோம் அப்படின்னு டொனால்டு சொல்றான். எங்களுக்கும் ஒரு சஸ்பெக்ட் இருக்குன்னு ரூசோ சொல்றான். பிரான்ஸோட ஆபீஸ்ல இருந்து ஒரு பிரிண்டர்ல அன்பினிஷ்ட் பிரிண்ட் ஒன்று இருந்தது. பிரிண்டர்ல இங்க் இல்லாதால அது பிரிண்ட் எடுக்காம அப்படியே இருந்தது. அதை நாங்க ரிட்ரீவ் பண்ணி இப்போ பிரிண்ட் எடுத்திருக்கோம். அந்த காப்பியை 2 பேர்கிட்டையும் கொடுக்குறான் ரூசோ. தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆயுதம் வாங்கி கொடுக்குற அசாரி முகமதுன்னு ஒரு ஆளோட பேரு அதுல இருக்கு. அசாரி முகமது ஏஎம்ன்ற எழுத்துக்களால் ஆரம்பிக்கும் போதே ரீச்சருக்கு புரிஞ்சு போகுது. அப்போதான் ரீச்சர், எங்கள்கிட்ட 10 பேர் இது மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த ஏஎம் லிஸ்ட்டை மொத்தத்தையும் எழுதி ரூசோட்ட கொடுக்குறான். அவனும் அந்த 10 பேரையும் சிஸ்டத்துல பிளாக் பண்ணி எந்த ஏர்போர்ட்ல அவன் செக் இன் பண்ணாலும் இவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்றான். இந்த கேஸ் நம்ம ஆரம்பத்தில் நினைச்சதை விட ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்குன்னு டொனால்டு சொல்றான். அந்த பிளாக் பண்ண பேர்ல ஒரு பேரு இப்ப டென்வர் ஏர்போர்ட்ல டிக்கெட் எடுத்திருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் ரூசோக்கு வருது. அவன் இன்னும் 1 ஹவர்ல நியூயார்க்ல இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம 1 ஹவர்ல போனோம்னா அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான் ரூசோ. அதே போல இவங்க இருக்கிற போலீஸ்காரங்களை மஃப்டில ஏர்போர்ட்ல நிக்க வச்சாங்க. ஆனா ஏஎம் உள்ள வரும்போதே எதையோ ஸ்மெல் பண்ணி ஏதோ தப்பா இருக்குன்றத கண்டுபிடிச்சிடறான். அதை அவன் கன்ஃபார்ம் பண்ண ஒரு மஃப்டில இருந்த போலீஸ்காரன் சூட்கேஸை இடிக்க அது எம்டியா இருக்கிறதுன்றதை கண்டுபிடிச்சிட்டான். ஒரு எம்டி சூட்கேஸை வச்சுக்கிட்டு அவன் எதுக்கு ஏர்போர்ட்டுக்குள்ள நிக்கணும் அப்படின்னு யோசிச்சுதான் அங்கேதான் எஸ்கேப் ஆயிடுறான். அப்புறம் லாங்ஸ்டனுக்கு போனை பண்ணி, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், இங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற விஷயத்த லாங்ஸ்டனுக்கு சொல்றான். லாங்ஸ்டன் பேசிட்டு இருக்கும் போது வெளியில காஸ்மெட்டிக் சர்ஜன் விளம்பரம் ஒன்று பாக்குறான். அந்த போட்டோல் அச்சசல் இவன மாதிரியே இருக்கிறதால இவனுக்கு அடுத்தது என்ன செய்யணும்னு அப்பவே முடிவு பண்ணிட்டான். நியூஏஜ் கம்பெனில கொடுத்த டீடைல்ஸை வச்சுக்கிட்டு மொத்த டீமும் அந்த வீட்டுக்கிட்ட போனாங்க. நீலி பூட்டை திறக்கிறா. ஆனா ரீச்சர் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பைப்பு கொண்ட வீட்டுக்குள்ள உருட்டி விடுறான். அது வெடிச்சு செதறும் போது உள்ள இருந்து 2 ஆளு வெளியே வந்து விழுறானுங்க. ரீச்சர் நினைச்ச மாதிரியே இது ஒரு செட்டப் தான். இன்னும் 2-3 பேர் உள்ள இருந்தாங்க. எல்லாருமே அடிச்சு தும்சம் பண்ணிட்டு ரீச்சர் வெளியில ஒரு காரை பாக்குறான். அந்த கார்ட்ட இவன் நெருங்கி போகும்போது அந்த கார் வேகமா இழுக்க இவன் அந்த காரை துரத்திக்கிட்டே போறான். இவன் ஷார்ட் உள்ள போயிட்டு ஒரு பார்பிக்யூ ஸ்டவ்வை தூக்கி அந்த கார் மேல தூக்கி போடுறான். அந்த கார் ஒரு இடத்துல இடிச்சு நிக்குது. இவன் காரை போய் கதவை திறந்து உள்ள ஒருத்தனை இழுத்து போடுறான். அந்த காருக்குள்ள இருந்து ஒரு வயசான ஆளை இழுத்து போடுறான் ரீச்சர். இவன் போட்ட வேகத்திலேயே அவன் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுறான். அவனோட ஐடி கார்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் பேரு பிரெயின் காலின்ஸ், இவனும் நியூ ஏஜ் கம்பெனில தான் இருக்கான்றது தெரிய வருது.
ஹோட்டலுக்கு திரும்பி வந்தோம்னா ரூசோ அவங்க பண்ண விஷயத்துக்காக எல்லாரையும் பிடிச்சி திட்டுறான். நீங்கள் இது மாதிரி விஷயங்கள் செஞ்சுருந்தா நானே உங்களை உள்ளே பிடிச்சி போட வேண்டியது இருக்குன்னு சொல்கிறான். நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, நான் நியூ ஏஜ் கம்பெனியை சர்ச் பண்ணுறதுக்கு வாரண்ட் வாங்கிட்டு முறைப்படி உள்ளே போகலாம் அப்படிங்கிறான் ரூசோ. அதுக்கப்புறம் இந்த ஏஎம்ங்கிற லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம வேஸ்ட் தான், நம்ம ஏஎம்ன்ற பேர் அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டு வேற ஏதோ ஐடென்டிட்டியில் சுற்றிக்கிட்டு இருக்கான்னு ரூசோ சொல்கிறான். ரூசோக்கு ரீச்சர் தன்னை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தா. அப்போ தான் ரூசோ சொன்னா, உன்னிட்ட தான் ஃபோன் நம்பரே கிடையாதுடா, இப்போங்கிற புது ஃபோன் நம்பர் அப்படின்னு கேட்குறான். இப்போ கூட இது என்னோட நம்பர் இல்லை, நேற்று என்கிட்ட ஒருத்தன் ஒம்புழுத்தான், அவனை அடிச்சு போட்டேன், அவனுக்கு இனிமேல் அந்த நம்பர் தேவைப்படாது, அதனால தற்காலிகத்துக்கு இந்த நம்பரை யூஸ் பண்ணலான்னு உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன கேட்காம நீங்கள் வெளியிலே போகக்கூடாது, நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் ரூசோ சொல்லிட்டு வெளியே போனான். சரின்னு தலையாட்டிட்டு கொஞ்ச நேரத்திலேயே சரி எல்லாரும் கிளம்புகிறான்னு சொல்லி அந்த நியூ ஏஜ் ஆஃபீஸ்க்கு ஒரு காரில் போய் நின்னானுங்க. நியூ ஏஜ் கம்பெனி கேட்டை உடைச்சி உள்ளே போயிட்டு வித்தின் 10 மினிட்ஸில் உள்ளே இருக்க ஹெச்ஆர் ரெக்கார்டு, ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போது ஒரு பெரிய போட்டோ ரீச்சர் கண்ணில் படுது. அதை உடைச்சி அந்த போட்டோ வெளியே எடுத்து வந்து பார்க்கறான். அப்போதான் எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு. லாங்ஸ்டன் பக்கத்துல அவங்களோட ஃப்ரெண்டு ஸ்வான் நிற்கிறான். டீம் எல்லா தகவலையும் பார்க்கும்போது ஸ்வானுக்கு இந்த விஷயத்துல ஏதோ பங்கு இருக்குன்னு டொனால்ட் நினைக்கிறான். ரீச்சர் ஸ்வான் மேல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு, இது மாதிரி தப்பான வேலைக்கு அவன் என்னைக்குமே போக மாட்டான் அப்படின்னு சொல்றான். ஸ்வான் அந்த கம்பெனியோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் செக்யூரிட்டி, லாங்ஸ்டன் டைரக்டர் ஆஃப் செக்யூரிட்டி. நீ பார்பிக்யூ ஸ்டவ் போட்டு ஒருத்தனை சாவடிச்சல்ல, அவன் அசோசியேட் செக்யூரிட்டி ஆஃபீஸர். ஸோ எல்லா செக்யூரிட்டி ஆஃபீஸரும் ஏதோ விஷயத்துல இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றான். நியூயார்க்ல ரூசோவை அவனோட பாஸ் மார்ஷ் நியூ ஏஜுக்குள்ள யாரோ உள்ள பூந்து அவங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் எல்லா டீடைல்ஸும் திருடிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா அந்த சோல்ஜர்ஸ் தான் இந்த வேலையை பண்ணிருப்பானுங்க, நீ அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுன்னு கத்துறான். அதுக்கு ரூசோ அவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க, நான் ஏற்கனவே அவங்ககிட்ட சொல்லிட்டேன், அவங்க என்னோட கண்ட்ரோல தான் இருக்காங்கன்னு ரூசோ சொல்றான். ஒரு மண்ணும் புடுங்க முடியாதுடா உன்னால, நீ என்ன பைத்தியமாடா, நீ சொல்றதெல்லாம் அவனுங்க கேட்கவே மாட்டானுங்க. ஏன்னா அவனுங்க மிலிட்டரியிலே எவன் சொல்றதையும் கேட்டது கிடையாது. போய் அவனுங்களை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணு, அவன்கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அவங்ககிட்ட அதை வாங்கிட்டு வான்னு அவன் கத்துறான். ஸ்வான் நிறைய இமெயில் மார்லோக்கு அனுப்பியிருக்கான். ஆனா அவங்க டைரக்டர் ஆஃப் செக்யூரிட்டி லாங்ஸ்டனுக்கு சிசி கூட வைக்கல. மார்லோக்கு சில பாட்டு வரிகளை எழுதி அனுப்பியிருக்கான். அந்த ட்ராக்ல அந்த 6வது வரியை நீங்க பாருங்க அப்படின்னு மார்லோக்கு அனுப்பியிருக்கான். அதை நெட்ல சர்ச் பண்ணி அது என்னடா 6வது வரின்னு பார்க்கும்போது லிட்டில் விங்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க எடுத்த டாக்குமெண்ட்லயும் லிட்டில் விங்ஸ்ன்ற ஒரு வார்த்தை ஒரு இடத்துல இருக்கிறத ரீச்சர் பார்க்கறான். அதை படிச்சு பார்க்கும் போதுதான் லிட்டில் விங்ன்றது ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டை ஒரு செனட்டர் அப்ரூவ் பண்ணியிருக்கான். அவன் மிகப்பெரிய ஊழல்வாதி. அவன்லாம் காசு வாங்காம எந்த ப்ராஜெக்ட்டுமே சைன் பண்ண மாட்டான். ஸோ இந்த விஷயத்த அவனை பிடிச்சி உழுக்கணும்னா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னு ரீச்சர் சொல்ல, அவன் வெறும் அரசியல்வாதி தான், அவன் எந்த அக்ரிமெண்ட்டும் படிக்க மாட்டான், காசை மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். இந்த லிட்டில் விங்ஸை பத்தி தெரியணும்னா இன்னொரு வழி இருக்கு. செனட்டரை நம்ம நெருங்க கூட முடியாது, டைட் செக்யூரிட்டி இருக்கும். அதுக்கு பதில் அவனோட பிஏ ஒருத்தர் இருப்பான். அவன் தான் இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்றவன், படிக்கிறவன். அவனை பிடிச்சோம்னா அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்குன்றது விஷயம் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு டொனால்டு சொல்றான். இதை பேசிட்டே இருக்கும் போது தான் ரூசோ கார்ல வந்துகிட்டே ரீச்சருக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ரீச்சர் எந்த காலமே அவன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். அப்பதான் டொனால்டு சொல்றான், ஸ்வான் நம்ம யூனிட்ல இருந்த மாதிரியே இப்பவும் அவன் நேர்மையா இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, அவனுக்கு பணம் கஷ்டம் வந்திருக்கும், அதனால அவன் பிரைப் வாங்கியிருப்பான் அப்படின்னு சொல்றான் டொனால்டு. அவன் இறந்திருந்தா அவனோட பாடி கிடைச்சிருக்கும், இது வரைக்கும் கிடைக்கல. அவனோட ஆபீஸும் மத்தவங்க வீடு மாதிரி எதுவுமே கலைஞ்சு கிடைக்கல, அவன் வீடு நீட்டா தான் இருந்தது. நம்ம வரோன்னு தெரிஞ்சுதான் அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான். அவன் நாய் வந்து ஒரு கொலாட்ரல் டேமேஜா கூட இருக்கலாம். இப்படி நீலி சொல்லும் போது தான் ரீச்சர், நான் ரெக்ரூட் பண்ண ஸ்வான் இது மாதிரி விஷயம் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு ஸ்வான் மேல அவ்வளோ நம்பிக்கையா பேசுறான் ரீச்சர். அது மட்டும் இல்லாம நான் லஞ்சம் வாங்கிட்டேன் அப்படின்னு உன்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா நீ நம்புவியான்னு அவங்க டீமை பத்தி கேட்கறான். இந்த கேள்விக்கு மற்றவங்களால பதிலே சொல்ல முடியல. பிளாஷ்பேக்ல அவங்க ராணுவ நாட்கள்ல ஒரு கடத்தல்கார கும்பலை இவங்க பிடிக்கிறாங்க. 48 பைகள் கொண்ட ஒரு ட்ரக்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு பை காணாம போயிடுச்சுன்னு டிக்சன் கண்டுபிடிக்கிறார். அப்ப வண்டியில ஏற்றும் போது ஏதாவது பை வண்டிக்குள்ளே உழுந்திருக்கும்னு சொல்றான். ரீச்சர், நீலி, ஸ்வான் அந்த வண்டியை போய் பாக்குறாங்க. அந்த காணாம போன ஒரு பை அந்த வண்டிக்கு அடியிலே தான் கடந்தது. இது தற்செயலா இல்ல வேணுக்கணுமே ஸ்வான் இது மாதிரி பண்ணானான்னு அப்பயே நீலிக்கு ஒரு டவுட் உண்டு. ஸ்வான் அன்னைக்கு கரெக்டா மாட்டிருக்க வேண்டியது, ஆனா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அவன் எஸ்கேப் ஆயிருக்கலாம் அப்படின்னு நீலி சொல்றா. அப்போ ரீச்சர், ஸ்வான் இந்த மாதிரி வேலை பண்ணிருக்கவே மாட்டான், அது ஒரு தற்செயலான விஷயம்தான், ஸ்வானுக்கு அது மாதிரி பழக்கம் கிடையாது, எனக்கு அவனை பர்சனலா தெரியும் நம்புறான்.
டென்வர்ல அந்த ஏஎம் ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜனை சந்திக்கிறான். அவனுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யணும், எவ்வளவு ஆகும்னு கொட்டேஷன் கேட்டுட்டே இருக்கும் போது அந்த டாக்டரோட தொண்டையில கத்திய இறக்கி அவனை சாவடிச்சிடுறான். அவனோட ஐடென்டிட்டி டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த வெளியில இருக்க ரிசப்ஷன் லிஸ்டையும் கொண்டுட்டு வெளியில எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் கேன்சல் ஆகப்பட்டதுன்னு ஒரு போர்டை ஓட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ரொம்ப நேரமா கால் அடிச்சிருந்த ரூசோ காலை கடைசியா ரீச்சர் அட்டன் பண்ணான். அப்போதான் ரூசர் உச்சகட்ட கோபத்துல, நேற்று காரை எடுத்துட்டு போய் அந்த கேட்டை இடிச்சல, அப்போ உன் கை கால் உடஞ்சிருக்கும், அதனாலதான் நீ போன் எடுக்கலன்னு நினைச்சேன்டான்னு கத்துறான். அப்ப ரீச்சர் ரொம்ப கூலா, நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா நான் உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறேன், நான் உனக்கு ஒரு மெயில் லிஸ்ட் அனுப்புறேன், அந்த லிஸ்டோட பேக்ரவுண்ட் ஃபுல் செக்அப் பண்ணிட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்றான். நான் என்ன உனக்கு ஒர்க் பண்றேனா இல்ல நியூயார்க் போலீஸ்க்கு ஒர்க் பண்றேனா, உள்ள வந்தனா உன்னை சாவடிச்சிருட்டான்னு கத்துறான். கத்துறதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு வேற வேலை இருக்கு, நான் பாஸ்டனுக்கு போறேன், நான் வரத்துக்குள்ள அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாரோட அட்ரஸும் எனக்கு வேணும்னு சொல்றான். பாஸ்டனுக்கு எதுக்கு போறேன்னு ரூசோ கேட்கிறா. அங்கே சிம்பொனி கான்சர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா, அதை பார்க்க தான் எங்க டீமோட போறோம்னு சொல்றான். அதை கேட்டு ரூசோ இன்னும் கடுப்பாக்குறான். பாஸ்டனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் மார்லோ வீட்டை ஒரு வாட்டி விசாரிக்கலாம் நீங்களே சொல்றா. அதனால நீலியும் டிக்சனும் அங்கிருந்து கிளம்புறாங்க. டொனால்டும் ரீச்சரும் எங்களுக்கு கொஞ்சம் வேற வேலை ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ட்ரக்ஸ் விற்கிறக்காரனை பார்த்து அடிச்சு அவன்கிட்ட துப்பாக்கி பிடிக்கிட்டு வரானுங்க. ஏன் இது மாதிரி பண்றாங்கன்னா, ட்ரக்ஸ் விற்கிறவங்க பாதி பேர் இல்லீகல் துப்பாக்கி தான் வச்சிருப்பாங்க, அதனாலதான் இது மாதிரி அடிக்கடி பண்றான். நீலியும் டிக்சனும் மார்லோ வீட்டுக்கு போறாங்க. அப்ப உள்ள போய் பார்த்தா வீடே கலைஞ்சு போய் இருக்குது, வீட்டுல யாருமே இல்ல. அவன் அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டான்றத ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஒரு இடத்துல பை ஃபுல்லா பணம் இருக்கு, ஏன் இதெல்லாம் விட்டுட்டு போனா அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியல. டீசெண்டா எல்லாருமே ஒரு ட்ரெஸ்ஸை ஒன்று போட்டுக்கிட்டு அந்த சிம்போனி கான்சர்ட்டுக்கு போறாங்க. டொனால்டு ரீச்சரும் சிம்போனிக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருக்க டிக்சன் செனட்டர் பிஏவை நைஸா பேசி அவன் பக்கத்திலேயே போய் உட்காந்துடுறான். ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து இந்த ரீச்சரும் டொனால்டும் அந்த நம்பர்ஸை அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ரீச்சருக்கு ஒரு சின்னதா ஒரு ஐடியா ஒன்று கிடைக்குது. அதுல 13/14 11/13, அதாவது 14 வாட்டி எதையோ முயற்சி பண்ணிருக்காங்க, அது 13 வாட்டி தான் சக்சஸ் ஆயிருக்கு. இந்த 7 பேஜும் தனித்தனியா ஆட் பண்ணோம்னா 2197 வருது. அதாவது இந்த 2197 தடவை ஏதோ ட்ரை பண்ணி 1547 சக்சஸ் ஆயிருக்கு. சோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 650 வருது. சோ நம்ம தேடிட்டு இருக்க அந்த மேஜிக் நம்பர் 650 இதுக்குள்ள வருதுன்றத கண்டுபிடிக்கிறார் ரீச்சர். கரெக்டா அந்த நேரத்தில் தான் இன்டர்மிஷன் வருது. டிக்சன் அவனை நைஸா பேசி கார்ல உட்கார வைக்கிறார். இது எல்லாத்தையும் ரீச்சரும் டொனால்டும் ஆப்போசிட் ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்துட்டு கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டொனால்ட் கேட்கிறான், நீ அந்த ஆள் சொன்னியே, அந்த ஆள் கண்டிப்பா வருவானா அப்படின்னு கேட்கிறான். கண்டிப்பா எனக்காக வருவான்னு சொல்றான் ரீச்சர். கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கவனுக்கு டிக்சன் ஒரு ட்ரக்ஸ் பாக்கெட்டை எடுத்து கொடுக்குறான். அதை அந்த அரசியல்வாதி பிஏ மூக்குல இழுக்கும் போது கரெக்டா ஒருத்தன் கார் கதவை தட்டுறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஆஸ்கார். போன சீசன்ல ஒரு போலீஸ் ஆபீசரா வருவாரு. ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தவங்களுக்கு இவன் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஆஸ்கார் அந்த அரசியல்வாதி பிஏவை ட்ரக் யூஸ் பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வைக்கிறான். ஆஸ்கார், இந்த ட்ரக்ஸ் உனக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ரீச்சரும் டொனால்டும் FBI ஆபீசர்ஸ் மாதிரி உள்ள வராங்க. அப்ப அந்த அரசியல்வாதி கையால், எனக்கு லாயர் வேணும்னு கேட்கிறா. ஃபர்ஸ்ட் உங்க ஒய்ஃபுக்கு கால் பண்றேன், அப்புறம் உங்க லாயருக்கு கால் பண்றேன்னு டொனால்ட் சொன்னதுக்கு அப்புறம் அவன் கொஞ்சம் கோஆபரேட் பண்ண ஆரம்பிச்சான். உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேட்கறான். எங்களுக்கு லிட்டில் விங் அப்படின்னா என்ன, அதை பத்தி எனக்கு சொல்லுங்கன்னு இவங்க கேட்டதுக்கு அப்புறம் எல்லா தகவலும் அவன் சொல்ல ஆரம்பிச்சான். லிட்டில் விங்ன்றது ஒரு சாஃப்ட்வேர் கோட் நேம். கமர்ஷியல் ஃபிளைட்ல இருக்கிற ஆன்டி மிசைல் சாஃப்ட்வேரை ரிவர்ஸ் டெக்னாலஜி பண்ணி லைட்டா மாடிஃபை பண்ணி அதை மிசைல்ல பொறுத்துறது தான் இந்த ப்ராஜெக்ட். ஆன்டி மிசைல் சாஃப்ட்வேர் என்னன்னா, எல்லா கமர்ஷியல் ஃபிளைட்லயும் இந்த சாஃப்ட்வேரை இன்சர்ட் பண்ணும்போது எந்த மிசைலும் அந்த ஃபிளைட்டை தாக்க முடியாது. அது ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி. அது கிரவுண்ட்ல இருந்து ஒரு மிசைல்ல அந்த சாஃப்ட்வேர் பொருத்தனோம்னா அது டார்கெட் கிட்ட போய் மிஸ் ஆன மாதிரி காட்டிட்டு அந்த பைலட் டார்கெட் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. மிஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அது கிட்ட போயிட்டு திருப்பியும் ரீபூட் ஆகி கரெக்டா அந்த டார்கெட்டை போய் அடிக்கும். இதுதான் இந்த டெக்னாலஜி. இந்த சாஃப்ட்வேர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு பில் பாஸ் பண்ணணும். அந்த பில் பாஸ் பண்றதுக்கும் அரசாங்கம் செலவு பண்றதுக்கும் தான் நம்ம செனட்டர் அதுக்கு அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காரு. இது நம்ம எல்லாமே நம்ம நாட்டுக்காக தான் இந்த விஷயத்தை அவர் பண்றாரு. இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப பாதுகாப்பா தயாரிக்கிறாங்க நம்ம UAS டெக்னாலஜிஸ். அதனால யாருக்கு எந்த பயமும் பதட்டமும் தேவையில்லைன்னு இந்த PA சொல்றான். அப்பதான் ரீச்சர் சொல்றான், இந்த சாஃப்ட்வேர் வேற யாராவது கையில கிடைச்சா என்ன ஆகும்னு ரீச்சர் கேட்கறான். அதெல்லாம் யாரு கையிலும் கிடைக்காது, நம்ம ரொம்ப சேஃப்டியா தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு அவன் சொல்றான். அப்பதான் அந்த PA ஒரு தகவல் சொல்றான். அதாவது நியூயார்க்ல சாஃப்ட்வேர் தயாரிக்கிறாங்க, டென்வர்ல ஹார்ட்வேர் தயாரிக்கிறாங்க,
பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றான். மொத்தம் 2 ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்ற ஒரு தகவல் சொல்றான். அப்பதான் ரீச்சர் அவனுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைச்சதில்ல. ரீச்சர் அந்த ரூமை விட்டு வெளியே வந்தான். அப்பதான் அந்த பிஏ டேய் அந்த ட்ரக் கேஸ் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அதையே என்னட்டு கேட்கிற, போலீஸ்காரனை பார்த்து கேளு அப்படின்னு இவங்க 2 பேருமே போயிடுறானுங்க. இந்த டெக்னாலஜி பொதுமக்கள் விமானங்களை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா இந்த கம்பெனியில வேலை செய்யற சில பேர் அதை பிளாக் மார்க்கெட்ல வித்து பெரிய காசு பார்க்கலான்னு பிளான் பண்றாங்க அப்படின்னு ரீச்சர் சொல்றான். அப்பதான் டென்வர்ல இருக்கிற அந்த ஹார்ட்வேரை, அதாவது அந்த மிசைலை தூக்கிட்டோம்னா இந்த சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நீலியும் டிக்சனையும் டென்வர்ல இருக்க அந்த ஃபெசிலிட்டிக்கு போக சொல்றான் ரீச்சர். ரீச்சரும் டொனால்டும் டிசில இருக்கிற ஹோம்லேண்ட் செக்யூரிட்டிக்கு போறாங்க. அங்கே ரீச்சரோட அண்ணன் மூலமா ஏஎம் பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் எல்லாம் ரெஸ்டாரண்ட்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க. போன இடத்துல ஒரு பெரிய பைக்கர் கேங் வந்து இவனுக்கிட்ட ஒம்புலுக்குறானுங்க. இவனோட பர்ஸ், ஐடென்டி கார்டு, துப்பாக்கி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவனை சுட்டு தள்ள பாக்குறாங்க. ஆனா கரெக்டா ரீச்சர் தலையிலேயே மோதி அவன் தலைவனை நாக் அவுட் பண்ணிட்டு மற்றவங்க எல்லாரையும் பந்தாட ஆரம்பிச்சிடுறான். மொத்த டீமும் எகிரி அடிச்சு அவனுக்கு எல்லாரையுமே போட்டு தள்ளிடுறானுங்க. அவன்கிட்ட இருந்து போனை எடுத்து லாங்ஸ்டனுக்கு கால் பண்றான். அவன் முடிஞ்சுதான் கேட்கறதுக்கு முன்னாடியே நீ நினைச்ச மாதிரி முடியல, உன்னோட 65 மில்லியன் ப்ராஜெக்ட்னா என்னன்னு எனக்கு தெரியும்னு ரீச்சர் சொல்றான். மறுபடியும் இதுக்குள்ள நீ வர, உனக்கு என்ன வேணும்னு கேளு, அதை நான் தரேன் அப்படின்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம் உன்னை ஹெலிகாப்டர்ல இருந்து தூக்கி வெளியே போடணும்டா அப்படின்னு ரீச்சர் சொன்னான். I want to throw you out of a helicopter. டிக்சனும் நீலியும் ஒரு டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர் மாதிரி அந்த டென்வர் ஃபெசிலிட்டிக்குள்ள நுழையிறாங்க. அப்ப அந்த மிசைல் ஷிப்மெண்ட் டீடைல்ஸ், அந்த ஆடிட் ரிப்போர்ட் அதெல்லாம் எங்க அப்படின்னு அந்த ஆளுகிட்ட கேட்கறாங்க. இப்போதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த 650 மிசைலையும் வண்டியில ஏற்றி விட்டேன், இப்போ வந்து டீட்டெயில் எல்லாம் கேட்குறீங்க. அப்பதான் அவங்களுக்கு புரியுது நம்ம ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்துட்டோம்னு. இமிடியேட்டா காரை எடுத்துட்டு அதை சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இவங்க வரத்துக்கு முன்னாடியே அந்த காரை வழிமறிச்சு டிரைவரை போட்டு தள்ளிட்டு அந்த மிசைல் எல்லாத்தையும் இன்னொரு கண்டெய்னர்ல ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா அந்த இடத்துல நீலி டிக்சனும் கார்ல இருந்து நிக்கவும் அவங்க இவங்களை பார்த்த அப்புறம் இமிடியேட்டா சுட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க காரை ரிவர்ஸ் எடுத்து அங்கிருந்து தப்பிக்க பாக்குறாங்க. இருந்தாலும் அவங்க கார் டயரை ஷூட் பண்ணி அவங்கள தப்பிக்க விடாம பண்றாங்க. அப்ப நீலியும் டிக்சனும் ரொம்ப சாமர்த்தியமா காருக்கு பின்னாடி சைடு போய் ஒளிஞ்சிட்டு செத்த மாதிரி நடிச்சு அவங்க எல்லாருமே சுட்டு கொன்னுடுறாங்க. ஒருத்தன் மட்டும் அந்த கண்டெய்னரை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறான். இந்த விஷயத்த 911 கால் பண்ணி பேர் சொல்லாம ரிப்போர்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்றான் நீலி. அவங்க வந்த கார்ல சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டு கார்ல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல டொனால்டும் ரீச்சரும் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டியில போய் ஜோவோட ஃப்ரெண்ட்ஸை பாக்குறாங்க. அப்பதான் இந்த ஏஎம்ன்றவன் ஒரு கோஸ்ட் மாதிரி, அவனுக்கு எந்த ஐடென்டிட்டியும் கிடையாது. அவன் ஒரு வெப்பன் புரோக்கர் இல்ல மீடியேட்டர், எது வேணாலும் அவனை சொல்லலாம். எங்க ஆயுதம் கிடைச்சாலும் அந்த ஆயுதங்களை தீவிரவாதி கும்பலுக்கு விற்கிறது தான் இவனோட வேலை. எந்த ஊர்ல எந்த நாட்டிலயுமே இவன் வெப்பனை வித்துருவான் அப்படின்னு சொல்றாங்க. அவன் மட்டும் உங்க கையில கிடைச்சானா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ரீச்சர் அதுக்கெல்லாம் டைமே இருக்காது, அவனை பார்த்தோன்னே நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்றான். அப்ப நீலி ரீச்சருக்கு கால் பண்ணி இங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு 2 கெட்ட செய்தி இருக்கு அப்படின்னு சொல்றான். ஒன்னு, அந்த 650 மிசைல்ஸையும் ஒரு வண்டியில எடுத்துட்டு வரும்போது ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டதாக ஒரு விஷயமும், இந்த ஷிப்மெண்ட்டுக்கு கையெழுத்து போட்டது ஆத்தரைஸ் பண்ணது ஸ்வான்னு சொல்றான். ரீச்சரால ஒண்ணுமே பேச முடியல. ஸ்வான் மேல அவன் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தான். நீலி சொல்றதை அவனால ஏத்துக்கவே முடியல. இருந்தும் ரீச்சர் சொன்னா வேற யாராவது கையெழுத்து போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் டிக்சன் சொன்னா நியூ ஏஜ் கம்பெனி டிஜிட்டல் சிக்னேச்சர் ஐரிஸ் ஸ்கேனரை வச்சு பண்ணுவாங்க, சோ இதை யாரும் ஸ்கேம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அப்பதான் ரீச்சருக்கு பிளாஷ்பேக்ல ஒரு சீன் ஞாபகம் வருது. ஒரு ட்ரக் டீல் போயிட்டு இருக்கும் போது துப்பாக்கியால சுட வந்தாங்க. அப்ப ஸ்வான் நடுவுல பூந்து ரீச்சருக்கு வர குண்டை அவன் வாங்கி ரீச்சரை காப்பாத்தினான். அப்பேற்பட்ட ஸ்வானா இப்ப என்ன கொல்றதுக்கு பிளான் பண்றான் அப்படின்னு ரீச்சர் ரொம்ப ஷாக் ஆகி உட்காந்துருக்கான். ரீச்சர் நடந்து போயிட்டு இருக்கும் போதுதான் 2 பேர் அவனை வழிமறைச்சு உன்னை செனட்டர் பார்க்கணும்னு சொல்றாருன்னு சொல்லி அவனை அழைச்சிட்டு போறாங்க. ரீச்சர் அவனோட பிஏவை ட்ரக் கேஸ் போட்டு ஃபேக்கா அவனை அரெஸ்ட் பண்ண விஷயம் எல்லாம் அந்த செனட்டருக்கு தெரிஞ்சிருக்கு. ரீச்சர் கிட்ட செனட்டர் அந்த நியூ ஏஜ் டெக்னாலஜி தீவிரவாதி கைக்கு போகாம இருக்கிறதுக்கு அந்த மிசைல்ஸை நீ தான் என்கிட்ட எடுத்து வந்து தரணும், அது ஒரு அரசாங்கத்தோட பொருள், உன்னால மட்டும்தான் அதை காப்பாற்ற முடியும்னு சொல்றான். இந்த வேலையை நான் உனக்கு ரகசியமா சொல்றேன், என்னோட டீம் வேணா கூட யூஸ் பண்ணிக்கோ, எப்படியா அந்த மிசைலை தீவிரவாதி கைக்கு போகாம தடுத்து நிறுத்து அப்படின்னு ரீச்சர் கிட்ட சொல்றான். ரீச்சர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த செனட்டர் கிளம்பிடுறான். பிரான்ஸோட இறுதி சடங்குல எல்லாருமே கலந்துக்கிறாங்க. நியூயார்க்ல சர்வசாதாரணமா இந்த மிசைலை கொண்டு போக முடியாது, இவங்க எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றத பத்தி யோசிக்கிறாங்க. அப்பதான் நீலி ஒரு ஐடியா சொல்றா. அது பெரிய மேட்டர் கிடையாது, இங்க தனியார் விமானங்கள் நிறைய இருக்கு, அதுல எதுலயாவது வச்சு எடுத்துட்டு போயிடலாம், ஆனா ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்க்கு கொஞ்சம் கட்டிங் கொடுத்தாலே உள்ள கொண்டு போயிட முடியும் அப்படின்னு நினைக்கிறான்.
அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே ரீச்சர் 2 ஸ்னைப்பர்களை பார்க்கறான். டப்புன்னு எல்லாரையும் எச்சரிக்கைப்படுத்துறதால ரூசோ பிரான்ஸோட ஒய்ஃபும் குழந்தைங்களும் பாதுகாப்பான இடத்துக்கு ஒரு அழைச்சிட்டு போயிடுறான். நீலி அங்க இருக்கவங்க எல்லாரையும் வெளியே போக சொல்றா. ரீச்சரும் அவனோட டீமும் போலீஸ் வரத்துக்குள்ள அந்த ஸ்னைப்பர்களை பிடிக்கணும்னு வேகமா ஓடி துப்பாக்கி சூடு நடத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப ரீச்சர் முன்னாடி ஓடி போயிட்டு நீலியை கவர் பண்ண சொல்றா. அவன் உள்ள போகும்போதே நீலி 2 பேரை சுட்டு கொண்டுடுறா. அதுல ஒருத்த மட்டும் கார் எடுத்து தப்பிக்க போனா ரீச்சர் பின்னாடியே ஓடிட்டு இருக்கும் போது ரூசோ காரை எடுத்துட்டு வந்து ரீச்சரை ஏத்திக்கிட்டு 2 பேருமே அவனை துரத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு இடத்துல அந்த ஸ்னைப்பரை மடக்கி பிடிச்சிடுறாங்க. யார் ஒன்னு அனுப்புனான்ற இன்ஃபர்மேஷனை அவனுக்கு கழுத்தை பிடிச்சி 2 உழுக்குனே சொல்லிடுறான். ஒன்னு லாங்ஸ்டன் தானே அனுப்புனான்னு ரீச்சர் கேட்கறான். என்ன அனுப்புனது லாங்ஸ்டன் கிடையாது, ஸ்வான்னு சொல்றான். அப்போதான் ரீச்சர் சொல்றான், இதுக்கு நீ எவ்வளவு பணம் வாங்கியிருக்க, முழு பணமே வாங்கிட்டியா அப்படின்னு கேட்கறான். இல்ல 50% தான் கொடுத்துருக்காங்க, வேலை முடிச்ச அப்புறம் தான் 50% வாங்கணும் அப்படின்னு சொல்றான். 50% எங்க வாங்கணும் அப்படின்ற அட்ரஸ் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டான். ஆமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துக்கு போ, ஆனா நீ ஏதாவது பண்ணனா உன்னை நான் சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போறான். உள்ள ஸ்வான் தான் நீ என்ன பண்ணுவேன்னு கேட்கறான். அதுக்கு ரீச்சர் எந்த பதிலுமே சொல்லாம இருக்கான். டொனால்ட் ரீச்சரை வெளியே நிக்கிறாங்க. இவனை மட்டும் உள்ள அனுப்புனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடமே பிளாஸ்ட் ஆகுது. குண்டு வெடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு கிரவுண்ட் நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்வான் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கணும், இன்னுமா நீ ஸ்வானை நம்பிட்டு இருக்கேன்னு டொனால்டு கத்திக்கிட்டு இருக்கான். எந்த ப்ரூஃபும் இல்லாம நான் ஸ்வானை சந்தேகப்பட மாட்டேன், இன்னமும் நான் ஸ்வானை நம்புறேன்னு நெத்தில அடிச்ச மாதிரி சொன்னார் ரீச்சர். அப்பதான் ரூசோ உள்ள வந்தா. உள்ள ஒரே ஒரு பாடி மட்டும் தான் இருக்கு, அதுவும் அந்த ஹிட்மேன் பாடி. இந்த மாதிரி ஒரு பாம்பை நம்ம செட் பண்ணோம்னா கண்டிப்பா ஒரு மிலிட்டரி எக்ஸ்பர்டைஸ் வேணும், கண்டிப்பா வச்சவன் சாதாரண ஆள் இல்ல, ஒரு பெரிய ப்ரோ அப்படின்னா. அப்பதான் ரீச்சர் சொல்றான், நீ எல்லாமே யூகிக்கிற தவிர்த்து கரெக்டா எக்ஸாக்டா ப்ரூஃப் எதுவுமே பேசுறது இல்ல ரூசோ அப்படின்னு சொல்றான். அப்பதான் ரூசோக்கு ஒரு கால் வந்தது. ஹைவேஸ்ல மார்லோட காரை கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸ்காரங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரீச்சர் டீமும் அந்த இடத்துக்கு போனாங்க. ரூசோவை கூப்பிட்டாங்க. ரூசோ எனக்கு வேற வேலை இருக்கு, நீங்க அந்த வேலையை பார்த்துட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரூசோ வேற எங்கேயோ கிளம்பினான். மார்லோட காரு சொன்ன மாதிரியே ஒரு சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல இருந்தது. கார் விட்ட இடத்துல சிசிடிவி எதுவுமே இல்ல, பட் ஆப்போசிட்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்தது. அப்ப நானா இருந்தேன்னா கண்டிப்பா சூப்பர் மார்க்கெட்ல இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணதுக்கு ஏதாவது சாப்பிடுவேன் ரீச்சர் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனாங்க. ஒரு அப்ராக்சிமேட்டா டைமை சொல்லி அந்த சூப்பர் மார்க்கெட்டை செக் பண்ணி பார்த்தாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே மார்லோவும் அவன் பொண்ணும் சில பொருட்கள் வாங்கறதுக்கு இங்க நின்று இருக்காங்க. பட் இதை வச்சுட்டு எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்குதுன்னு டிக்சன் கேட்கிறா. அப்ப நீலிக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. நீலி ஜூம் பண்ணி அவ பொண்ணு விளையாடுற கேமை பாக்குறா. அந்த கேம் நீலிக்கு நல்ல தெரிஞ்ச கேமா இருக்கு. அந்த கேமர் ஐடியா நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்ம அட்ரஸை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றா. கேமர் ஐடியா வச்சு எப்படி அட்ரஸ் கண்டுபிடிப்ப அப்படின்னு கேட்கும் போது, நம்ம மார்லோ வீட்டுக்கு போனோம்னா இந்த கேமை கண்டிப்பா ஸ்மார்ட் டிவில அட்டாச் பண்ணிருப்பா. அந்த கேம் ஐடிக்கு நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் கொடுப்போம். அவ மட்டும் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டார்னா அவளோட ஐபி அட்ரஸை பிடிச்சி அவளோட வீட்டு அட்ரஸை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நீலி சொல்றா. அப்பதான் ரீச்சர், நீ என்னென்னமோ சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியல, எதுவா இருந்தாலும் அட்ரஸ் கண்டுபிடின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு சொல்லி ரீச்சர் ரூமுக்குள்ள போயிடுறான். நீலி நினைச்ச மாதிரியே அவளுக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பி அவ ஐடி பிடிச்சி அந்த ஐபி அட்ரஸை பிடிச்சி அவ வீட்டு அட்ரஸையும் கண்டுபிடிச்சிடுறா. எல்லாரும் இப்போ மார்லோ வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதே நேரத்துல ரூசோ அவனோட பாஸான மார்ஷ அவன் வீட்டுக்கே பார்க்க போயிருக்கான். அப்பதான் ரூசோ அவன் பாஸ் கிட்ட, ரீச்சரும் அவங்க டீமும் பாஸ்டன் போனதை ஒன்ன தவிர நான் வேற யாருக்கிட்டையுமே சொல்லல. அவங்க பாஸ்டன் போனப்ப நிறைய பேரெல்லாம் அவங்க தாக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே லாங்ஸ்டனோட ஆளு. உனக்கும் லாங்ஸ்டனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும், உண்மையை நீ சொல்றியா இல்ல நான் வர வைக்கவான்னு மிரட்டினா. டேய், நான் உன்னோட பாஸ்ரா, என்னட்டு நீ இப்படிலாம் பேசவே கூடாது அப்படின்னா அவனை அசிங்கமா திட்டிட்டு, நீ இப்போ உண்மையை ஒத்துக்கலாம், நாளைக்கே பிரஸ் கூப்பிட்டு மொத்தத்தையும் எல்லார்ட்டையும் சொல்லிடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம மார்ஷ் உண்மையை ஒத்துக்கிட்டான். அப்பதான் மார்ஷ் சொன்னா, இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட், நீ மட்டும் ஒத்துழைச்சனா உனக்கு நிறைய காசு கிடைக்கும், இதனால நம்ம நாட்டுக்கு எந்த வித சேதமும் கிடையாது, இது எல்லாமே வெளிநாட்டுல தான் இந்த மிசைலை விற்க போறாங்க, நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாதுன்னு சொன்னான். ரூசோ கடுப்பாகி, எங்க அப்பா ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசரா இருந்தாரு, நானும் அதே போலதான்டா இறப்பேன், உன்னோட கரப்ஷனுக்கு என்னையும் உள்ள இருக்காதுன்னு அசிங்கமா திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பினான். இங்க ரீச்சரும் அவங்க டீமும் மார்லோ வீட்டுக்குள்ள வந்து மார்லோவை மிரட்ட ஆரம்பிச்சாங்க. நீ தான் எங்களுக்கு தப்பான அட்ரஸ் கொடுத்த, அங்க ஏற்கனவே 4 பேர் எங்களை கொல்ல பார்த்தாங்க, உண்மையை சொல்லு, நீ எதுக்கு எங்களை கொல்ல பார்த்தேன்னு சொல்லும் போது தான் நான் அந்த அட்ரஸை தரல, லாங்ஸ்டன் தான் அந்த அட்ரஸை கொடுத்தான்னு சொன்னான். அப்ப ஸ்வானும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கான் தானே அப்படின்னா டொனால்ட். ஸ்வான் இந்த விஷயத்தை தடுக்க தான் பார்த்தான், நீங்க அவனோட உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா அவன் இது மாதிரி விஷயத்துல ஈடுபட்டிருக்க மாட்டான்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா மார்லோ. அப்பதான் ரீச்சர் கொஞ்சம் கர்வமா, அது எனக்கு தெரியும், இங்க நிறைய பேருக்கு தெரியறது இல்ல அப்படின்னு சொன்னான். ஸ்வான், நான் தான் அவனை ரெக்ரூட் பண்ணேன், ஸ்வான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க
இங்க நடக்கிற ஒரு ஊழலை நாங்க கண்டுபிடிச்சோம். ஸ்டானுக்கு லாங்ஸ்டன் மேலேயும் அவங்க டீம் மேலேயும் எந்தவித நம்பிக்கையும் கிடையாது. லாங்ஸ்டன் அவங்க மொத்த டீமும் போலீஸா ஒர்க் பண்ணிட்டு மொத்தமா இங்கிருந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வந்தவங்க. அவங்க மேல நிறைய ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அதனால லாங்ஸ்டனை இவன் ரொம்ப கண்காணிக்க ஆரம்பிச்சான். அப்போதான் இங்க தயாரிக்கிற டிஃபென்ஸ் சிப்பை, நல்ல சிப்பெல்லாம் டிஃபெக்டிவ்ன்ற பேர்ல இங்க இருக்க இன்ஜினியர்ஸ் அதை திருடி பிளாக் மார்க்கெட்ல விற்க ட்ரை பண்றதை அவன் கண்டுபிடிச்சான். இதை அவன் லாங்ஸ்டன்ட்ட சொல்ல என்கிட்ட மட்டும் தான் சொன்னான். இதை மொத்த நெட்வொர்க்கையும் நம்ம பிடிக்கணும்னா அவனோட மிலிட்ரி ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அவன் சொல்லி 2 நாளுக்கு அப்புறம் ஸ்வானை நான் பார்க்கவே இல்லை. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஸ்வான் இன்னும் உயிரோட தான் இருக்கான். நேத்து கூட அந்த மிசைல் ஷிப்மெண்ட்டுக்கு அவன் தான் ஆத்தரைஸ் சிக்னேட்டரி பண்ணியிருக்கான். அதை கேட்டு மார்லோ ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சா. லாங்ஸ்டன் எனக்கும் நிறைய பணம் கொடுத்து நீ வாயை மூடிக்கிட்டு இருந்தா உன் ஃபேமிலி ஃபுல்லாத்தையும் செட்டில் பண்றேன் அப்படின்னு லாங்ஸ்டன் என்கிட்டே சொன்னான். அப்போதான் அந்த பணத்தை எங்க வீட்டில் வச்சுட்டு போனாங்க. ஆனா அந்த பணத்தை நான் எடுக்கவே கிடையாது. அவன் ஒரு எக்ஸ் போலீஸ்ன்றதால அவனுக்கு எல்லா திருட்டு பசங்க, எல்லா கொலகார பசங்கள்கிட்ட அவனுக்கு பழக்கம் உண்டு. யாரை வேணா வச்சு நம்மளை போட்டு தள்ளுவான் அப்படின்னு மார்லோ சொல்றான். அப்பதான் ரீச்சர் எங்களுக்கு நீங்க ஒரு கடைசியா ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். லாங்ஸ்டனுக்கு கால் பண்ணி ரீச்சரும் அவன் டீமும் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நீங்க தான் என்னை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றா. நான் இங்க ஒரு மோட்டர்ல தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க எப்படியாவது என்னை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு லாங்ஸ்டனுக்கு சொல்றா. லாங்ஸ்டன் நீ அங்கேயே இரு, நான் இன்னும் ஒரு 1 hourல வந்து சேர்றேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்றான். மார்லோவோட பொண்ணை ரூசோ கிட்ட பாதுகாப்பா விட்டுட்டு அவன் போலான்னு பிளான் பண்ணான். அதுக்கு ரூசோ, டே இப்ப என்ன நீ ஆயா வேலையும் பார்க்க சொல்றியே அப்படின்னு ரீச்சர்ட்ட சொல்றா. லாங்ஸ்டனை ஒரு இடத்துக்கு வர வச்சிருக்கேன், அவன் வந்துட்டானா அவனை அங்கேயே ட்ராப் பண்ணி பிடிச்சிடலாம். எனக்கு என்னோட டீம் வேணும். இந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டு என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது. எனக்கு ஒன்றை விட்டா வேற யாரும் நம்பிக்கையான ஆளும் கிடையாது. அப்பதான் ரூசோ, நான் இப்ப இங்க இருக்க போறது இல்ல, நான் ஸ்டேட்டன் ஐலாண்டு எங்க அண்ணன் வீட்டுக்கு கிளம்ப போறேன் அப்படின்னு சொன்னான். நேத்து நான் மார்ஷ கண்ணாபின்னு திட்டிட்டேன், அதனால என் மேல ரொம்ப கோபமா இருப்பான் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு ரீச்சர், நீங்க இருந்தா ரொம்ப ரிஸ்க், நீங்க இருந்து உங்க அண்ணன் வீட்டுக்கு கிளம்புறதுதான் கரெக்ட், இந்த பொண்ணையும் நீ உன் கூடவே அழைச்சிட்டு போயிடுன்னு சொல்றான். ரூசோ, நீ நேர்மையான போலீஸ்காரன் தான், அதனால நம்ம 2 பேரும் சண்டை போடும் போது முதல் அடி என்ன நீ அடிக்கலாம், நான் உன்னை திருப்பி அடிக்க மாட்டேன்னு சொல்றான். அதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பே கிடையாதா, நான் முதல் அடியிலே உன்னை நாக் அவுட் பண்ணிடுவேன் அப்படின்னு ரூசோ சொல்றா. ரீச்சர் சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனான். இவங்க போட்ட பிளான் படியே மார்லோவை நடுவில் நிற்க வச்சுட்டு இவங்க சுற்றியும் பாதுகாப்பாக நிற்கிறாங்க. அவள் பேக்கெட்டில் ஒரு ஃபோனை போட்டுட்டு ஆன்லேயே வச்சுக்கோ, நாங்கள் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும் போது அது தகுந்தாப்பால் நடந்துக்கோ, பதட்டம் அடையாத அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இவங்க 4 பேரும் ஒரு மூளைக்கு போய் நின்றுட்டாங்க. அதே நேரத்தில் மார்லோவோட பொண்ணை கூப்பிட்டு காரில் ஒரு இடத்துக்கு கிளம்பினான். கிளம்ப கொஞ்ச நேரத்திலேயே பின்னாடி இன்னொரு கார் ஃபாலோ பண்ணுறத நோட் பண்ணா ரூசோ. சேஃப்டிக்கு மார்லோவோட பொண்ணை பின் சீட்டில் டக் பண்ணி உட்காந்துக்கோ அப்படின்னு சொன்னான். அதே நேரத்தில் இங்க ரீச்சர் டீம் லாங்ஸ்டனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே லாங்ஸ்டனும் ஒரு 4 ஆளுங்களும் கூட வந்தாங்க. அதே நேரத்தில் இங்க ரூசோ கார்ல வேகமா போயிட்டு இருக்கும் போது ஃபாலோ பண்ணிட்டு வந்த காரு சுட ஆரம்பிச்சுட்டாங்க. ரூசோ நீலிக்கு கால் பண்ணி நடக்கிற விஷயத்த அப்படியே சொன்னா. இவ பேசுறத மார்லோ கேட்டதுக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அங்கிருந்து கத்த, ஆப்போசிட்ல இருந்த லாங்ஸ்டன் இவ யார்ட்டடா பேசிட்டு இருக்கா, இது ஏதோ ஆம்புஷ் மாதிரி தெரியுது அப்படின்னு சந்தேகப்பட்டு கன் எடுக்கும் போது ரீச்சர் லாங்ஸ்டன் இதை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மார்லோவை அங்கிருந்து இழுத்துக்கிட்டு போறான். எல்லாரும் பயங்கரமா மறைஞ்சு துப்பாக்கியில சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் ரீச்சர், நீங்க 3 பேரும் ரூசோ கிட்ட போய் குழந்தைய காப்பாத்துங்க, நான் இவங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் தப்பி விட்டான். ரீச்சரை தவிர மற்ற எல்லாருமே கார்ல கிளம்பிட்டாங்க. ரீச்சர் மட்டும் தனியா நின்றுகிட்டு மறைஞ்சு எல்லாரையும் சுட ஆரம்பிச்சான். அதே நேரத்துல நீலி ரூசோவுக்கு கால் பண்ணி உன்னோட லொகேஷன் எங்கன்னு சொல்றா. நான் வெஸ்ட் பக்கமா போயிட்டு இருக்கேன், நீ அந்த பக்கம் வா அப்படின்னு சொன்ன. நீ அப்படியே ஸ்ட்ரைட்டா போ, நானும் உன்னை ஃபாலோ பண்றேன் நீலி சொன்னான். இங்க ரீச்சர் எல்லாருமே சுட்டுறான். இப்ப லாங்ஸ்டன் மட்டும் தனிமையா நிக்கிறான். அப்ப லாங்ஸ்டனுக்கு ஒரு போனை போட்டு அவன் எங்க இருக்கான்றத ரீச்சர் கண்டுபிடிச்சிடறான். அதே நேரத்துல இங்க ரூசோ ரொம்ப நேரமா டிரைவ் பண்ணி ஒரு டெட் எண்ட் மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான். அதுக்கு மேல கார்ல அந்த வழியா போக முடியாது. ஒரு கட்டத்துல காரை விட்டு வெளியே இறங்கி அந்த பொண்ணுகிட்ட கண்ணை மூடிக்கிட்டு வேகமா ஓடு, எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடுன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றா. என்ன நம்பு, உனக்கு ஒண்ணுமே ஆகாது, நீ தைரியமா ஓடுன்னு சொல்றான். ரூசோ அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு கார் மறைவுல இருந்து எந்திரிச்சு நேருக்கு நேர் சுட ஆரம்பிச்சான். அங்க 3 பேர் இருந்தாங்க. 2 பேரை ரூசோ சுட்டுறான், இன்னொருத்தன் ரூசோவை சுட்டுறான். இந்த பொண்ணு ஓடுறத ஒருத்தன் பார்த்துட்டு குறுக்கால போய் துப்பாக்கி நீட்டி பொண்ணு தலைக்கு நேரா வச்சுக்கிட்டு இருந்தான். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நீலி வந்து அந்த காரோட சேர்த்து வச்சு மோதிடுறான். லாங்ஸ்டனை இங்க ட்ராப் பண்ணி ஒரு இடத்துல புடிச்சிட்டான். கண்டிப்பா புடிச்சிடுவான்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு ஹெலிகாப்டர் மேல இருந்து பறந்து வந்து கீழே லாங்ஸ்டனை துண்டா தூக்கிட்டு போயிடுது. ரீச்சரும் இங்க ஹெலிகாப்டர் சுட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா எந்த ஒரு
பாதிப்பும் இல்லாம ஹெலிகாப்டர்ல லாங்சன் ஏறி தப்பிச்சிடுறான். இங்க ரூசோ உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இவங்க 911 கால் பண்ணி ஆம்புலன்ஸை வர சொன்னாங்க. ரூசோ உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலைமையில நீலிக்கு கை கொடுக்க வந்தா. பட் நீலி கை கொடுக்கல. ஆனா ஒரு கட்டத்துல அவ இத்தனை நாள் கடைபிடிச்ச அந்த அப்சஷனை விட்டுட்டு ரூசோவுக்கு கை கொடுத்து மரியாதையான சென்ட் ஆஃப் கொடுத்தா. மார்லோட பொண்ணை லாங்சன் கண்டுபிடிக்காத அளவுக்கு டிக்சன் ஒரு இடத்த சொல்றா. அந்த இடத்துல பாதுகாப்பா இருக்கலான்னு எல்லாருமே நம்புறாங்க. அதனால இவங்க 2 பேரையும் பாதுகாப்பா அந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ரீச்சரும் நீகிலியும் மார்ஷ் வீட்டுக்கு போறாங்க. நீகிலியை வெளியில கார்ல உட்கார வச்சுட்டு ரீச்சர் மட்டும் உள்ள போனான். மார்ஷ் அவனோட மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியா இந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கு இருந்தா. அவன் ரீச்சரை பார்த்தோன்னா துப்பாக்கி எடுக்க போனா. ஆனா ரீச்சர் நீ அதை தொட்டனா நீ இதே இடத்துல செத்துருவ அப்படின்னு சொன்னோடனே அவன் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டான். ஒன்னால ஒரு நேர்மையான போலீஸ்காரன் இன்னைக்கு செத்துட்டான். ரூசோவோட மரணத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு மார்ஷ் சொல்றா. நான் ஒரு பணத்துக்காக தான் வேலை செஞ்சேனே தவிர்த்து அவன் சாவான்றதை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு மார்ஷ் சொல்றான். ரீச்சர் மார்ஷுக்கு 2 சாய்ஸ் தான் கொடுத்தான். ஒன்னு கவர்மெண்ட் நீயே பேசி சரணடையணும், இல்லனா என் கூட நீ சண்டை போடணும் அப்படின்னு சொன்னான். அப்ப மார்ஷ் அந்த துப்பாக்கி எடுக்க போகும்போது டேபிளால எட்டி உதச்சி அவனை நசுக்கி அந்த லிட்டில் விங்ஸ் மிசைல் எங்க எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது, அதோட பையர் யாரு அப்படின்ற விஷயத்த கேட்டான். அதுக்கு எனக்கு எந்த விஷயமும் தெரியாது, கிராண்ட்னு ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட கேட்டா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆனா கிராண்ட் காலையில ஒரு ஆக்சிடென்ட்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அப்படின்னு சொல்றான். நீலி கடைசியா ஒருத்தனை கார்ல ஏத்தனால அவன் தான் கிராண்ட். அவன் இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கதா மார்ஷ் சொல்றான். அப்ப மார்ஷ் துப்பாக்கி எடுத்து ரீச்சரை சுட பார்த்தான். ஆனா ரீச்சர் டக்குன்னு தலையில 2 குண்டை இறக்கி மார்ஷ் அதே இடத்துல போட்டு தள்ளிடுறான். ஒரு பெரிய பேக்ல கட்டுக்கட்டா பணம் இருந்தது. ஆனா ஒரே ஒரு கட்டை மட்டும் பணத்தை எடுத்துக்கிட்டு நீலி கிட்ட கொடுக்குறான். அந்த கட்டு பணத்தை நீலி கிட்ட கொடுத்து உன்கிட்ட வாங்கின கடன் இதோட தீந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கார்ல போய் ஏறினான். அந்த ஆக்சிடென்ட் ஆனவனை பாக்குறதுக்கு இவங்க 2 பேருமே டாக்டர் வேஷத்துல போனாங்க. ரீச்சர் அவனை டார்ச்சர் பண்ணி ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடைச்சது. அவனுக்கு பையர் யாருன்றது தெரியல. ஆனா அடுத்த நாள் 5 மணிக்கு பையர் வருவாங்கன்றது மட்டும் அவனுக்கு தெரியுது. ரூசோ சாவுக்கு இவனும் ஒரு காரணம். அதனால இவனை உயிரோட விட்டுட்டு போக ரீச்சருக்கு மனசு இல்ல. ஒரு எம்டி சிரிஞ்சால அவன் வெயின்ல காத்த இறக்கி அவனை அங்கேயே சாவடிச்சிடறான். இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் வெளியே வரும்போது இவங்கள மாதிரியே இன்னொருத்தன் அதே வாடகைக்கு டாக்டர் ட்ரெஸ் போட்டு உள்ள வந்துட்டு இருந்தான். இவங்க 2 பேரும் அதை கண்டுபிடிச்சு அவனை துரத்த ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் பிரிஞ்சு போய் தேடினாங்க. நீலி ஒரு ரூம்ல அவனை கண்டுபிடிச்சு சண்டை போட்டுட்டு இருந்தா. அந்த சத்தம் கேட்டு ரீச்சர் உள்ள வந்து அவனை அடிச்சு அதே இடத்துல கொன்னுடுறான். அவன் பாக்கெட்ல இருந்து போனை எடுத்து வழக்கம் போல ரீச்சர் லாஸ்ட் டயல் நம்பரான லாங்சனுக்கு கால் பண்றான். ரீச்சர் இந்த வாட்டி வழக்கம் போலவே உங்க ஆளுங்களை அடிச்சு கொண்டுட்டேன், அடுத்தது நீ தான், உன்னை எங்க பார்த்தாலும் சாவடிப்பண்டா அப்படின்னு ரீச்சர் சொல்றா. நீ அவனை சாவடிப்பன்னு எனக்கு தெரியும்டா, அதனாலதான் உன் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிடிச்சி வச்சிருக்கிறேன். நீயும் அந்த பொண்ணும் இன்னைக்கு நைட்டே என்னோட ஃபெசிலிட்டிஸ்க்கு வந்துடணும் அப்படின்னு சொல்றான். டக்குன்னு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீ அனுப்பின ஆள் நீலியை சாவடிச்சிட்டான், நான் அவனை சாவடிச்சிட்டேன் அப்படின்னு ரீச்சர் சொல்றான். நான் வெளியே வரும்போது என் நண்பர்கள் உயிரோட இருக்கிறத பார்த்தா மட்டும்தான் நான் உள்ள வருவேன். நீ சொன்னதை செஞ்சனா உன் நண்பர்களுக்கு எதுவும் ஆகாது, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு லாங்சன் சொன்னான். அப்பதான் நீலி சொன்னா அவன் ஒரு போலீஸ்காரனா இருந்தவன், அவனுக்கு இங்க ஒரு பாடி தான் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு நீலி சொல்றான். கரெக்டு தான், அவன் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவான், பட் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும்ல அப்படின்னு ரீச்சர் சொல்லிட்டு கார்ல ஏறினான். ரீச்சர் அந்த செனட்டருக்கு கால் பண்ணி நீங்க சொன்னதை நான் இப்ப செய்யறேன், பட் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்கறான். உங்களோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஒரு 4 பேர் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறான். என்ன நீ தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிற, நான் இந்த நாட்டுக்காக தான் ஒர்க் பண்றேன், இந்த மக்களுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சில பஞ்ச் டைலாக்லாம் சொன்னா. இதெல்லாம் நீ ஏதாவது ஒரு பாதிரியார்ட்ட போய் பேசு, இப்போ அதுக்கு டைம் கிடையாது, நான் சொன்ன மாதிரி அந்த ஆளுங்களை அனுப்பு, உனக்கு மிசைல் வரும் அப்படின்னு ரீச்சர் சொல்லி போனை கட் பண்ணிட்டான். ரீச்சரும் நீலியும் அந்த ஃபெசிலிட்டிஸ் வெளியே பைனாகுலர் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சில சின்ன பசங்க கார்ல பெருசா பாட்டை போட்டுக்கிட்டு கலடா பண்ணிட்டு இருக்காங்க. எந்த தேயத்திலையும் உள்ள போறன்றதே தெரியல. போற போக பார்த்தா 110 யூனிட்ல இருக்கவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு செத்துருவோம் போல இருக்கு அப்படின்னு நீலி சொல்றான். என்னோட பெஸ்ட் சோல்ஜர் வெளியே இருக்கும் போது நான் எந்த டென்னுக்குள்ள வேணா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீச்சர் வெளியே போனான். அவன் உள்ள கரெக்டா அந்த கேட்டுக்கிட்ட போனா அந்த கேட்டுக்கு வெளியே லாங்ஸ்டன் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் ஸ்ட்ரக்சர்ல வெளியில இழுத்துட்டு வந்து காட்டுறா. அவங்க உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு கதவு திறக்கப்படுது. ரீச்சர் உள்ள என்ன நடக்கும்ன்றது ரீச்சருக்கு நல்லா தெரியும். பிரான்ஸ்க்கு என்ன நடந்ததோ அதுதான் இவனுக்கும் நடக்கும்ன்றது இவனுக்கு தெரியும். இருந்தாலும் அவன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுக்கு உள்ள போனான்.
ரீச்சரை கையை கட்டி அந்த ஃபெசிலிட்டிஸ்குள்ள அழைச்சிட்டு போனாங்க. லாங்ஸ்டன் ரீச்சரை கட்டி போட சொல்றாங்க. அந்த நேரத்துல கரெக்டா லாங்ஸ்டனுக்கு ஒரு கால் வரவே அவன் வெளியே போயிடுறான். அவனோட அடியாளுங்க ஸ்ட்ரெச்சரை எடுத்துட்டு வந்து அதுல படுக்க சொல்றாங்க. ரீச்சர் மறுக்கவே அங்கே சண்டை மூண்டுது. ரீச்சரை கையை கட்டி இருந்தாலும் நெத்திலேயே எல்லாரையும் மோதி 2 பேர் காலை உடைச்சு விட்டுறான். அப்பதான் லாங்ஸ்டன் துப்பாக்கியை காட்டுறான். துப்பாக்கியை காட்டினதுக்கு அப்புறம் தான் அவன் அடிக்கிறதே நிறுத்தினான். அப்ப லாங்ஸ்டன் சொன்னா, அந்த நீலி சாகவே இல்லையே, ஒரு பாடி தான் கிடைச்சிருக்கு, நீ என்கிட்ட பொய் சொன்னியா அப்படின்னு லாங்ஸ்டன் சொன்னா, அப்போதான் அந்த விஷயமே உனக்கு தெரியுமா, உன்னால என்னை இப்போ சுட முடியாது, ஏன்னா என் ஒன் ஆஃப் த டீம் மெம்பர் வெளியே இருக்கிறான்னா உனக்கு லூஸ் சென்ஸே பிடிக்காது இல்ல, நீ கண்டிப்பா என்னை கொல்ல மாட்ட அப்படின்னு ரீச்சர் சொன்னான். உன்னை கொல்ல மாட்டேன், பட் உன் ஃப்ரெண்ட அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியால டொனால்டு காலில் ஒரு ஓட்டையை போட்டான். அதுக்கப்புறம் டே அந்த குண்டை வெளியே எடுங்கடா, நம்மளுக்கு எதிராக எந்த சாட்சியும் இருக்கக்கூடாதுன்னு அந்த குண்டின் கத்தியால குத்தி அந்த குண்டை வெளியே எடுத்தாங்க. அப்பதான் லாங்ஸ்டன் சொன்னா, நான் பாட்டு ஈஸியா பணத்தை சம்பாரிச்சு ரிட்டையர்மெண்ட் லைஃபை என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தேன். இந்த ஸ்வேன் இதை மோப்பம் பிடிச்சிட்டு அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து என்னை இவ்வளவு பெரிய கிரிமினல் ஆக்கிட்டீங்களேடா அப்படின்னு சொல்றான். நீ ட்ரெயின் பண்ண அத்தனை பேரும் ஒன்ன மாதிரியே இருக்காங்க, அது எப்படி அப்படின்னு அவன்கிட்ட கேட்கறான். ஏன்னா யாருமே லஞ்சம் வாங்க மாட்டானுங்க, ரொம்ப நேர்மன்னு பேசுறானுங்க, எப்படி இவங்கெல்லாம் வச்சு சமாளிக்கிறது நாட்டுல அப்படின்னு லாங்ஸ்டன் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த டீலை முடிச்சுட்டு நான் பறந்துடுவேன், எல்லாத்துக்கும் ஸ்வேன் தான் மாட்டுவான். ஓ ஸ்வேன் எங்க இருக்கான்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிராயரை திறந்து ஒரு பாட்டில்ல ஸ்வேனோட கண்ணை காட்டுறான். இதை வச்சுதான் நாங்க ஐரிஸ் ஸ்கேனரை ஸ்கிப் பண்ணுவோம். அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு அவன் உயிரோட இருக்குன்னு அவசியம் இல்லை, அவன் ஃபிங்கர் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னான். நான் இங்கேருந்து போனதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் ஸ்வேனை தான் தேடுவாங்க, என்ன தேட மாட்டாங்க, இதுதான் என்னோட பிளான் அப்படின்னு சொன்னான். அதே நேரத்தில் நீலி வெளில ஸ்னைப்பரை வச்சுட்டு 2 கார்ட்ஸை சுட்டு கொன்னா. அதே போல அந்த செனட்டர் அனுப்பின 3 சிப்பாய்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்தாங்க. லாங்ஸ்டன் டிக்சனையும் டொனால்டையும் ஹெலிகாப்டர்ல ஏற்ற சொன்னாங்க. அவங்க ஆளுங்க அவங்க 2 பேரையும் ஹெலிகாப்டர்ல ஏற்றத்துக்கு தள்ளிட்டு போயிட்டு இருக்கும் போதே நீலி அவங்கள பாத்துடுறா. லாங்ஸ்டனும் ஸ்வேனோட ஐரிஸை ஃப்ளஷ் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறான். அப்ப ரீச்சர் அவன் பூட்ஸ்ல குத்தி வச்சிருந்த ஒரு சின்ன கம்பியை எடுத்து அவன் கஃபை அவுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு பெரிய பாட்டு சத்தம் கேட்குது. அப்பதான் லாங்ஸ்டன் சொன்னா, இப்ப பையர் வரும்போது வெளியில யாரும் இருக்கக்கூடாது, அந்த சின்ன பசங்களை அடிச்சு துரத்து அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் 2 கார் வெளியே போனாங்க. அப்ப நீலி ஸ்டெயிலா இருந்துட்டு ஒரு பீர் குடிச்சுக்கிட்டு கார்ல பாட்டு கேட்டுட்டு இருந்தா. அந்த காட் கிட்ட வந்துட்டு இங்க எல்லாம் நிக்க கூடாது, கிளம்புங்க அப்படின்னு சொன்னா. ஆனா நீலி ஒரு நடு ஃபிங்கரை காட்டி முடியாதுறான்ற மாதிரி சைகை காட்டினான். கடுப்பானவன் கிட்ட வந்தா நீலி 2 புல்லெட்டை தூக்கி அவன் தலையில இறக்கி உள்ள ஏற ஆரம்பிச்சா. அதே நேரத்துல சென்டர் ஆளுங்க அந்த ஒயர்ஸ் எல்லாம் கட் பண்ணி விடுறானுங்க, அதனால பவர் கட் ஆயிடுது. அதே சமயத்துல ரீச்சர் இங்க கப் அவுத்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நீலியும் கரெக்டா உள்ள வந்துட்டு எல்லாரையும் சுட ஆரம்பிக்கிறாங்க, மாறி மாறி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல தான் லாங்ஸ்டன் ஹெலிகாப்டர்ல தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். ரீச்சர் பின்னாடியே ஓடுறான். ஆனா லாங்ஸ்டன் முன்னாடி ஏறி ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆகும்போது ரீச்சர் தாவி ஹெலிகாப்டரை பிடிச்சிட்டு மேலே பறக்க ஆரம்பிக்கிறான். ஹெலிகாப்டரில் லாங்ஸ்டன் டிக்சனை தள்ளுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனால் கரெக்டான நேரத்தில் ரீச்சர் அந்த ஹெலிகாப்டருக்குள்ளே வந்துடுறான். உள்ள இருந்த கார்டுக்கும் ரீச்சருக்கும் செமையா சண்டை நடக்குது. அந்த நேரத்துல டிக்சனை ஸ்ட்ரக்சரோட ஹெலிகாப்டர் வந்து வெளியே தள்ள பாக்குறான் லாங்ஸ்டன். அப்ப டக்குன்னு ரீச்சர் டிக்சனை பிடிக்கவே அந்த அடியால் ரீச்சரை போட்டு முதுகுலே மிதிக்கிறான். ஆனா டிக்சன் எப்படியோ கட் பண்ணிட்டு மேலே ஏறி வந்துடுறான். இருக்கிற எல்லா கோவத்தையும் வச்சு லாங்ஸ்டனை வெளுத்து விட்டான் ரீச்சர். அப்பதான் லாங்ஸ்டன், நான் அந்த மிசைல் தீவிரவாதியின் கைக்குள்ள போயிருந்தா என்னை விட்டாதான் உனக்கு பையர் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்றான். எனக்கு பையரும் தெரிய தேவையில்ல, எதுவும் தெரிய தேவையில்ல அப்படின்னு சொல்லி கடைசியா அவன் சொன்ன மாதிரியே ஹெலிகாப்டர் மேல இருந்து பிரான்ஸ் எப்படி கொண்டானோ அதே போல அடிச்சு கீழே தள்ளி விட்டான். டேய் அவனை பிடிச்சி தள்ளி விட்டியே பையர் யாரு தெரியுமான்னு டொனால்டு கேட்கறான். எனக்கு தெரியாது, பட் இந்த பைலட்டுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி பைலட்டை காட்டுறான். பைலட்டை கேட்கறான், உனக்கு பையர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கறான். எனக்கு பையர்லாம் யாருன்னு தெரியாது, ஆனா எங்க போக சொன்னானோ அதோட கோஆர்டினேட்ஸ் நான் வச்சிருக்கிறேன், அந்த இடத்துல நான் உங்களை இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்றான். பைலட் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல இறக்கி விட்டுறான். ஏஎம்மும் கரெக்டா உள்ள வரும்போதே ரீச்சர் அவனை கன் பாயிண்ட்ல உட்கார வச்சான். நீங்களாம் எனக்கு யாருன்னே தெரியாது, இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு, உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி ஏஎம் நிறைய பேச ஆரம்பிச்சுட்டு இருந்தான். உன்னை உயிரோட விட்டா இன்னும் நிறைய பேரை நீ சாவடிப்ப, அதனால நீ ஒரு கோஸ்ட் தானே, கோஸ்டாவே சுத்துன்னு சொல்லி ரீச்சர் குண்டா இறக்கனா. மற்ற 3 பேரும் அவனை சல்லடை மாதிரி சலிச்சிடுறானுங்க. அப்புறம் நீலி அவர்கிட்ட அந்த ராக்கெட் லான்ச்சரை எடுத்துக்கிட்டு
அந்த பைலட்டையும் இன்ஜினியரையும் உள்ள பிடிச்சி வச்சிருந்தாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டாங்க, ஐ எம் ஜஸ்ட் இன்ஜினியர், இந்த சிப்பை இன்ஸ்டால் பண்ண சொன்னாங்க, அதுக்கு தான் வந்தேன், நான் ஹெலிகாப்டர் மட்டும் தான் ஓட்ட வந்தேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப ரீச்சர், நீங்க 2 பேரும் கிளம்பலாம் அப்படின்னு 2 பேரையும் கிளப்பி விட்டான். இவங்க 2 பேரும் ஓடி போய் ஹெலிகாப்டர்ல ஏறி மேல பறந்தாங்க. நீலி அந்த ராக்கெட் லான்ச்சரை எடுத்துட்டு வந்து அவங்க கண்டுபிடிச்சிருந்த அந்த லிட்டில் விங் மிசைலை பொருத்தி அந்த ஹெலிகாப்டரை சுட்டா. அவங்க சொன்ன மாதிரியே அந்த மிசைல் ஸ்ட்ரெயிட்டா போச்சு. ஆனா டார்கெட்டை ஹிட் பண்ணல. ஆனா மேல போயிட்டு கரெக்டா ரீபூட் ஆகி அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணி அந்த ஹெலிகாப்டர் வெடிச்சு செதறிச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு உள்ள வந்தா அந்த செனட்டரோட 3 கார்ட்ஸும் துப்பாக்கியோட இவங்க 4 பேரையும் நிக்க வச்சாங்க. அப்பதான் ரீச்சர் சொன்னா, என்னடா நான் சுட்டு வீழ்த்து அடுத்த நிமிஷத்துலயே துப்பாக்கி காட்டுவீங்கன்னு பார்த்தேன், ரொம்ப லேட்டா துப்பாக்கி காட்டுறீங்களே அப்படின்னு சொன்னா, நான் செனட்டருக்கு மட்டும் கால் பண்ணல, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி செக்யூரிட்டி வேணும்னு ஹோம்லேண்ட் செக்யூரிட்டியும் கால் பண்ணிட்டேன், இந்த வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதே சைரன் சத்தம் வெளியே கேட்டுச்சு. அங்கிருந்து ரீச்சர் செனட்டருக்கு கால் பண்ணா, என்னடா வேலை முடிஞ்சுதான்னு செனட்டர் கேட்கும் போதே, வேலை முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அங்க வருவாங்க, ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொன்னான். ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு, ஆமா அந்த பணப்போட்டி கையில வச்சிருப்பானே அந்த பணப்போட்டி எங்க அப்படின்னு கேட்டா, எந்த பணப்போட்டி அப்படின்னு ரீச்சர் சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான். மொத்த 65 மில்லியன் பணத்தையும் ரீச்சர் எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்கிறான். இந்த 65 மில்லியன் என்ன பண்ண போறோன்றத ரீச்சர் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு டிக்சன் சொல்றா. நீ தான் பணத்துக்கு மரியாதை கொடுக்காதவன், உனக்கு மட்டும்தான் இந்த பணத்தோட அருமை தெரியும், என்ன செய்யணும்னு தெரியும், நீ என்ன சொன்னாலும் அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ரீச்சர் அந்த பணத்தை ரூஸோட ஃபேமிலிக்கும் சான்சாஸ் ஒராஸோட சொந்தக்காரங்களுக்கும் நீலியோட அவங்க அப்பா ரொம்ப நாளாக பெட் ரைடனாக இருக்க ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு நர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஃப்ரான்ஸோட ஒய்ஃபுக்கும் அவங்க குழந்தைக்கும் எல்லாருக்கும் பணம் ஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தான். அப்போ டொனால்டு எனக்கு எதுவும் தரலையா அப்படின்னு கேட்டால், உனக்கு எதுவுமே தரல, ஆனால் உன்னோட பையனுக்கு காலேஜ் படிக்கிற வரைக்கும் அவனுக்கு பேங்க்கில் பணம் போட்டாச்சு, அந்த பணத்தை வச்சுக்கிட்டே அவன் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். டிக்சனுக்கு ஒரு செக்யூரிட்டி கம்பெனி வைக்கிறதுக்கு காசு அவன் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கான். அப்போ நீ எதுவும் எடுத்துக்கலையா அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒரே ஒரு ப்ரஷ் மட்டும் வாங்கி கொடுக்கடா, அது போதும் அப்படின்னு ரீச்சர் சொன்னா. எல்லாரும் பீர் அடிச்சுட்டு அவங்க மிலிட்ரி டைம்ல எடுத்த ஒரு குரூப் போட்டோ மாதிரியே மறுபடியும் 4 பேர் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கிறாங்க. அதோட இந்த சீரியஸ் முடியுது. சீசன் 3 எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ நான் அதை போடுறேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் லைக் பண்ணாமையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் இஸ் த வே யூ கேன் மோட்டிவேட் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங். இட்ஸ் ஜிகே.